ஹலோ வணக்கம் 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 வந்துருச்சு ஓகே ஹலோடா குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காலையில் எந்திரிச்சாச்சா, பல்லு தேய்ச்சாச்சா, சாப்பிட்டாச்சா? இல்லை சார் பெட்டில் நான் அப்படியே தான் சார் இருக்கேன் அப்படின்னு யாரும் இருக்கீங்களா? யாரும் இல்லைல்ல? எஸ், அதுக்கு முன்னாடி வாய்ஸ் எல்லாம் கிளியர் கேட்குதாடா? ஆடியோ வீடியோ எஸ் எவ்ரி திங் இஸ் கிளியர்? hello hi good morning Ramya, good morning Nagana. Yes, your voice எல்லாம் clear-ஆ கேக்குதுல? Yeah. Okay. Shall we start? இன்னைக்கான செஷன் பார்த்தலாமா? இன்னைக்கான செஷன் என்ன இருக்க போகுது? எவல்யூஷன். ஓகேவா? எவல்யூஷன் இந்த சாப்டர் பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம ஜெனடிக்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? இந்த சாப்டர் பார்த்து முடிச்சோம்னா நம்ம ஜெனடிக்ஸையும் கம்ப்ளீட் பண்ணுறோம். ஓகேவா? ஹாய்டா தர்ஷினி, ஹான்சி. Yeah. Okay. ஸோ இந்த எவல்யூஷன் பேஸ் பண்ணி கான்செப்டில் எப்படி உலகம் எவால்வ் ஆயிடுச்சு, எப்படிலாம் எவால்வ் ஆயிருக்கு இந்த உலகம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த எவல்யூஷன் பேஸ் பண்ணி கான்செப்ட். அந்த எவல்யூஷன் பேஸ் பண்ணி கான்செப்ட்லேருந்து இந்த உலகம் எப்படி தோன்றியிருக்கலாம், ஃபஸ்ட்டு தோன்ற மைக்ரோ ஆர்கானிசம் என்னவா இருக்குது அதை பற்றி பேசுவோம். அதுக்கப்புறமா அந்த ஈக்காலஜிக்கல் சஸ்டைனபிள் க்ரோத் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பிரமிட் நம்ம பார்ப்போம் இல்லையா, மெயின் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிக்ளைனிங்கு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பேஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ எப்பயும் பார்க்குற மாதிரி தான் இருக்க போது. ஸோ செஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபயர் போட்டிங்களா? எஸ், குட் மார்னிங் எல்லாருக்கும் குட் மார்னிங். ஸோ இது என்ன சார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், நமக்கு 27th எக்ஸாம் முடியுது. 27th எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமா 28th மதுரையில் வந்து நம்ம மேமை மீட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ரோல் பண்ணலாம். இல்லை நான் 29th சென்னையில் மீட் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சின்னா கூட நீங்கள் வந்து என்ரோல் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ நம்ம பிரமிளா மேம் இஸ் ஆன் டூர். பிரமிளா மேம் டூர் வராங்க. ஓகேங்களா? ஸோ டூர் வந்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் மதுரையில் மீட் பண்ணணும்னு நினச்சினா மதுரையில் மீட் பண்ணலாம் ஆன் 28th of March. இல்லை நான் சென்னையில் மீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சென்னையில் மீட் பண்ணலாம் 29th of March. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னும் யாருக்கும் தெரியாமல் இருந்துச்சு, இன்றைக்கி நம்ம என்ன செஷன் எடுக்க போகிறோம், பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் பார்ட் 2 எடுக்க போகிறோம். இதில் நீட் நம்பிக்கையில் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் பார்ட் 2 எடுக்க போகிறோம். ஸோ நம்பிக்கை பேட்ச் வந்து ஆன் கோயிங் பேட்ச் போயிட்டு தான் இருந்துருக்கு. இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ரிவிஷனில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பேஸ் கான்செப்ட்டில் வந்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஓகேவா? இல்லை நான் என்ன பண்ணுறேன், எனக்கு ஆன்லைன்லாம் செட் ஆகாது, நான் ஆஃப்லைன்லேயே போயிடுறேன் அப்படின்னு நினச்சிருந்தா கூட நமக்கு ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் இருந்துகிட்ருக்கு. ஆல் ஓவர் தமிழ்நாடு கேர்ஸில் வந்துட்டு இந்த ப்ரைஸில் 1100 அப்படின்ற ப்ரைஸில் வந்து இருந்துட்டு 1110. ஓகே, அந்த ப்ரைஸில் இருந்துட்டு. ஸோ தீஸ் ஆர் த சென்னைஸ் ஆல் ஓவர் த தமிழ்நாடு. ஸோ இஃப் யூ இன்ட்ரெஸ்டட் எல்லா லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குடாக்கண்ணா. ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஜாயின். ஓகே, ஸோ இன்றைக்கி எவல்யூஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். எவல்யூஷன்ஸ் பார்த்துடலாமா? எவால்வ் ஆகி வந்திருக்கு. என்ன வந்திருக்கு? எவால்வ் ஆகி வந்திருக்கு. ஓகேவா? ஃபயர் போட்டாச்சா? எஸ் ஃபயர். குட் மார்னிங் எல்லாம் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, அப்படியே செஷன் லைக் பண்ணலாம், செஷன் லைக் பண்ணி விட்ருங்க. நம்ம எப்படி பார்க்க போகிறோம்? ஃபஸ்ட்டு 2 மார்க் பார்ப்போம். 2 மார்க் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? 3 மார்க் பார்த்து முடிச்சோம். 4 மார்க் அப்புறம் 5 மார்க் அப்புறம் 1 மார்க் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ 3 மார்க்கோட ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்துக்கலாம். இல்லை ரெடி தானே? 3 மார்க் ஆஸ்பெக்ட்ஸில் ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். யாரும் செஷன் லைக் பண்ணாமல் யாரை பார்த்துருங்க, செஷனை லைக் பண்ணி விட்ருங்க அப்படியே. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அதுக்கு முன்னாடி எனக்கு கண்ணில் இப்படி பயங்கரமாக லைட் அடிக்குது, ஒரே நிமிஷம் இருங்க. இப்போ உங்களுக்கு டார்க்கெல்லாம் இல்லைல்ல நினைக்கிறேன். ஓகேவா? எக்ஸ்பிளைன் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பான்ஸ்பெர்மியா. அப்படின்னு கேட்டுறேன். கலர் பான்ஸ்பெர்மியானா என்ன? இந்த கண்டெஸ்ட் ஆஃப் ஒரிஜின் ஆஃப் லைஃப் அப்படின்றது. ஓகே, பான்ஸ்பெர்மியானா என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, நம்ம உலகத்தில் ஃபஸ்ட்டு உயிரினங்கள் எப்படி தோன்றுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிக்கிரகத்துலேருந்து வந்துருச்சான். ஓகே, எங்கேருந்து வந்துச்சான்? வெளிக்கிரகத்துலேருந்து நம்ம இந்தியாவுக்கு வந்திருக்கான். ஓகேவா? அப்படி தான் அது உலகத்தில் ஃபஸ்ட்டு உயிரினங்கள் தோன்றிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ வெளியிருந்து வந்து ஸ்போம்ஸ். ஓகே, அந்த ஐடியாவை தான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? அந்த ஐடியாவை தான் சொல்கிறாங்க. ஓகே, வெளியிருந்து ஒரு ஸ்போம் வந்து ஒரு ஸ்போர் வந்துட்டு இங்கேருந்து வந்து ஃபார்ம் ஆகி நமக்கு ஒரிஜினேட் ஆக தெரியுமா, அந்த ஆஸ்ட்ரோனமஸ் ஒரிஜினேட் ஆக தெரியுமா, அதான் நம்ம பான்ஸ்பெர்மியா அப்படின்ற டேர்ம்ஸில் சொல்கிறோம். ஓகேவா? பான்ஸ்பெர்மியா இஸ் ஐடியா favored by some astronomers. அது வந்து ஒரு ஐடியா தான். ஓகே, கன்ஃபார்மான நியூஸ் கிடையாது. ஏன்னா நம்ம உலகத்தில் இங்கேருந்தே தான் தோன்றுச்சு, வெளியேருந்து எவனும் வரல. அது ஆயிலான் படத்தில் பார்க்குற மாதிரி எந்த ஒரு ஜந்துவும் வெளியேருந்துலாம் ஒன்றும் வரல, இங்கேருந்தா எல்லாம் வந்து ஆரிஜின் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ பான்ஸ்பெர்மியா இஸ் ஐடியா favored by some astronomers suggesting that unit of life called spores were transferred to different planet including Earth டு அவுட்டர் ஸ்பேஸ். ஓகேங்களா? அப்போது வெளியே எங்கேருந்து வரக்கூடிய ஒரு இது வந்துட்டு நம்ம உலகத்தை ஜாலியாக அப்படியே சுற்றி போயிட்டுருக்கும். என்ன ஆயிடுச்சா, நம்ம உலகத்தில் விசிட்டை போட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி விசிட்டை போட்டு போனவங்க தான் அங்கேருந்து அவங்க எனக்கு பெருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நம்மளாம் ஃபார்ம் ஆகணும் அப்படின்ற சொல்லக்கூடிய அந்த ஐடியாவை தான் நம்ம என்ன சொல்லிருக்கோம்? பான்ஸ்பெர்மியா அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா கண்ணா? யூனிட்ஸ் ஆஃப் லைஃப் இஸ் கால்ட் ஸ்போர்ஸ். எஸ் நோடா சாரா நான் போட மாட்டேன், பட் ஐ திங்க் சம் அதர் டீச்சர்ஸ் கேன் பி.
ஓகேவா? ஸோ பான்ஸ்பெர்மியா அப்படி டேர்ம்ஸ் புரிஞ்சுதா? பான்ஸ்பெர்மியான்றது ஸ்போர்ஸ் வருது, வெளியிருந்து ஸ்போர்ஸ் வந்து ஆஸ்ட்ரோனாமஸ்லாம் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, ஏலியன் ஸ்பீஷிஸ்லாம் சொல்லுவோம். வெளியிருந்து வரக்கூடிய ஸ்பீஷிஸ் நம்ம ஏலியன் ஸ்பீஷிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதேமாதிரி வெளியிருந்து ஒரு ஸ்போர்ஸ் வந்துட்டு அது இங்கே வந்துட்டு ஃபார்மேஷன் ஆயிடுச்சுன்னா, ஓகே, அது இங்கே வந்து ஃபார்மேஷன் ஆயிடுச்சுன்னா, ஓகேங்களா, தட்ஸ் யூனிட் ஆஃப் லைஃப். அது இங்கே இருந்து ஃபார்மேஷன் ஆயிடுச்சு, இன்க்ளூடிங் எர்த்தெல்லாம் தாண்டி போய் டிஃப்ரெண்ட் பிளானட்ஸ்க்கு போய் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம பான்ஸ்பெர்மியா அப்படின்னு ஐடியா சொல்லியிருக்கோம். ஓகே, கிளியர்? யா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோமா? அதே தான் டக்குன்னு அதே. ஓகே, அடுத்த கேள்வி பார்த்தலாம். அடுத்த கேள்வி என்ன இருக்க போதுன்னா, why was the theory of spontaneous generation eventually dismissed? எதனால் spontaneous generation அந்த ஸ்பாட்டில் அப்படி ஏதாச்சும் நம்ம லூயிஸ் பாஸ்டர் சொல்லியிருப்பார்ல, அது வந்துட்டு நம்ம எதனால் இது பண்ணிட்டோம், டிஸ்மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்றது கேட்குறாங்க. எதனால் டிஸ்மிஸ் பண்ணிட்டோம்னா, demonstrate through careful experiment that comes from a pre-existing life. He showed that pre-sterilized closed flask did not arise from a killed yeast, whereas it did not flask open to its air. அப்படின்றது என்ன சார் சொல்லியிருப்பார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இவர் பேஸ் பண்ணி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பார். அதாவது இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏற்கனவே ஒரு திடீர்னு ஒரு டக்குன்னு ஒரு மட்லேருந்து வந்துருச்சு, ஒரு ஸ்டாலேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகேவா? ஸோ அந்த இதை வந்துட்டு டிஸ்ப்ரூவ் பண்ணியிருப்பார். எப்படி டிஸ்ப்ரூவ் பண்ணியிருப்பார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இவர் சொல்லியிருப்பார், ஒரு லைஃப் எங்கேருந்து வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரீ எக்ஸிஸ்டிங் லைஃப்லேருந்து தான் வரணும். ஓகேவா? முன்னாடி தோன்றி வச்சிருந்த லைஃப்லேருந்து தான் வரணுமே தவிர, புதுசாக டக்குன்னு ஒரு எதுவுமே இல்லாமல் ஒரு க்ளோஸ் சர்ஃபேஸ்லையும் டக்குன்னு ஒரு உயிரினங்கள் வந்து உருவாகாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்ன பண்ணியிருக்காருன்னா, 2 ஃப்ளாஸ்க் எடுத்திருக்காரு. 2 ஃப்ளாஸ்க் எடுத்திருக்காரு. 2 ஃப்ளாஸ்க் எடுத்து 2 ஃப்ளாஸ்க்லையுமே ஹீட்டை கீல் பண்ணி போடுவார். ஓகே, அந்த ஹீட்டை கீல் பண்ணி போட்டுட்டு ஒன்றை வந்து என்ன பண்ணிட்டு வைப்பார், க்ளோஸ் பண்ணி வைப்பார். ஒன்றை வந்துட்டு அப்படியே ஓப்பனில் வைப்பார். ஒன்றை க்ளோஸ் பண்ணி வைப்பார், ஒன்றை அப்படியே ஓப்பனில் வச்சுருப்பார். இப்போ எதில் வந்துட்டு நமக்கு அந்த மைக்ரோ ஆர்கானிசம் க்ரோ ஆகிருக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயம் வந்துட்டு ஓப்பனில் வச்சுருந்தாரோ, எந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு அவர் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாரோ, அந்த ஒரு விஷயத்துலேருந்து என்ன டெவலப் இருக்க போது, மைக்ரோ ஆர்கானிசம் டெவலப் இருக்க போகுது. ஓகேவா? இது மாதிரி கிளார் அடிக்குதா? ஒரு நிமிஷம். ஓகே, அப்போ எந்த இதை வந்துட்டு ஓப்பன் பண்ணி வச்சிருக்காரோ அதை என்ன பண்ண போது, நமக்கு மைக்ரோ ஆர்கானிசம் ஒரு க்ரோத் காட்ட போது. எந்த ஃப்ளாஸ்க் அவர் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காரோ அதில் வந்து காட்ட முடியாது. அப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரீ எக்ஸிஸ்டிங் லைஃப்ல இருந்து தான், எப்படி ஒரு ப்ரீ எக்ஸிஸ்டிங் லைஃப்ல இருந்து தான் இன்னொரு லைஃப் வந்து வர முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. அதனால தான் இது ஸ்பான்டேனியஸ் தியரி வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, எவென்ச்சுவலி டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. ஸ்பான்டேனியஸ் தியரி அப்படி சொல்ல இல்லையா? எஸ் பை ஈஸ்ட்ப்ராத் வச்சு சொல்லியிருப்பார். அந்த ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன் வந்துட்டு மட்டிலேருந்து வரலாம், அதுலேருந்து வரலாம் சொல்லியிருப்பாங்க. அந்த ஸ்பான்டேனியஸ் அப்படியே ட்ரக்குன்னு அப்படி வரதா? ஸோ அப்படிலாம் வராதுடாக்கன்னா ப்ரீ எக்ஸிஸ்டிங் லைஃப்ல இருந்து தான் ஒரு எக்ஸிஸ்டிங் லைஃப் வந்து வர முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகே, அதுக்கு எக்ஸாம்பிள்ஸாக தான் அந்த ஈஸ்ட்ப்ராத் வச்சு போட்டிருப்பார். 2 ஃப்ளாஸ்க் எடுக்கிறாரு. அந்த 2 ஃப்ளாஸ்கில் ஒரு ஃப்ளாஸ்கில் வந்து ஈஸ்ட்டை கீல் பண்ணிட்டு போறாரு, ஈஸ்ட் என்ன பண்ணுறாரு, கொண்டுட்டு போறாரு. இன்னொரு ஃப்ளாஸ்கில் ஈஸ்ட்டை கொல்லாமல் அப்படியே போட்டு மூடி வைக்கிறார். ஸோ இந்த பேஸ் கான்செப்ட்ல வந்து பார்க்கும்போது எதில் வந்து க்ரோ அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்துட்டு மூடாமல் வச்சிருக்காரு, ஓப்பனில் வச்சிருக்காரு. ஏன்னா ஏரில் இருக்கும்போது கண்டாமினேட் ஆகிறது அதிகமான சான்ஸ் இருக்குது. மாதிரி இப்போ ஜூஸ் வந்து நான் திறந்து வச்சுட்டேன் அப்படின்னா எங்கேருந்து அந்த ஈயெல்லாம் வந்து உட்காரது அதிகமான சான்ஸ் இருக்குது, மைக்ரோப்ஸ்லாம் வர சான்ஸ் இருக்குது. அதே பேஸ் கான்செப்ட் தான். அப்போ இதுலேருந்து நம்ம மைக்ரோ ஆர்கானிசம் க்ரோத்தை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா ஈட்டை நம்ம கீல் பண்ணி தானே போட்டிருக்கோம். ஸோ இதில் நம்ம மைக்ரோ ஆர்கானிசம் க்ரோத்தை பார்க்க முடியுது. வேறு க்ளோஸ் பண்ணதில் நம்ம மைக்ரோ ஆர்கானிசம் க்ரோத்தை பார்க்க முடியும். ஏன் சார் க்ளோஸ் பண்ணதில் மைக்ரோ ஆர்கானிசம் அது ஏன் சார் எர்த்தோட கண்டாமினேட் ஆகுது, எர்த்தோட கன்க்ளூட் ஆகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்ம எர்த்து ஃபார்ம் ஆகும்போது எப்படி இருந்திருக்கும், ஒரு க்ளோஸ் சர்ஃபேஸில் தான் இருந்திருக்கும். ஓகே, அப்போ இவர் சொல்கிறபடி பார்த்தோம் அப்படின்னா என்ன ஃபார்ம் ஆயிருக்கும், இங்கே வந்து ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் ஃபார்ம் ஆயிடும், ஒரு க்ளோஸ் சர்ஃபேஸ் மைக்ரோ ஆர்கானிசம் ஃபார்ம் ஆயிருக்கணும். பட் அந்த மாதிரி ஃபார்ம் ஆகல. ஓகே, அந்த மாதிரி ஃபார்ம் ஆகல. எந்த பேஸ்ல ஃபார்ம் ஆயிருக்கு, ஒன்லி ஓப்பன் ஆர்கானிசம் தான் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்றாங்க. ஓகேவா கண்ணா? யா, ஃபைன், சூப்பர். ஸோ இதனால தான் அந்த ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷனை நம்ம டிஸ்மிஸ் பண்ணிடுவோம் அப்படின்றது. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்த்தலாம். டார்வின் ஃபிட்னஸ் ஆஃப் டார்வின் நம்ம எதை சொல்கிறோம், டார்வினை பொறுத்த வரைக்கும் ஃபிட்னஸ் அப்படின்றது யார் எதை சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரீப்ரொடக்டிவ் ஃபிட்னஸ் தான் ஒரு மெயின் ஃபிட்னஸாக கன்சிடர் பண்ணுறாரு. என்ன கன்சிடர் பண்ணுறாரு, ரீப்ரொடக்டிவ் ஃபிட்னஸ். ஒரு ஆர்கானிசத்துக்கோ ஒரு பாப்புலேஷனுக்கோ இல்லை ஒரு ஸ்பீஷிஸ் ஆஃப் குரூப் ஆஃப் பாப்புலேஷன்ஸ்க்கோ பேஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன இல்லைன்னா, ரீப்ரொடக்டிவ் ஃபிட்னஸ் இல்லைன்னா அந்த இனமே அழிஞ்சு போயிடும். அவங்களால தன்னுடைய சக்சஸிவ் ஜெனரேஷன், அதாவது அடுத்த வம்சாவளியை கொடுக்க முடியலன்னா, அடுத்த சக்சஸிவ் ஜெனரேஷன் ப்ராஜனே கொடுக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் என்ன ஆயிருமா, அந்த
பாப்புலேஷனே அழிஞ்சு போயிடும். அதை பொறுத்து தான் சொல்கிறாரு டார்வின். என்ன சொல்லியிருக்காரு, ஒரு பாப்புலேஷனுக்கு எது வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்டிவ் ஃபிட்னஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு. ரீப்ரொடக்டிவ் ஃபிட்னஸ் இல்லை அப்படின்னா அடுத்த சக்ஸஸ் ஜென்ரேஷன் கொடுக்க முடியாது. இந்த உலகத்தில் மனித இனம் வாழ்ந்து கொண்டே இருக்குது அப்படின்னு எதனால் சொல்ல முடியுதுன்னா மனித இனம் உயிரோடு தான் இருக்கான். மனிதனோட இனமே அழிஞ்சு போகல இல்லையா? ஸோ ஆனால் டைனோசர் அழிஞ்சு போச்சு நம்ம எப்படி சொல்ல முடியும்? டைனோசர் ஒரு டைனோசர் கூட கிடையாது, எல்லா டைனோசர் அழிஞ்சு போச்சு. அப்போ எல்லா டைனோசருக்கும் இருக்கக்கூடிய இந்த ரீப்ரொடக்டிவ் ஃபிட்னஸ் போகிறதுனால அதுக்கு சக்ஸஸ் ஜென்ரேஷன் கொடுக்க முடியல. அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனாக கொடுக்க முடியாத பட்சத்தில் அது என்ன ஆயிடுச்சு, அது அழிஞ்சு போயிருச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சக்ஸஸ் ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷன் கொடுத்துட்டு போகவே முடியல. ஓகேவா, நம்ம என்னதான் சொன்னாலும் சில சார் ஃபுட்டு பத்தலை, ஸ்பேஸ் பத்தலை அப்படின்னு சொன்னாலும் அந்த ஃபுட்டு ஸ்காசிட்டி, ஸ்பேஸ் ஸ்காசிட்டியில் எங்கே வந்து அதுக்கு அடி வாங்கிருச்சு அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த ரீப்ரொடக்டிவ் ஃபிட்னஸ்ல தான் வந்து அடி வாங்கிருச்சு. சரியான ஃபுட்டு சாப்பிட முடியல, சரியான ஸ்பேஸ் இல்லாதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதுக்கு ரீப்ரொடக்டிவ் தன்மை இழந்துருச்சு. ஒரு ஸ்பீஷிஸோ இல்லை ஒரு இண்டிவிஜுவல் எடுத்துக்கோங்க, இண்டிவிஜுவல் இருந்து ஒரு பாப்புலேஷன் எடுத்துக்கோங்க. பாப்புலேஷன் எப்போ அதோட ரீப்ரொடக்டிவ் ஃபிட்னஸை இழக்குதோ அப்போவே அந்த பாப்புலேஷன் ஆயிரம் லூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் நமக்கு சொல்லக்கூடிய டார்வின் வந்து இதாக இருக்காரு, இந்த ரீப்ரொடக்டிவ் ஃபிட்னஸ் தான் சொல்லியிருக்காரு. ஓகேவா, அக்கார்டிங் டார்வின் ஃபிட்னஸ் ரெஃபர் டு த அல்டிமேட்லி அண்ட் ஒன்லி ரீப்ரொடக்டிவ் ஃபிட்னஸ். ஓகே, நல்ல அதுதான் கண்ணா இருக்கணும். பேசிக்காக இனம் பறக்கிறது மட்டும்தான் நமக்கு டார்வினை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்றதும் கரெக்ட் தான். ஒரு இனம் வந்து உயிரோடு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இனத்தில் நல்ல ரீப்ரொடக்டிவ் ஃபிட்னஸோட இருந்துட்டு இருக்கணும். இல்லை அந்த இனம் வந்து ரீப்ரொடக்டிவ் ஃபிட்னஸோட இல்லைன்னா அந்த இனம் வந்து அழிய நோக்கி தான் போயிட்டு இருக்கு. இந்த டைனோசர் அழிஞ்சதுக்கு அது ஒரு முக்கியமான ரீசன்ஸ் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம். இண்டிவிஜுவல் ஆர் பெட்டர் அடாப்டட் டு தர் என்வாயன்மெண்ட். இதான் better adapt to the environment and leave more progeny and are thus are selected by the natural to survive. யாரு நேச்சுரலாக அடாப்ட் பண்ணி வாழ்கிறாங்களோ. ஓகே, நம்மள மாதிரி உட்காந்துட்டு ஐயோ எக்ஸாம் வருது படிக்க முடியாது, என்னது இவ்வளோ நாள் எக்ஸாம் வைக்கிறாங்க, இன்னும் இவ்வளோ எக்ஸாம் இருக்குது, எக்ஸாம் முடிஞ்சு நீட் இருக்குது, நீட் முடிஞ்சு நான் காலேஜுக்கு போனோம், காலேஜ் ஐயோ படிக்கணுமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஜாலியாக இருக்கலாம் நினச்சேன், ஐபிஎல்லாம் வருது, ஐபிஎல் வரும்போது நீட் வருமா, அப்புறம் அப்படிலாம் நினச்சிட்டு யாராவது உட்காந்துட்டு இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களுக்கு இந்த உலகத்தில் வந்து இடம் கிடையாது அப்படின்னாங்க. அதை இந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும். ஓகே எக்ஸாம் வருது, ஓகே படிக்கணும், ஓகே எது முக்கியமாக அதை பார்த்துட்டு இந்த சிச்சுவேஷன் அடாப்ட் பண்ணிட்டு போய் சிச்சுவேஷன் உட்காந்து புலம்பிட்டு இருக்காம ஓகே நம்ம பண்ணி தான் அவனை வேறு வழி கிடையாது, பயமாக தான் இருக்கும், இதாக தான் இருக்கும், பட் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு இந்த சிச்சுவேஷன் நம்ம அடாப்ட் பண்ணிட்டு அதோட நம்ம வாழ ஆரம்பித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சிச்சுவேஷனுக்கு ஃபிட் பண்ணுற மாதிரி நம்ம செலக்டட் ஸ்பீஷ் தான் இருப்போம். இல்லை எனக்கு பயமாக இருக்குது, நான் பண்ண மாட்டேன், எனக்கு ஐயோ ரொம்ப பயமாக இருக்குது, நான் படிக்கவே இல்லை, ஐயோ நான் படிக்கவே இல்லை உட்காந்து ஒரு நாள் ஃபுல்லாக புலம்பிட்டு இருப்பான், படிக்கவே இல்லை அந்த டைமில் உட்காந்து படிச்சிருந்தா நல்ல மார்க் எடுத்துருப்பான். ஸோ படிக்கவே இல்லை புலம்பி என்ன ஆயிடுறான், அவன் ரீப்ரொடக்டிவ் ஃபிட்னஸ் இல்லாமல் சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட்ல ஃபிட் ஆகாமல் அழிஞ்சு போயிடுறான்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ நீங்கள் என்ன இதில் இருக்கணும் நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஓகேவாக்கண்ணா, ஸோ மெயினாக டார்வின் சொல்லுற ஃபிட்னஸ் என்னவா இருக்குது, ரீப்ரொடக்டிவ் ஃபிட்னஸாக தான் இருந்துட்டு இருக்கு. ஓகே கிளியர்? எஸ், புரிஞ்சுதா? ஸோ சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்ற அந்த சொன்ன கான்செப்டை என்னவா இருந்துட்டு இருக்கு, அந்த சுற்றி இருக்கிற என்னது சிச்சுவேஷன்ஸையோ என்விரான்மெண்ட்டையோ அடாப்ட் பண்ணி யாரால் சக்ஸஸிவாக வாழ முடியுதோ. ஓகே, நிறைய சிச்சுவேஷன்ஸ் வரலாம், ரொம்ப டிராஃப்ட் கண்டிஷன் வரலாம், தண்ணி இல்லாமல் போகலாம், வெயில் அதிகமாக அடிக்கலாம், இல்லை வெயில் தண்ணி ஃப்ளட்டாக வரலாம். ஸோ அதெல்லாம் தரணம் பண்ணி யாரால் உயிரோடு வாழ முடியுதோ அந்த இனம் வந்துட்டு பெருக்கிக்கிட்டே போகும். பட் அது தரணம் பண்ணாமல் இல்லை நான் சோம்பேறியாக தான் இருப்பேன், எனக்கு இப்படி தான் வரும், என்னோட கம்ஃபர்ட் ஜோனில் தான் நான் இருப்பேன், என் கம்ஃபர்ட் ஜோனில் வந்து எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு எப்போ ஒருத்தன் கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வந்துட்டே இருக்கணும். எப்போவுமே நம்ம வந்து ரீடிஃபைன் பண்ணிட்டே இருக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க நம்ம கம்ஃபர்ட் ஜோன் வந்து நம்ம ரீடிஃபைன் பண்ணிட்டே இருக்கணுமா. நேற்று வந்து சும்மா இப்படி உட்காரது கம்ஃபர்ட் ஜோனாக இருந்துச்சுன்னா இன்றைக்கி நம்ம ஒர்க் பண்ணுறது தான் கம்ஃபர்ட் ஜோனாக இருந்துக்கும், ஜாலியாக ஒர்க் பண்ணுறது தான் கம்ஃபர்ட் ஜோனாக இருக்கும், நாளைக்கு வந்து படிக்கிறது தான் கம்ஃபர்ட் ஜோனாக இருக்கும். ஸோ ஒரு நாளையில் ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைமில் வந்து நம்ம கம்ஃபர்ட் ஜோனை நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஓகே, ஒரே கம்ஃபர்ட் ஜோனை எடுத்துக்கவே கூடாது. கம்ஃபர்ட் ஜோன் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம். கம்ஃபர்ட் ஜோன் இல்லை நமக்கு வேலை பார்க்க முடியாது. ஓகேவா, நல்லா புரிஞ்சுங்க. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, தப்பு சொல்லுவாங்க, கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்காங்க, கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்துட்டு தான் ஆகணும், கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்தால் மட்டும் நமக்கு ஒரு விஷயம் கம்ஃபர்டபுளாக இருந்தால் மட்டும் தான் நம்ம பண்ணுவோம். இப்போ படிக்கிறது நம்ம கம்ஃபர்டபுளாக இருந்தால் நம்ம ஜாலியாக படிக்க போகிறோம். இப்போ வேலை செய்ய எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்போது நான் ஜாலியாக வேலை செய்ய போகிறேன். ஸோ அந்த பேஸ் கான்செப்ட்ல இப்போ விளையாடுறாங்களா, இப்போ ஸ்போர்ட்ஸ் பர்சன் விளையாடுறாங்களா, ஐயோ கஷ்டப்பட்டு கீழே வந்து அடி விழுந்துரும், அடிபட்டுரும், கை உடஞ்சிரும், கால் உடஞ்சிரும் அப்படின்னு நினைச்சா கிரிக்கெட் ஆடுவாங்க, ஃபுட்பால் ஆட மாட்டாங்க, அவங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்கு. பட் நம்ம என்ன பண்ணணும், நம்ம கம்ஃபர்ட் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்கும். அவ்வளோதான் மேட்டர். கம்ஃபர்ட் ஜோன் எப்பவுமே வாழ்க்கையில் இருக்கணும். கம்ஃபர்ட் ஜோன் இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், வாழ்க்கையில் இம்ப்ரூவ் ஆக முடியும். ஆனால் நம்ம கம்ஃபர்ட் ஜோன் என்ன பண்ணியாலும் ரீடிஃபைன் பண்ணிட்டே ஆகணும். ஓகேவா, ஸோ கம்ஃபர்ட் ஜோன் இல்லாமல் கஷ்டப்பட்டு ஆகணும், 24 மணி நேரம் கஷ்டப்பட்டாகணும் அப்படிலாம் இல்லை. வாழ்க்கை என்பது வாழ்வதற்கு தான். ஸோ ஜாலியாக தான் வாழணும், என்ஜாயபிளாக தான் வாழணும். பட் அந்த ஜாலி என்ஜாயபிள் வந்துட்டு ரீடிஃபைன் பண்ணிட்டே இருக்கும். ஓகேவா, சும்மா உட்காரலாம் ஜாலினா அதை நினச்சிட்டு இருக்கக்கூடாது, படிக்கணும், அதை பொறுத்து நம்ம மாற்றோம். ஸோ நம்ம கம்ஃபர்ட் ஜோன் ரீடிஃபைனே பண்ணிட்டு நம்ம கரெக்டான ஃபிட்டஸாக தான் இருப்போம். ஓகேவா கண்ணா, புரிஞ்சுதா? கிளியர். ஓகேவா, ஸோ அந்த குட் மார்னிங் லக்ஷ். ஓகேவா, ஸோ அந்த தேவையில்லாத இந்த இதெல்லாம் ப்ரெஷர்லாம் எடுத்தாக்காமல் ஜாலியாக உட்காந்து படிங்க. இன்னும் ஜஸ்ட் ஒரு 6 days தானே, 6 days முடிஞ்சு நம்ம போர்டு எக்ஸாம் முடிஞ்சு ஒரு ப்ரெஷர் முடிய போகுது. ஓகேவா, 6 days 27th அன்னைக்கு நம்ம போர்டு எக்ஸாம் பேப்பரை தூக்கி போட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணணும். ஓகேவாக்கண்ணா, ஸோ அந்த ஒரு எனர்ஜெட்டிக்காக வச்சு ஃபீல் பண்ணிட்டு படிச்சுட்டு. ஓகேவா, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். அடுத்த கொஸ்டின் என்னன்னா, வாட் இஸ் ஃபவுண்டர் எஃபெக்ட்?
ஃபவுண்டர் எஃபெக்ட் இன் ஜெனடிக் ட்ரிஃப்ட்னா என்னது ஃபவுண்டர் எஃபெக்ட் இன் ஜெனடிக் ட்ரிஃப்ட்னா எதை டிட்டர்மைன் பண்ணுது ஃபவுண்டர் எஃபெக்ட் எதை டிட்டர்மைன் பண்ணுதுன்னா 𝑬𝒙𝒑𝒔 ஓகே ஃபவுண்டர் எஃபெக்ட் ஜெனடிக் ட்ரிஃப்ட் எதை டிஃபைன் பண்ணுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபவுண்டர் எஃபெக்ட் அப்படி ஃபவுண்டர்னா என்னது புதுசாக ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிடும் ஓகே என்ன விஷயம் புதுசாக ஏதோ ஒரு விஷயத்தை வந்துட்டு கண்டுபிடிக்குது நம்ம ஃபவுண்டர் எஃபெக்ட் அப்படி நம்ம சொல்லுவோம் இப்போ நம்ம கொரோனா இது நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன் கொரோனா வைரஸ் எக்ஸாம்பிள் வச்சுருக்கோம் அதாவது கொரோனா வைரஸ் அப்படின்ற ஒரு ஏ வைரஸ் இருக்கு ஓகேவா கொரோனா அப்படின்ற ஒரு ஏ வைரஸ் இருக்கு இந்த ஏ வைரஸை கொல்றதுக்காக நான் என்ன வேக்சின் போட்டீங்க கோவிஷீல்டு அப்படின்ட்டு அந்த மாதிரி ஏதோ வேக்சின் வந்து நீங்கள் இது பண்ணுறீங்க ஓகேவா ஸோ பி அப்படின்ற வேக்சின் வந்து நீங்கள் இந்த ஏ அப்படின்ற ஒரு வைரஸை கொல்றதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க இன்டியூஸ் பண்ணுறீங்க அப்படி பண்ணும்போது இதில் இருக்கிற 99.9% இப்படி வாங்கும் பர்சன்டேஜ் வாங்கினா ஓகே நல்லா தான் இருக்கும் ஓகே 99.9% வைரஸ் வந்து என்ன இது செத்து போயிருது ஆனால் மிச்சம் இருக்கிற இந்த 0.1% என்னவா ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை அடாப்ட் பண்ணி ஒரு புது வேரியண்ட்டான சி வைரஸாக வந்து வாங்கிடுச்சு அதாவது கொரோனா வைரஸாக இருந்தது வந்துட்டு புது ஸ்ட்ரெயினான ஒமிக்ரானா வந்து மாறி இருக்கு அப்படி தான் நம்ம அடாப்ட் பண்ணி வந்துச்சு கொரோனா வைரஸ் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா 4 வருஷமா நீங்கள் ஸ்கூலு 6th அப்படியே படிச்சிருப்பீங்க 10th அந்த மாதிரி இதில் பேஸில் படிச்சிருந்துருப்பீங்க ஸோ ஏ அப்படின்ற ஒரு வைரஸை கொல்றதுக்கு வேண்டி நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு இஷ்யூவை நம்ம இது பண்ணுறோம் ஓகேவா பி அப்படின்ற ஒரு வேக்சினை நம்ம போடுறோம் ஆனால் நம்மளோட நோக்கம் என்னவா இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது ஒரு ஸ்பீஷிஸ் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னு நம்ம நோக்கம் கிடையாது நம்ம நோக்கம் அப்படின்றது வந்துட்டு அதை கொல்லணும் அப்படின்றது தான் ஓகே அதை வந்து நம்ம எராடிகேட் பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம நோக்கமாக இருந்துட்டு இருந்துச்சு ஓகே அப்போ அதனால தான் ஏ அப்படின்ற வைரஸை கொல்றதுக்கு நம்ம பி வேக்சினை போடுறோம் ஆனால் அப்படி போடும்போது அந்த ஆக்சிடென்ட் என்ன வந்துச்சு ஒரு புது ஸ்பீஷிஸே உயிரோட வந்துருச்சு ஒரு புது ஸ்பீஷிஸை நம்ம ஃபவுண்ட் பண்ணிட்டோம் இதை நம்ம ஃபவுண்ட் பண்ணணும் அப்படின்னு நமக்கு வந்துட்டு ஐடியாவே கிடையாது கண்ணா பட் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது தெரியாதனமாக இதை கொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் இதை போடும்போது இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஒரு புது ஸ்பீஷிஸ் வந்து உருவாயிட்டு தெரியுமா அதான் நம்ம ஜெனடிக் ட்ரிஃப்ட்ல இருக்கக்கூடிய ஃபவுண்டர் எஃபெக்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதான் நம்ம ஜெனடிக் ட்ரிஃப்ட்ல இருக்கக்கூடிய ஃபவுண்டர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம டிட்டர்மைன் பண்றோம் ஓகே ஓகேனா when a small section of population drifts by chance நல்லா புரிஞ்சுக்கோங்க by chance a new habitat தான் by chance a new habitat and the allele frequency can become so distinct that they formed a new species நல்லா புரிஞ்சுக்கோங்க keywords ரொம்ப முக்கியம் ஓகேவா by chance drifts நல்லா பண்ணுவாங்க பை சான்ஸ் பேஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பாப்புலேஷன்ல ஸ்டடி பண்ணிட்டு இருக்கும்போது பை சான்ஸா ஒரு புது நியூ ஸ்பீஷிஸ் வந்து உருவாயிருச்சுன்னா பை சான்ஸா ஒரு புது ஸ்பீஷிஸ் வந்து உருவாயிருச்சுன்னா அதை தான் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம் ஃபவுண்டர் எஃபெக்ட் அப்படி நம்ம சொல்லிட்டு இருக்கோம் the original drifted population is defined as a founders the original drifted populations அதை நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம் ஃபவுண்டர்ஸ் அப்படி நம்ம சொல்றோம் ஓகேவா எங்க இருந்து இதாச்சு இது இந்த டிஃபைன் ஆனது ஃபவுண்டர்ஸ் எஃபெக்ட் அப்படி நம்ம சொல்றோம் புரிஞ்சுதா ஃபவுண்டர் எஃபெக்ட் என்னன்னு புரிஞ்சுதா கிளியரா இந்த டவுட் இருக்கு என்ன சொல்ல வரோம் அப்படின்றது புரியுதா ஃபவுண்டர் எஃபெக்ட்னா பேர்லேயே இருக்கு ஒரு இது வந்துட்டு நம்ம வந்துட்டு பை சான்ஸாக ஒரு புது ஸ்பீஷிஸையோ ஒரு புது பாப்புலேஷன் நம்ம உருவாக்கி விட்டுறோம் அப்படின்றது ஓகே ஜஸ்ட் கடவுள் வந்து அப்படி விளையாடிட்டு இருக்கும்போது பை சான்ஸ் ஒரு மனிதன் அப்படின்ற ஒரு இதை வந்து உருவாக்கி விட்டானா அவன் என்ன பண்ணுறான் கடவுளே ஆட்டி படிச்சுட்டு இருக்கான் ஓகேவா ஸோ அதே கான்செப்ட் தான் ஓகே கிளியர் எனி டவுட் இருந்துச்சு இருக்கீங்களா இல்லை அப்படி தூக்கிட்டு நல்லா கதை சொல்கிற மாதிரி இருக்குங்க சார் காலங்காலத்தில் ஃபிசிக்ஸ் எடுத்தால் ஓகே இது எடுத்தாது நான் இப்போ தான் தூக்கத்துலேருந்து இருந்துச்சு பல்லெல்லாம் தேய்ச்சி உட்காந்தேன் இப்போ சாப்பிட கூட இல்லை அது கூட நீங்கள் கதை சொல்கிறீங்களே சார் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கா எத்தனை பேர் சாப்பிட்டீங்க எத்தனை பேர் ஃபுட்டு சாப்பிட்டீங்க இன்னும் மாலிகுலர் ஜெனடிக்ஸ் எடுத்தாச்சுடா கண்ணா போனக்கு நேற்று வந்துட்டு பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் எடுத்தோம் முந்தா நேற்று எடுத்திருந்தோம்டா முந்தா நேற்று மாலிகுலர் ஜெனடிக்ஸ் எடுத்தோம்டா கண்ணா பார்க்கலையா நம்ம ரெக்கார்டிங் செஷன் இருக்குடா அதை போய் பாருங்கள் செக் பண்ணி பாருங்களேன் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் சாப்பிட்டாச்சா நல்ல விஷயம் 10-20 சாப்பிட்டாச்சு வேற யாராவது சாப்பிடாம இருக்கீங்களா எல்லாம் சாப்பிட்டு நல்லா தெம்பாக தானே இருக்கீங்க காலையில் சாட்டர்டே மார்னிங் சார் சனிக்கிழமை ஆனால் கண்டிப்பாக படிப்பேன் அப்படின்னு சில கண்டிஷன் இருப்பாங்களே அந்த மாதிரி கண்டிஷனில் யாராக இருக்கீங்களா இன்னைக்கு தான் கிளாஸுக்கு வரோம்னா சீக்கிரமாக ரெடி ஆக்கேன் அப்படியாடா நல்ல விஷயம்டா நான் இல்லைடா நான் இது நீ அதர் கேஸ் தான் நான் ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் எடுத்தேன் ஓகேங்களா நானும் ஃபுல்லாக ஒன்றும் சாப்பிடல நான் எந்திரிச்சதே இன்றைக்கி லேட்டு தான் ஓகே நேற்று நைட் நான் படுக்கிறது கொஞ்சம் லேட் ஆகிறதுனால நான் இன்றைக்கி எந்திரிச்சதே லேட் ஆயிடுச்சு ஸோ அதனால் கிளாஸ் இருக்கே அப்படின்னு சொல்லி நான் அப்புறம் டக்குன்னு குடிச்சிட்டு மட்டும் அப்படி ஓடி வந்துட்டேன் பேஸ் கான்செப்ட் சேமாக தானே இருக்கும் மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ஜெனடிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் கான்செப்ட் ஃபார் ஸ்டேட் போர்டும் சரி சிபிஎஸ்சியும் சரி சேமாக தான் இருக்கும் ஒரே கான்செப்ட் தான் சொல்லியிருக்கான் ஓகேவா நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரே கான்செப்ட் தான் சொல்லியிருக்கேன் அந்த கான்செப்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே போதும் ஓகேடா கண்ணா ஓகே ஸோ இந்த தேவையில்லாத இதெல்லாம் இருந்தால் தூக்கி போட்டுருங்க நம்ம பேக் டு ஃபார்ம் வந்துடலாம் ஓகேவா இப்போ நம்ம ஃபிஃப்த் கொஸ்டின் பார்த்துலாம்
ஓகே 5th क्वेश्चन என்ன இருக்குன்னா டிஃபரன்ஷியேட் பிட்வீன் ராமாப்திகஸ் அண்ட் ட்ரையோப்திகஸ். இது வந்து நம்ம எதில் பார்த்துருந்தோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது ராமாப்திகஸ் ட்ரையோப்திகஸ் அண்ட் நெதர்லாந்து மேன் சொன்ன பார்த்தீங்களா அவங்களாம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஞாபகம் இருக்கா? ஓகே ஸோ அதில் வந்துட்டு ராமாப்திகஸ்க்கும் ட்ரையோப்திகஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றாங்க. ஓகேவா ராமாப்திகஸ் ட்ரையோப்திகஸ் எப்போ எக்ஸிஸ்டிங் அப்போ 50 million years ago போத் வேர் ஹேரி பிரைமேட்ஸ். அவ ராமாப்திகஸ் தான் பார்க்கறதுக்கு எப்படி இருந்தானா மோர் மேன் மாதிரி இருந்தானா, பட் ட்ரையோப்திகஸ் வார் மோர் ஏப் லைக். இதான் மெயின் டிஃபரன்ஷியேட் அப்படின்னு. ஓகே 15 million வருஷத்துக்கு முன்னாடி சொல்லுவோம் பார்த்தீங்களா குரங்குலேருந்து தான் வந்துச்சு. அந்த ஸ்டடீஸ் எல்லாம் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா ராமாப்திகஸ் அப்படின்றது பார்க்கறதுக்கு மேன் மாதிரி இருப்பார். ராமா அதான் சொல்லியிருப்பார். ராமா அப்படின்றது ஒரு ஹியூமன் வேர்டு தானே நேம் தான். அப்போ ராமாப்திகஸ் பார்க்கறதுக்கு ஒரு ஹியூமன் மாதிரியும் வேற ட்ரையோப்திகஸ் வந்து பார்க்கறதுக்கு எப்படி இருந்துச்சுன்னா ஒரு ஏப்னா குரங்கு மாதிரி. ஏப் பிளானட் ஏதோ ஒரு படம் இருக்குது, அந்த படம் பார்த்துருக்கீங்களா? டக்குன்னு அந்த படம் பேர் வர மாட்டேங்குது. ஏப்ஸ் அப்படின்னு ஒரு படம் இருக்கா, ஒரு குரங்கெல்லாம் கண்ணு வச்சு சுற்றிட்டு இருக்கும். ஓகேவா ஸோ அந்த மாதிரி ஏப் மாதிரி இருந்திருக்கானோ. ஓகேவா ஸோ இதெல்லாம் 15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மனிதன் தோன்றதுக்கு முன்னாடி அப்போ ஸ்டோரி என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமாப்திகஸ் அப்படின்ற ஒரு சிம்பான்சிக்கு மாதிரி இருக்கிற குரங்குலேருந்து தான் ஒரு லைக் மனிதர் மாதிரி கிட்டத்தட்ட மனித சிமிலாரிட்டிஸ் இருக்கிற குரங்குலேருந்து தான் நம்ம மனிதன் வந்து தோன்று இருந்திருக்கலாம் அப்படின்றது ஒரு வந்து கான்செப்டாக இருந்துட்டு இருக்கு. ஓகேவா கண்ணா? அப்போ நம்ம முன்னோடிகளை நம்ம எதை கன்சிடர் பண்ணிருக்கோம்? நம்ம எதை கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம்? பிளானட் ஆஃப் ஏப்ஸ். சூப்பர். முன்னோடிகள் பிளானட் ஆஃப் ஏப்ஸ் சொல்றா, அந்த படம் பேர் பிளானட் ஆஃப் ஏப்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே முன்னோடிகள் நம்ம யாரை கன்சிடர் பண்ணணும்னா ராமாப்திகஸ் கன்சிடர் பண்ணணும். அதுல இருந்து என்ன இருக்கு நமக்கு நம்மளோட வம்சாவளி வந்து ஜென்ரேஷனாக வந்திருக்கு ஹியூமன்ஸோட இது அப்படி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஓகேவா கண்ணா? எஸ் கரெக்டான ஏப்ஸ் ஏதோ ஒருமே நினைச்சோம். ஓகே எஸ் பிளானட் ஆஃப் ஏப்ஸ் கரெக்டான. ஓகேவா ஸோ அது மாதிரி தான் இருக்கிறதா ஏப்ஸ் அப்படி. இந்த குரங்கு பார்த்துருப்பீங்களா? அந்த குரங்கு தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ட்ரையோப்திகஸாக இருந்துட்டு இருக்குது. ஓகே ராமாப்திகஸ் அப்படின்னு மோர் லைக் மனுஷன் மாதிரி இருந்துட்டு இருக்குதா நம்ம ராமாப்திகஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஓகேண்ணா? கிளியர். இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்டா. இதை நம்ம 1 மார்க்லையும் பார்த்தோம். ஐ திங்க் 3 மார்க்ல 2 இடத்துல ரிப்பீட் பண்ணியிருந்தான். ஐ மீன் டிஃபரன்ஷியேட்டிவ் ரிப்பீட் பண்ணல, ஆனால் ராமாப்திகஸ் ட்ரையோப்திகஸ் அவங்களோட பிரெயின் கெப்பாசிட்டிலாம் என்ன அப்படின்றத வந்து கேட்டு வச்சிருந்தான். ஓகேங்களா ஸோ இந்த பேஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு இந்த கான்செப்ட்ல இருக்கக்கூடிய கடைசி இருக்குது நம்ம எவல்யூஷன் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஓகே அந்த ஹியூமன்ஸோட பிரெயினை கால்குலேட் பண்ணுறது, அது எங்கிறது முன்னோடிகள் எங்கிறது வந்தாங்க அப்படின்னு சொல்றதுனால ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஓகேவா ஓகே நம்ம அடுத்த கேள்வி பார்த்தலாம். How do lichens serves as an indicator to the industrial pollution? எப்படி சர்வ்ஸ் பண்ணுது? எப்படி வந்துட்டு ஒரு லைக்கன் வந்து இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷனுக்காக இண்டஸ்ட்ரியல் வந்து சேவ் பண்ணுது அப்படின்னு. ஏன்னா லைக்கன் வந்து நம்ம என்ன சொல்லிருப்போம், இட் இஸ் அ இண்டிகேட்டர். எங்கே ஒரு பொல்யூஷன் இருந்துச்சோ அங்கே வந்து என்ன ஆகாது, லைக்கன் வந்து க்ரோ ஆகாது அப்படின்றத பார்த்துருப்போம். ஓகே எந்த இடத்துல ஒரு பொல்யூஷன் இருக்குதோ அந்த இடத்துல என்ன ஆகாது, லைக்கன் வந்து க்ரோ ஆகாது நம்ம பார்த்துருப்போம். முக்கால்வாசி லைக்கன்ஸ்லாம் எங்கே வாழக்கூடியது? மலை பிரதேசத்தில் வாழக்கூடியது. மலை பிரதேசத்தில் வாழக்கூடியது தான் லைக்கன்ஸாக இருக்குது. ஸோ அப்போஸ் இப்போது ஊட்டி மாதிரி இருக்குது, வேற என்ன கொடைக்கானலாம் இருக்குது. ஸோ அந்த இடத்துல நம்ம லைக்கன்ஸை பார்க்க முடியுது. அந்த இடத்துல சூப்பரான லைக்கன்ஸ் வந்து பார்க்க முடியுது. ஸோ அந்த இடத்துல வந்து லைக்கன்ஸ் பார்க்க முடியலன்னா, சப்போஸ் ஒருவேளை அந்த இடத்துல லைக்கன்ஸ் வந்து இல்லாமல் போயிருச்சுன்னா அப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அந்த இடத்துல வந்து பொல்யூஷன் அதிகமாக இருக்குது, அந்த இடத்துல ஏதோ ஒரு பொல்யூஷன் ஏர் பொல்யூஷன் அதிகமாக இருக்கிறதுனால தான் நம்மளால லைக்கன்ஸ் வந்து க்ரோ ஆக மாட்டேங்குது. ஸோ லைக்கன்ஸ் will act as a indicator for air pollutions அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஓகேங்களா lichens are sensitive to the pollution, will not grow in a polluted area. நல்லா புரிஞ்சுங்க, லைக்கன்ஸே எல்லா இடத்துலையும் க்ரோ ஆகாது. லைக்கன்ஸே ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும் தான் க்ரோ ஆகும் இல்லையா? லைக்கன்ஸே இப்போ மலை அந்த மாதிரி பிரதேசம்லாம் க்ரோ. சார் சென்னையில் லைக்கன்ஸ் இல்லையே சார்? ப்ரீவியஸ் கொலேஷன் ஓகே சார் சென்னையில் என்னடா அது? அப்படியா சார் சென்னையில் வந்துட்டு லைக்கன்ஸ் இல்லையே சார்? அப்போ சென்னை பொல்யூட்டர் சார்? சென்னை சும்மாவே பொல்யூட்டர் தான், மதுரை சிட்டியில் சும்மாவே பொல்யூட்டர் தான். பட் பேசிக்காக அதோட ஹேபிட்டட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மலை சார்ந்த பிரதேசம் தான் அதோட ஹேபிட்டை நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம். ஸோ அந்த ஏரியாவில் வந்துட்டு அந்த ஏரியாவில் க்ரோ ஆகாமல் இருந்துச்சுன்னா அப்போ அந்த ஏரியா வந்து பொல்யூட்டர் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா இங்கிலாண்டில் வந்துட்டு தேர் ஆப்சன்ஸ் ஆஃப் ட்ரீ ட்ரங்க்ஸ் during post industrialization period allowed dark winged moth to camouflage against the soot covered bark அப்படின்றது. என்ன சார் இதுன்னா ஞாபகம் இருக்கா? அது வந்து 2 மாதத்துக்கு கதை சொல்லியிருப்பாங்க. 2 மாதம் கதை சொல்லியிருப்பாங்க. டார்க் விங் மாத் அப்படின்னா ஒயிட் விங் மாத் அப்படின்றது. ஓகே 2 மரத்தில் வந்து லைக்கன்ஸ் வந்து க்ரோ ஆகிட்டு இருந்துச்சு. லைக்கன்ஸ் க்ரோ ஆகிட்டு இருக்கும் பேஸில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன மாத்து, ஒயிட் கலர் மாத்து வந்துட்டு அதிகமாக இருந்தது. சாரி ஒயிட் கலர் மாத்து ரொம்ப கம்மியாக இருந்தது. ஏன்னா அப்போ வந்து பாப்புலேஷன் கிடையாது, பொல்யூஷன் கிடையாது. அப்போது ஒயிட் கலர் மாத்து ரொம்ப கம்மியாக இருந்தது. ஒயிட் கலர் மாத்து எதனால் கம்மியாக இருந்துச்சு? இப்போ தான் ஒயிட் கலர் மாத்து ரொம்ப கம்மியாக டார்க் கலர் மார்க் வந்து அதிகமாக இருந்துச்சு. ஆஃப்டர் இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்கு அப்புறம். ஆஃப்டர் இண்டஸ்ட்ரியலைசேஷன் கணக்கு முன்னாடி வந்துட்டு ஒயிட் கலர் மார்க் தான் அதிகமாக இருந்தது, டார்க் கலர் மார்க் தான்
கம்மியாக. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக்கன்ஸ் வந்து அட்டாச் ஆயிருக்கிறதுனால மேலே பறந்துட்டு இருக்கக்கூடிய இதில் வந்துட்டு பறவைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தா ரொம்ப வெள்ளையாக தெரியும். வெள்ளையாக தெரியும் போது வெள்ளையாக இருக்கிற ஒயிட் கலர் மாற்று வந்து கண்ணுக்கு தெரியாது. அதில் டார்க்காக இருக்க ஒயிட் கலர் மாற்று கண்ணுக்கு தெரியுதுனால டார்க்காக இருக்க ஒயிட் கலர் மார்க்கு பிடிச்சி சாப்பிட்டுச்சு. ஆனால் அந்த இனம் அழியில் நல்லா பிடிச்சிக்கும். இதுல வந்து அந்த இனமே அழிஞ்சு போகல. இதில் வந்துட்டு டார்க் கலர் மாற்று தான் என்னவா இருந்துட்டு இருக்கு, பாப்புலேஷனில் கொஞ்சம் கம்மியாக இருந்துட்டு இருக்கு. இப்போ இவ்வளோ பொம்பளைங்க இருக்காங்க, இவ்வளோ ஆம்பளைங்க இருக்காங்க அப்படி செக்ஸ் சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த பேஸ் பண்ணி பார்க்கும்போது அதில் வந்துட்டு டார்க் கலர் மாத்தோட பாப்புலேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றோம். அதுவே ஆஃப்டர் இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்கு அப்புறமா லைக்கன்ஸ்லாம் ஒன்றுமே காணும், லைக்கன்ஸ்லாம் போயாச்சு. ஓகே, லைக்கன்ஸ்லாம் போனதுக்கு அப்புறமா அந்த டார்க் அந்த உட் என்னாச்சு ரொம்ப கருகியாச்சு. புகை எங்கே பார்த்தாலும் புகையாம அந்த டார்க்லாம் அப்படியே உட்டெல்லாம் கருகி போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் மாற்ற பார்த்தோன்னே தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்போ ஒயிட் கலர் மாத்தோட பாப்புலேஷன் குறைய ஆரம்பிச்சு, டார்க் கலர் மாத்தோட பாப்புலேஷன் அதிகரிக்க ஆரம்பிச்சு. எப்படி அதிகரிக்க ஆரம்பிச்சு, அது யாருமே சாப்பிட்றது கிடையாது. ஆனால் ஒயிட் கலர் மாற்ற நம்ம தூரத்தில் பார்த்தா ஓகே வெள்ளையான ஒரு இப்போ அப்படியே பார்த்துட்டு இருக்கோம். ஒரு கருப்பு கலர் போர்டு இருக்குன்னா இப்படி வெள்ளை வச்சு நம்ம எல்லாம் பார்ப்போம். இங்கே தானே பார்க்குறோம், எங்கே பார்க்கணும் இங்கே தான் பார்ப்போம். கண்ணுக்கு நமக்கு தான் தெரியலையா. ஸோ வந்து நம்ம பிடிச்சி சாப்பிட்டு போகலாம் இல்லையா. ஸோ அதே கான்செப்ட் தான். ஓகே, அப்போ என்ன ஆயிடுச்சு, ஒயிட் கலர் மாத்தோட காம்பினேஷன் குறைய ஆரம்பிச்சு, பாப்புலேஷன் குறைய ஆரம்பிச்சு, டார்க் கலர் பாப்புலேஷன் வந்துட்டு அதிகமாக ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, கிளியர், புரிஞ்சுதா? யா, ஊட்டிலே இப்போ காணும், ஊட்டிலே இல்லையா, ஊட்டியவே காணோன்றாங்க நிறைய பேர். 𝑬𝒔𝒑𝒒𝒔 ஜீத் சூப்பர்மா. ஐ திங்க் ஆர்எஸ் வென் பிளாக் நம்ம எல்லாத்துக்குமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் போட்டுருட்டோம்டா. எல்லாத்துக்குமே நம்ம போன சண்டே, அடுத்த சண்டே வந்துச்சு, நாளைக்கு அடுத்த சண்டே வரப்போகுது. நம்ம எல்லாத்துக்குமே போன சண்டே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்டா. ஸோ அது நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? எஸ், பட் நாட் இன் ரூரல் ஏரியாஸ். ஓகே, கிளியர். நாளைக்கு நம்ம என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் தாண்டா. ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ், மைக்ரோப்ஸ் அண்ட் ஹியூமன் வெல்ஃபேர், அந்த ரெண்டு சாப்டரும் பார்ப்போம். 2 சாப்டரும் நாளைக்கு பார்த்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்டே நம்ம என்ன பார்ப்போம், ரீப்ரொடக்ஷன் தான் கேட்டீங்க. ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் ஃபர்ஸ்ட் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா நம்ம செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் ஃப்ளவரிங் பிளான்ட் பார்த்து முடிச்சிட்டோம்னா அதோட நமக்கு போர்ஷன்ஸ் முடிஞ்சிருது. அப்புறம் மிச்சம் 2 நாள் நம்ம உட்காந்து கரெக்டாக ரிவிஷன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பரான 65+ 60+ மார்க் எடுத்துடலாம். ஓகேவா? யா, அதே தான் கண்ணா, அதே தான். சூப்பர். குட் மார்னிங் கேத்ரின். குட் மார்னிங்மா கேத்ரின், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. குட் மார்னிங். ஹவ் வாஸ் யுவர் ப்ரிப்பரேஷன்ஸ் கோயிங் ஃபார் நீட்? நம்ம ஏப்ரல் மாதத்துலேருந்து நீட்டுக்கு சும்மா வெறித்தனமாக ப்ரிப்பேர் ஆக போகிறோம்டா. நான் முன்னாடி சொல்லியிருந்தேன்ல கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் இருக்குது. நான் முடிஞ்சால் அந்த வீக்யூஸும் கொண்டு வர பார்க்குறேன். நம்ம வீக்யூஸ் போட்டு போனால் உங்களுக்கும் கொஞ்சம் என்கேஜிங்காக இருக்கும். அதேமாரி பார்த்து இப்போ நிறைய கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஓகே, சால்டேஷன் என்ன சார்? What is saltation as proposed by 𝑬𝒑𝒑𝒔? 𝑬𝒑𝒑𝒔 produce பண்ண saltation என்ன அப்படின்னா, 𝑬𝒑𝒑𝒔 believe that evolution was caused by the mutation, large difference arising suddenly rather than minor variation. It terms a single step large mutation that leads to the specification as saltation. ஒரு single step large mutations தான். ஓகேங்களா? சடனாக உருவாயிருச்சு. என்னது மியூட்டேஷன் நடந்து, மியூட்டேஷன் அப்படி நடக்கும் 2 4 ஆகும், 4 8 ஆகும், 8 14 ஆகும், அப்படி போயிட்டு இருக்கலையே. அதே மாதிரி சடனாக நடக்கிற விஷயம் தான் நம்ம என்ன சொல்லிருக்கோம், மியூட்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். ஒரு நிமிஷம்டா. அப்போ சடனா நடந்த ஒரு மியூட்டேஷன்ஸ் தான் என்ன இருக்கு, ஒரு மேஜர் வேரியேஷன்ஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஈவினிங் பிரைம் ரோஸ் தான். சடனாக நடக்கிற மியூட்டேஷன் நமக்கு லார்ஜர் வேரியேஷன்ஸ் கொடுத்துட்டு. ஸோ சால்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 𝑬𝒑𝒑𝒔 எது கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிங்கிள் ஸ்டெப், இதுதான் ஆன்சர். ஓகே, டேர்ம்ட் அஸ் அ சிங்கிள் ஸ்டெப் லார்ஜ் மியூட்டேஷன் பேஸ். முடிஞ்சிருச்சு. கதை எழுதினாலையோ 𝑬𝒑𝒑𝒔 சொல்லியிருக்கிறது என்னவா இருக்குன்னா, ஒரு சிங்கிள் ஸ்டெப்பில் கொஞ்சமாக மியூட்டன்ட் டைப் வருது. 2 4 8 16 32 64 அப்படியே போக வேண்டியது. எப்படி போயிருச்சுன்னா 2 32 64 அப்படியே ஜம்ப் பண்ணி ஒரு சிங்கிள் ஸ்டெப்பில் 3 ஸ்டெப்ல நமக்கு 64 வந்துச்சு. அந்த மாதிரி சொல்கிறோம். ஓகேவா? கொஞ்சம் கொஞ்சமாக போக வேண்டியது. அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் முடிச்சு செகண்ட் ஸ்டாண்டர்ட் போகணும், செகண்ட் ஸ்டாண்டர்ட் முடிச்சு தேர்ட் ஸ்டாண்டர்ட் போகணும். ஸோ அப்படி தான் போயிட்டு இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் முடிச்சு உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் எழுத சொன்னால் நீங்கள் எப்படி எழுத முடியாது இல்லையா? ஸோ அதே பேஸில் அந்த கான்செப்ட் நடக்கூடிய ஒரு சிங்கிள் ஸ்டெப்பில் நடக்கூடிய ஒரு லார்ஜ் மியூட்டேஷன்ஸ் பேஸ் கான்செப்ட் என்ன சொல்லியிருக்காரு, சால்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 𝑬𝒑𝒑𝒔 வந்து நமக்கு ரெஃபர் பண்ணியிருக்காரு. அதான் நம்ம சால்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 𝑬𝒔𝒑𝒑𝒔 நம்ம 𝑬𝒑𝒑𝒔 வந்து நமக்கு ரெஃப்ரசன்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறோம். கிளியரா? புரிஞ்சுதா? ப்ளீஸ் ஃப்ரீ. சில டேர்ம்ஸ் எல்லாம் வரும். ஓகே, சில இது எப்படி கேட்பாங்க, இல்லை 3 மார்க் கான்செப்ட் வந்து இந்த டேர்ம்ஸ் எல்லாம் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த டேர்ம்ஸை வச்சு கேட்கலாம். 2 மார்க்லையும் 3 மார்க்லையும் வந்து டேர்ம்ஸ் வச்சு கேட்கலாம். ஒருவேளை அவன் 5 மார்க்கில் கேட்குறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் எப்படி கேட்கலாம், ரோமன் லெட்டர் வைஸ் கேட்கலாம். ஓகேங்களா? அப்போ இதில் ஒரு என்டையர் 5 மார்க்கு அப்படின்னு பேஸ் பண்ணி கேட்குறது அந்த 3 கிராஃப் எழுத சொல்லிட்டு தான் கேட்பான். பட் அதை தவிர வச்சு எதாவது கேட்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பிளிட் அப் ஒரு இது கொடுத்துட்டு ஸ்பிளிட் அப் கான்செப்ட்லேருந்து கேட்கலாம்.
ஓகே ஒரு கதையை கொடுத்துட்டு கேஸ் பேஸ் ஸ்டடியை கொடுத்துட்டு கேஸ் பேஸ் ஸ்டடி இந்த கேஸ் பேஸ் ஸ்டடிலேருந்து இது நீங்கள் என்னென்னு சொல்கிறீங்க இப்படி நடந்துட்டு இருக்கு ஒரு மியூட்டேஷன் வந்து இப்படி பயங்கரமாக நடந்துட்டு இருக்கு அப்போ இந்த மியூட்டேஷனோட பேர் என்ன நீங்கள் எழுதணும் இந்த மியூட்டேஷனோட பேர் வந்து சால்டேஷன் இது வந்து யார் ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க யூகோ ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காரு ஒரு சிங்கிள் ஸ்டெப்பில் வந்துட்டு லார்ஜர் மியூட்டேஷன் நடந்ததுனால நம்ம சால்டேஷன் அப்படி சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம எழுதணும் ஓகே அவன் கேஸ் பேஸ் ஸ்டடி கொடுத்துருவான் ஓகே இப்படி போயிட்டு ஒரு மியூட்டேஷன் வந்துட்டு நம்ம சொல்லும் போது பிரைமாரோஸ் அப்படின்னு அந்த பிரைமாரோஸோட எக்ஸாம்பிள்ஸ் அப்படி கொடுத்துட்டு அவன் கேட்பான் அப்படி பிரைமாரோஸ் என்ன நடந்திருக்கு அப்படி சொல்லிட்டு இது என்ன டைப் ஆஃப் இதுன்னு கேட்பான் அப்போ நம்ம என்ன இதோட டெஃபினிஷன் எழுதணும் எப்பவுமே கேஸ் பேஸ் ஸ்டடி எப்படி இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அவன் காசையோ இல்லை ஆன்சரையோ கொடுத்துட்டு கொஸ்டினை கேட்பான் இது எதனால் நடக்குது அப்படின்னு கேட்பான் அவன் காசை கேட்பான் பேஸ் பண்ணி எதனால் நடக்குது இல்லை ஒரு ப்ராடக்ட்டை கொடுத்துருவோம் ப்ராடக்ட் என்னது ஆன்சர் கொடுத்துருவோம் அந்த ஆன்சர் கொடுத்துட்டு இதோட ப்ராசஸை கேட்பான் ஓகேங்களா ஸோ இல்லைனா அது மெத்தட்னா என்னன்னு கேட்பான் அந்த மெத்தடோட பேர் என்ன அப்படின்னு கேட்பான் அந்த மெத்தட் யார் ப்ரொடியூஸ் பண்ணான்னு கேட்பான் அந்த மெத்தடோட சைட் எஃபெக்ட்ஸ் காசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பான் ஸோ ஒரு கேஸ் பேஸ் பண்ண ஸ்டடி வந்துட்டு முக்கால்வாசி இப்படியே தான் இருக்க போகுது ஓகேங்களா யா குட் மார்னிங் நீலம் குட் மார்னிங் What are the vestigial gills in a vertebrate embryo? Vestigial gill slits இந்த மாதிரி இருக்கும் நம்ம கழுத்துக்கு பின்னாடி வந்து இந்த மாதிரி இருக்கும் நம்ம ஹியூமன்ஸ்க்கு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார் ஓகே அது டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க proposed by Ernest Haeckel that evidence show that all the vertebrate embryo develop a row of gill slits இங்க மாதிரி இருக்கு இங்க வந்து பிரச்சனை இருக்கு row of gill slits behind the head இங்க தான் behind the head they are functional only in fish and are absent in all adult vertebrates ஓகே ஃபங்க்ஷன்ஸ் ஒன்லி இன் ஃபிஷ்ஷில் மட்டும் தான் எப்படி ஃபங்க்ஷன்ஸாக இருக்கும் அப்படி யார் சொல்லியிருக்கா நான் சொல்ல ஏர்னஸ்ட் ஹெக்கல் பேர் ரொம்ப முக்கியம் யார் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கா அப்படின்றது முக்கியம் ஓகேங்களா சயின்டிஸ்ட் நேம் ரொம்ப முக்கியம் இது இந்த கான்செப்ட் வந்து 1 மார்க்கில் நீட்டில் வந்து நம்ம சயின்டிஸ்ட் நேம் ரொம்ப முக்கியமாக பார்த்துட்டோம் அதாவது ஏர்னஸ்ட் என்ன ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்கன்னா எல்லா வெர்டிபிரேட் என்னது முதுகெலும்பு உடையது இல்லையா முதுகெலும்பு தான் நம்ம என்ன சொல்லுவோம் வெர்டிபிரேட் அப்படின்னு சொல்லிருப்போம் ஓகேவா முதுகெலும்பு வேணும் அப்படின்னு சொல்லலையே அந்த முதுகெலும்பு உடையதான் நம்ம வெர்டிபிரேட் அப்படின்னு சொல்லுவோம் சார் என்ன சொல்லியிருக்கேன்னா எல்லா முதுகெலும்பு உடைய அந்த வெர்டிபிரேட் அனிமல்ஸுமே அது எப்படி இருக்கும்போது கருவுற்றிருக்கும்போது அதில் வந்துட்டு எம்ப்ரியோ ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு கில் ஸ்லிட்ஸ் வந்து பார்க்க முடியுமா ஹெட்டுக்கு முன்னாடி வந்து கில் ஸ்லிட்ஸ் வந்து பார்க்க முடியுமா பட் டெவலப் ஆக ஹியூமன்ஸ் மாதிரி இருக்க வெட்டி பிரச்சனை ஆயிருமா அது அப்படியே க்ளோஸ் ஆயிருமா அது வந்து ஃபங்க்ஷனலாக வராதான் பட் எதில் மட்டும் தான் ஃபங்க்ஷனலாக இருக்குமா ஃபிஷ்ஷில் மட்டும் தான் ஃபங்க்ஷனலாக இருக்கும் அப்படின்னு இவர் சொல்லியிருப்பாரு பட் இது டிஸ்ப்ரூவ் பண்ணுவாங்க ஓகே இது வந்து அப்படிலாம் லடா படா அப்படின்னு சொல்லிடுவாங்க ஓகேங்களா புரிஞ்சுதா ஸோ அதுதான் நம்ம வெர்டிபிரல் கில்ஸ் வெர்டிபிரல் யார் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்கன்னா ஏர்னஸ்ட் ஹெக்கல் வந்து சொல்லியிருக்காருன்னு அர்த்தம் ஓகேவா கிளியர் நடக்கணா Yes, embryogenical evidence. அதே தான் நடக்கணும் சூப்பர் அஜித் கலக்கிட்டீங்க கிளியரா எஸ் புரிஞ்சா அடுத்த கொஸ்டின் பார்த்துலாமா என்ன டவுட் இருக்கா யா கிளியர் okay explain the concept of anthropogenic action in evolution anthropogenic action அப்படினா இந்த நாடு நாசமா போறதுக்கு யாரா காரணம் அப்படினு கேட்பாங்க இல்லையா இந்த நாடு நாசமா போறதுக்கு யார் காரணம் நான் தான் அப்படினு சொல்லி நம்ம தான் ஓகே நான் தான் இல்ல நம்ம தான் ஹியூமன்ஸ் தான் ஓகே அந்த ஹியூமன்ஸ் ஆக்ஷன் தான் நம்ம என்ன சொல்றோம் anthropogenic action அப்படி சொல்றோம் this refers to the evolution driven by human activity சும்மா சிவனேன்னு இருந்தது வந்துட்டு இப்போ ஒரு பெரிய தியரி போயிட்டு இருக்கு எத்தனை பேர் அந்த தியரி பார்த்தீங்க எனக்கு தெரியாது பெங்களூர்லேயும் தமிழ்நாட்டிலையும் வந்துட்டு இப்போ என்ன பெஞ்சிட்டு இருக்கான் ஆலங்கட்டி மழை அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ் கியூப்ஸ் வந்து மழை பெய்யுமே ஆலங்கட்டி மழை அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டீங்களா அந்த ஐஸ் கியூப் மழையில் நீங்கள் யாரும் நினைச்சிருக்கீங்களா ஐஸ் கியூப்ஸ் வந்து அப்படியே பெய்யுறது ஓகே அதான் நம்ம ஆலங்கட்டி மழை அப்படின்னு சொல்லுவோம் ஐஸ் அப்படி பெய்யுது அது வந்துட்டு இப்போ வந்து தமிழ்நாட்டிலையும் பெங்களூர்லையும் அதிகமாக பார்க்க முடிஞ்சுது ஓகே நம்ம வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இங்கிலாந்துலையும் வந்துட்டு நம்ம அதிகமாக பார்க்க முடியாது யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களாடா ஆலங்கட்டி மழை அப்படின்றது ஹெயில்ஸ்டோன் தான் ஓகேங்களா ஸோ அதில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க இந்த மார்ச் மாதம் வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் மழையே பெய்யாது இது வந்து வெயில் மாதம் அது மட்டும் இல்லாமல் அந்த ஐஸ் கியூப்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ் கியூப்ஸ் கரையவே மாட்டேங்குது ஒன்ஸ் ஆலங்கட்டி மழை பெஞ்ச உடனே அது கொஞ்ச நேரத்தில் கரைஞ்சு போயிடும் பட் இது என்ன ஆகுது ஒரு நாள் ஆகி கூட ஒரு நாளுக்கு அப்புறமா தான் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மணி தான் பார்த்தீங்களா இதுக்கெல்லாம் யார் காரணம் இப்போ ஒரு தியரி வந்து போயிட்டு இருக்கு அதாவது ஜியோ இன்ஜினியரிங் அப்படின்னு ஒரு இன்ஜினியரிங் இருக்குது அந்த ஜியோ இன்ஜினியரிங் ஆனால் உலகத்தில் என்ன நடக்குதுன்னு சைட் பை சைட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க எப்போவுமே ஓகே எஸ் உங்களுக்கு முக்கியம் தான் சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியம் தான் பட் உலகத்தில் என்ன நடக்குது தெரிஞ்சு வச்சுக்கோங்க 2020 அந்த 2024 அந்த டைமில் வந்து பில் கேட்ஸ் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு பில் கேட்ஸ் பண்ணிருக்க மாட்டார் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட்டை சப்மிட் பண்ணியிருப்பாங்க உலகத்துக்கு என்ன சார் ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஐடியாவை சப்மிட் பண்ணியிருப்பாங்க அதாவது இந்த உலகம் வந்துட்டு யூவி எக்ஸ்போஷனால அதிகமாக என்ன ஆகிட்டு இருக்கான் சூரியன் வந்து அப்படியே வந்துட்டு இருக்கு அப்போ நம்ம உலகம் இப்படி இங்கே இருக்குன்னா இந்த யூவி எக்ஸ்போஷனால உலகம் வந்து அதிகமாக பாதிப்பு அடைஞ்சிட்டு இருக்கு அதிகமாக என்ன ஆகிட்டு இருக்கு அதிகமாக நம்ம உலகம் வந்து பாதிப்பு அடைஞ்சிட்டு இருக்கு ஸோ இப்படியே போயிட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகம் வந்து கூடிய சீக்கிரம் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு ஒரு ஸ்டடி சொல்றாங்க ஸோ இதுக்கு மாற்றுதல் என்ன பண்றாங்கன்னா சன்ஸ்கிரீன் போடலாம் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா நம்ம ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு ஆள் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குளத்துல போயிட்டு டேம்ல போய் தெர்மாக்கோலை விட்டுருப்பாரு அதாவது எதுக்கு தெர்மாக்கோலை விடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவாபரேட் ஆகாம இருக்கிற தெர்மாக்கோலை விட்டுருப்பாரு அதே கான்செப்ட் இவங்களும் சொல்லியிருப்பாங்க ஆனால் இங்க எங்க சொல்லியிருப்பாங்கன்னா 5 லேயர்
இருக்கு. இதெல்லாம் பார்த்தா ஞாபகம் இருக்கா? நம்ம வந்து ஜியோகிராஃபியில் படிச்சிருப்போம். அட்மாஸ்பியர், ட்ரோபோஸ்பியர், ஸ்டெர்போஸ்பியர் அப்படின்னு சொல்லி 5 லேயர் இருக்கும். ஓகே, கரெக்டான ஆர்டர் தெரியல. அந்த 5 லேயர் வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த 5 லேயருக்கு மேலே ஸ்டெர்போஸ்பியர், அதாவது இங்கே தான் ஒரு லேயர் இருக்குது. அந்த லேயர் தான் என்ன ஃபார்ம் ஆகுது, நமக்கு மேகங்கள்லாம் ஃபார்ம் ஆகுது. மழை பெய்யக்கூடிய மேகங்கள்லாம் ஃபார்ம் ஆகுது இல்லையா? அந்த மேகங்கள் ஃபார்ம் ஆகிறதுக்கு மேலே இருக்கக்கூடிய லேயரில் வந்துட்டு இந்த கார்பன் மோனாக்சைடு இல்லை கார்பனேட்டை ஏதோ ஒன்று தூவி விடலாம் அப்படின்னு சொல்லுவார். ஓகே, அது தூவி விட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அங்கேயே மிதந்துட்டே இருக்கும்போது இந்த யூவி எக்ஸ்போஷர், அதாவது சன்லைட் வந்து ஓவராக வராது. இப்போ 3 ரேஸ் வருதுன்னு வச்சோங்களேன், 3 ரேஸில் ஒரு ரேஸ் மட்டும் தான் வரும். மிச்ச ரேஸ் வந்து நம்ம பேக் சூரியனுக்கே நம்ம அனுப்பிட முடியும் அப்படின்ற ஒரு ஸ்டடியை வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாரு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரொபோஸ் பண்ணுவாங்க. அங்கே இருக்கிற ப்ரொஃபஸர்லாம் உட்காந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரொபோஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த இதுக்கு வந்துட்டு பில் கேட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஃபண்ட் பண்ணியிருக்காரு. அதான் பில் கேட்ஸ் பண்ண தப்பு, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே பண்ணல. அதனால தான் பில் கேட்ஸ் சொல்லியிருக்காங்க. பில் கேட்ஸ் என்ன பண்ணியிருக்காரா, அது ஃபண்ட் பண்ணியிருக்காரு. பில் கேட்ஸ் வந்துட்டு பில் கேட்ஸ் வந்து ஃபண்ட் பண்ணதுனால ஃபண்ட் பண்ணதுனால என்னாச்சு அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதனால தான் இப்போ என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னு, இதில் என்ன சார் ப்ராப்ளம் ஆகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நம்ம இந்த கார்பனேட் இந்த கெமிக்கலை வந்து நம்ம மேலே அப்படி தூக்கிட்டு போவோம். ஓகேங்களா, அப்படியே மேலே தூக்கிட்டு இருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ அதனால ஆர்டிஃபிஷியல் ரெயின்ஸ் வந்து நமக்கு நிறைய வரதுக்கு சான்ஸ் இருக்கும். ஓகேவா, சைட் எஃபெக்ட் சொல்கிறாங்க. ஆர்டிஃபிஷியல் ரெயின்ஸ், ஆலங்கட்டி மழை, அதாவது இப்போ மே மாதம்னால கண்டிப்பாக வெயில் அடிக்கணும். மே மாதம் குளிர ஆரம்பிச்சுன்னு அப்படி இருக்கும். நம்ம நேச்சுரல் நம்ம சீசன்ஸில் நிறைய வேரியேஷன்ஸ் வர ஆரம்பிக்குது. ஸோ அதனால் இது வந்து நம்ம உலகத்துக்கு நல்லது கிடையாது, பூமிக்கு நல்லது கிடையாது. ஆர்டிஃபிஷியல் ரெயின்ஸ் வந்துட்டு நம்ம உலகத்தில் விழுந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு இந்த சாயிலோட கெப்பாசிட்டியை இது பண்ணி விட்டுரும். அப்படி அதனால தான் இதை நம்ம அப்ரூவ் பண்ணக்கூடாது. இப்போ மே மாதம் மார்ச் மாதம் ஆலங்கட்டி மழை பெய்யுது. அது ஆலங்கட்டி மழையில் வந்துட்டு இந்த ஐஸ் கியூபரை கரைய மாட்டேன்னு சொன்னோன்னே எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, பில் கேட்ஸ் பிரச்சனை ஆரம்பிச்சு. ஏன்னா பில் கேட்ஸ் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பான், பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ சொல்லியிருப்பான், இந்தியா வந்து ஒரு லேப், நம்ம எதாவது ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு இந்தியாவில் போய் ரிசர்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்தியாவை ரொம்ப தரங்கட்ட லெவலில் அவன் திட்டிருப்பான். ஓகே, அதெல்லாம் ஒரு காலம். அப்போ வந்து அவன் சொல்லியிருப்பான். ஸோ அதை வந்து இப்போ எடுத்து போட்டு என்ன பண்ணுறாங்க, பில் கேட்ஸ் தான் பண்ண வேலை தான், அது பில் கேட்ஸ் பண்ண வேலையால் தான் இப்போ ஆலங்கட்டி மழை பெஞ்சிட்டு இருக்கு, இப்போ மே மாதம் கூட குளிராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேவா, பட் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, 2024 கேன்சல் பண்ணிட்டாங்க. இல்லை நீங்கள் பண்ணக்கூடாது, இதை நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும்ல, இது எங்கேயாவது ஏதாவது ஒரு நாட்டு மேலே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும்ல. அவன் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னு பார்த்தா, ஜஸ்ட் உங்கள் ஸ்கூலுக்கு மேலே ஒரு 2 கிலோமீட்டர் அளவுக்கு வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னதுக்கு எந்த கவர்மெண்ட்டும் அலோவ் பண்ணலை. ஓகேவா, அதனால இந்த ப்ராஜெக்ட் கைவிடப்பட்டது, இந்த ஜியோ இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட் கைவிடப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது இல்லீகலாக நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபண்டு கீழே இருந்து அடியில் தெரியாமல், கவர்மெண்ட் தெரியாமல், அது அஃபிஷியலாக சொல்லாமல் அன்அஃபிஷியலாக நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு ஸ்பீச் இருக்குது. அதை பற்றி எனக்கு தெரியாது. ஓகே, அஃபிஷியலாக மட்டும் தான் சொல்ல முடியும். அது என்னதுன்னா இதை பற்றி தெரியாது. அதுக்கப்புறம் இதுக்கு என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனால ஆர்டிஃபிஷியல் ரெயின்லாம் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ரெயின், அதாவது கிளவுட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த லேயருக்கு மேலே, அந்த ட்ரோபோஸ்பியருக்கு மேலே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த கெமிக்கல்ஸை தூவி விட போகிறோம். எப்படி சார் அங்கே போய் கெமிக்கலை தூவி விடுவாங்க, அந்த பலூன்லாம் கொண்டு போய் தூவி விடுவாங்க. பலூன் அப்படியே அந்த ஈலியன் பலூன்லாம் போகுது தெரியுமா, அது மேலே போய்ட்டு அதை போய் தூவி விடுறது, பெரிய பலூன்லாம் போய்ட்டு தூவி விடுறது. அதான் பேஸ் கான்செப்ட் அவங்க ஐடியாவாக இருந்துட்டு இருக்கு. ஸோ அதனால் இந்த ஆர்டிஃபிஷியல் ரெயின்ஸ்லாம் அது ப்ரொடியூஸ் பண்ணாது, ஜஸ்ட் ஒரு சன்ஸ்கிரீன் மாதிரி தான் இருந்துட்டு, நம்ம எப்படி சன்ஸ்கிரீன் போடுறோம் அதே மாதிரி தான் இருந்துட்டு இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டடிஸ்லாம் சொல்லிட்டு இருக்கு. பட் இது கேன்சல் செய்யப்பட்ட ப்ராஜெக்டாக தான் இருந்துட்டு இருக்கு. பட் நிறைய பேர் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இதை அன்அஃபிஷியலாக பண்ணிட்டு இருக்காங்க, அதனால தான் அவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஓகேவா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஓகே, ஸோ இந்தியாவே கண்ட்ரோல் பண்ணிட்டாரா பில் கேட்ஸ் அப்படின்றது கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. ஆனால் பில் கேட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பில் கேட்ஸ் அதுக்கு ஃபண்ட் காசு கொடுத்துருக்காரு. ஓகேங்களா, இது நான் காசு கொடுக்குறேன், ஜியோ இன்ஜினியரிங் நான் காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதனால தான் ஜியோ இன்ஜினியரிங் அப்படின்றது. ஓகேங்களா, புரியுதா? இப்போ நாளைக்கு உங்கள் ஸ்கோப் உள்ள ஒரு சப்ஜெக்ட் தான் ஜியோ இன்ஜினியரிங். இப்போ எங்கேயுமே வேலை கிடைக்கல அப்படின்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாமா, ஜியோ இன்ஜினியரிங் போயிடலாம். ஜியோ இன்ஜினியரிங் போயிட்டு உட்காந்து இந்த உலகத்துக்கே நான் சன்ஸ்கிரீன் போடுறேன் அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்கலாம். ஓகே, அது ரொம்ப பெரிய ஐடியாடா, ரொம்ப பெரிய ஐடியா. நம்ம வந்து சும்மா நம்ம இந்த தெர்மாக்கோல் விட்டது வந்து ரொம்ப கலாய்ச்சிட்டு இருந்தோம். பட் பில் கேட்ஸ் அளவுக்கு போயிருக்காரு. பில் கேட்ஸ் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வெதர் சேஞ்சு எப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம சம்மர் வெக்கேஷனில் மேலே விட மாட்டாங்க, டிசம்பரில் விடுவாங்க. டிசம்பர் தான் நம்ம சம்மர் வெக்கேஷன் இருக்க போகுது. ஓகேவா, ஸோ ஒரு வேலை அப்படி நடந்துருச்சு அப்படின்னா நமக்கு கிளைமேட்டிக் சேஞ்சஸ் வந்து ரொம்ப டிராஸ்டிக்காக வரதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது அப்படின்றாங்க. ஓகே, பட் அட் த சேம் டைம் அதை சப்போர்ட் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க, இல்லை இதை நீங்கள் இப்படியே விட்டுட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகமே அழிஞ்சு போயிருந்தா, அதனால் உலகத்துக்கே ஏசி போட்ட மாதிரி உலகத்தை குழு வைக்க போகிறேன்டா அப்படின்னு. அதனால தான் இந்த ஜியோ இன்ஜினியரிங் ஒரு ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஓகேவா, இது நம்ம வரும்போது பார்த்துக்கலாம். ஸோ அந்த ப்ராசஸ் தான் இப்போ போயிட்டு இருக்கு. இது ஏன் சார் நீங்க இப்ப சொல்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நடக்குது ஆந்த்ரோபோஜெனிக் ஆக்ஷன் என்னது, எல்லாம் இந்த ஹியூமன் ஆக்டிவிட்டியால தான். ஓகே, பில் கேட்ஸோட பேராசை அப்படின்னு சொல்லி இப்போ மீம்ஸ் போட்டுருக்காங்கல்ல, அதே மாதிரி பில் கேட்ஸ் சொன்ன மாதிரி தான் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அதே கான்செப்ட்ல நம்ம ஹியூமன் ஆக்டிவிட்டிஸால நம்ம அதிகமாக யூஸ் பண்றோம். ஓகே, எக்ஸஸ் யூஸ் ஆஃப் ஹெர்பிசைட்ஸ், பாய்சன், விஷத்தை யூஸ் பண்ணுறோம், ஹெர்பிசைட்ஸ், பெஸ்டிசைட்ஸ், ஆன்டிபயோட்டிக்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண என்ன இது, ஒரு ரெசிஸ்டன்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஆர்கானிசம் வித்தின் அ மந்த்ஸ் ஆர் இயர்.
வந்துட்டு ரெசிஸ்டன்ட் வெரைட்டிஸ் எதுக்கெல்லாம் இப்போ ஒரு பூச்சியை கொல்றதுக்கு வந்து நம்ம பெஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்கோம் ஓகேவா நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் 99% ஆஃப் பூச்சி வந்து செத்து போயிட்டு இருக்கு ஆனால் ஏதோ ஒரு 0.1% ஆஃப் பூச்சி வந்து உயிரோட வருது அதை ரெசிஸ்டன்ட் பண்ணி வந்துட்டு இருக்கு அப்போ மறுபடியும் நம்ம புது போட கொல்ல நிறைய ஃபவுண்டர் எஃபெக்ட் பேஸ் பார்க்கணும் நிறைய ஆர்கானிசம் வர ஒரு ஸ்டேஜில் என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பூச்சியாக வந்துட்டு அந்த பூச்சியை கொல்றதுக்கு நீங்கள் எந்த மருந்து எந்த வந்து மஸ்கிட்டோவோ கிஸ்கிட்டோவோ வந்து குட் நைட்டோ பேட் நைட்டோ எதை அடித்தாலுமே அது கொல்ல முடியாத அளவுக்கு என்ன ஆயிருமா ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிரும் அப்படின்றாங்க ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி ரெசிஸ்டன்ட் கெப்பாசிட்டி எடுத்துட்டு இருக்கு ஸோ இதனால நமக்கு நிறைய லாஸஸ் வந்து அதிகமான சான்ஸ் இருக்கு நம்ம சாயில் வேஸ்ட் ஆகலாம் நம்ம கிராப் வேஸ்ட் ஆகலாம் ஸோ இதெல்லாம் இந்த உலகம் அழியறதுக்கு இந்த எவல்யூஷன்ஸ்ல ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸ் நடக்காத ஒரு மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் ஹியூமன் ஆக்டிவிட்டின்றாங்க அந்த ஹியூமன் ஆக்டிவிட்டி தான் என்ன சொல்லிருக்கோம் ஆந்த்ரோபோஜெனிக் ஆக்ஷன் அப்படின்னு டிட்டர்மைன் பண்ணுறோம் ஹியூமன் ஆக்டிவிட்டி என்ன சொல்லிருக்கோம் ஆந்த்ரோபோஜெனிக் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி டிட்டர்மைன் பண்ணிருக்கோம் புரிஞ்சுதா குட் மார்னிங் அண்ணன்யா நான் நேற்றே சொன்னேன் இல்லையா நேற்றே நான் 10 மணின்னு சொன்னேன் இல்லையா பத்துக்கு தான் எந்திரிச்சேன் நல்ல விஷயம் இப்படி தான் இருக்கும் 10 தான் எந்திரிச்சேன் அப்படின்றது ஓகே 10 மணிக்கு ஒன்று யார் கிளாஸுக்கு சொன்னேன் நான் 10 மணி தான் எந்திரிப்பேன் தெரியுமா அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்போ நான் நேற்று கிளாஸ்லேயே சொன்னேன் 2-3 வாட்டி சொன்னோம் நாளைக்கு வந்து 10 மணிக்கு தான் நாளைக்கு வந்து 10 மணிக்கு தான் ஈவினிங் நம்ம எடுக்க மாட்டோம்னா ஈவினிங் மேம் எடுக்க போகிறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா கவனிக்கலை நல்ல விஷயம் என்னாச்சு இது ஒரே நிமிஷம் இருங்க ஓகே இது புரிஞ்சுக்கா லாஸ்ட் 2 மார்க் பார்த்துலாமா லாஸ்ட் 2 மார்க் என்ன வருதுன்றதை பார்த்துலாம் State the Hardy-Weinberg algebraic equations and its purpose. Hardy-Weinberg equilibrium அப்படின்ற ஒரு equilibrium தான் நம்ம Hardy-Weinberg கொடுத்துருப்பார் என்ன கொடுத்துருக்காருன்னா ஒரு எவல்யூஷன் நடந்திருக்கு அப்படின்னா இந்த Hardy-Weinberg equilibriumல சேஞ்சஸ் நடக்குமா ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காரு அந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி அந்த ஃபார்முலால ஏதாவது தப்பா ஒரு மாறுதல் அடைஞ்சிருக்கு சேஞ்சஸ் டிஃபரன்ஸ் தான் நடந்திருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ஒரு எவல்யூஷன் நடந்திருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓகேவா ஒரு ஹோமோலாகஸ் ஆர்கானிசம் இருக்கு கேபிட்டல் ஏ ஒரு ஹோமோலாகஸ் ஆர்கானிசம் இருக்கு அதே மாதிரி ரிசசிவ் டைப்லயும் ஒரு ஹோமோலாகஸ் ஆர்கானிசம் இருக்கு ஸ்மால் ஏ இது ஹெட்டரோலாகஸ் ஆர்கானிசம் இருக்கு கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ ஸோ இவர் இந்த ஏவை என்ன டிட்டர்மைன் பண்ணியிருக்காரா பி அப்படின்னு டிட்டர்மைன் பண்ணியிருக்காரு இதை கியூ அப்படின்னு டிட்டர்மைன் பண்ணியிருக்காரு ஓகேவா அப்போ 2 இருக்கிறதுனால பி ஸ்கொயர் 2 இருக்கிறதுனால கியூ ஸ்கொயர் இது ரெண்டுமே இருக்கிறதுனால பி கியூ அப்போ என்னது a plus b the whole square is equal to a square plus b square plus 2ab அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதான் ஃபார்முலா a square அதாவது p square plus 2ab plus q square ஓகேங்களா is equal to 1 ஸோ இந்த சேஞ்சஸில் ஏதாவது இந்த ஈக்குவல்ல ஏதாவது சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாப்புலேஷனில் வந்துட்டு என்ன நடந்திருக்கா ஒரு எவல்யூஷன் நடந்திருக்குன்னு அர்த்தம் ஓகே அந்த பாப்புலேஷனில் ஒரு எவல்யூஷன் நடந்திருக்குன்னு அர்த்தம் ஓகேங்களா யா அதே தான் ஓகேங்களா யா ஓகேவா happy Ramzan okay so நல்லா புரிஞ்சுதா so ஒரு population இதான் சொல்லிருக்காரா the equation is p square plus 2pq plus q square is equal to 1 இந்த population தான் algebraic equation சொல்லிருக்காரு it used to calculate the demonstration of allele frequency in a population ஒரு population இருக்கிற allele frequency calculate பண்றதுக்கும் அது stable and remains constant from generation to generation கான்ஸ்டன்ட்டா இருந்துட்டு இருக்கு இந்த absence of evolutionary force இருந்தா மட்டும் தான் ஓகே இந்த absence of evolutionary force இருந்துச்சுனா இது அப்படியே கான்ஸ்டன்ட்டா generation after generation வைட்ட போயிட்டே இருக்கும் இல்ல இதுல ஏதாவது சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படினா generation வந்து இது ரிமைன் கான்ஸ்டன்ட்டா இருக்காது ஏனா எவல்யூஷன் நடந்திருக்கு அப்படினா இதுல சேஞ்சஸ் அதிகமா வரதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படி நம்ம சொல்றோம் ஓகேவா இப்போ இதுல ஒரு புது வெரைட்டி வந்திருக்கு அப்படி பாத்தீங்கன்னா அதுல வந்து சேஞ்சஸ் அதிகமா வரதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கு சோ அத நம்ம Hardy-Weinberg ஈக்குலிபிரியத்தை நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஓகேவா யா clear understood புரியுதா Hardy-Weinberg algebraic equation புரியுதா கண்ணா சொல்லுங்க பாப்போம் யா புரியுதா ஃபயர் ஒன்னு போடுங்க பாப்போம் கமான் ஃபயர் போடுங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஃபயர் போடுங்க செஷன் லைக் பண்ணி விட்டுருங்க என்னடா இது
எஸ் 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 போட்டாச்சா என்னடா டவுட்டு கண்ணா ஒரு ஆர்கானிசம் இருக்குடா, அதாவது p² பேஸ் பண்ணி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இது அவர் ஈக்குவலிபிரியம் சொல்லியிருக்காரு. ஒரு ஹோமோலோகஸ் ஆர்கானிசம் இருக்கு. ஹோமோலோகஸ் என்னது, ரெண்டுத்தையும் பார்க்குறது சேம் குரோமோசோம் இருக்கும். ஜெனடிக்ஸ் பார்த்தோம் இல்லையா, கேபிட்டல் டி அப்படின்னு ஹோமோலோகஸ், கேபிட்டல் டி ஸ்மால் டி டார்ஃப், இது ஹெட்ரோலோகஸ், இது வந்து ஹைபிரிட் வெரைட்டி, ரீகாம்பினேஷன் வெரைட்டி அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ அதே கான்செப்ட்ல சொல்லியிருக்காரு. அப்போ ரெண்டு ஹோமோலோகஸ் ஆன டாமினண்டா ஒரு p²னும் ஹோமோலோகஸ் ஆன ரிசசிவ் ஆன q²னும் ரெண்டுமே இருக்கிற ரீகாம்பினேஷன் ஒரு pq 2pq அப்படின்னு சொல்லி ரிமைண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இதை வந்து அவர் ஒரு ஃபார்முலாவை எழுதியிருக்காரு. அப்போ p² plus 2pq plus q² is equal to 1. இதை வந்து நம்ம ஜெனடிக் பேஸ் வந்து பார்க்கணும். ஜெனடிக் மேத்ஸை பேஸ் பண்ணி போட்டோம்னா இவ்வளோ ஸ்கொயர் ஆஃப் அனிமல்ஸ் வந்து இத்தனை அனிமல்ஸ் இருக்குது, p வந்து இத்தனை அனிமல்ஸ் இருக்குது, q வந்து இத்தனை அனிமல்ஸ் இருக்குது, 2pq வந்து pq ஓகே இதில் அத்தனை அனிமல்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம கேல்குலேட் பண்ணி பார்க்கும்போது அது என்ன ரேஷியோவில் வந்துட்டு இருக்கணுமா, 1 அப்படின்ற ரேஷியோவில் வந்துருக்கணும். சப்போஸ் அப்படி 1 அப்படின்ற ரேஷியோவில் வரல அப்படின்னா இது இந்த ஈக்குவல் டு இந்த பேஸ் p plus q the whole square தான் மொத்தம் a plus b ஸ்கொயர் தானே சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஹோல் ஸ்கொயர் பேஸ் பண்ணி வரும்போது நம்ம 1 அப்படின்றது வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எவல்யூஷன் நடந்திருக்கு. இல்லை அந்த ப்ராசஸில் எந்த ஒரு எவல்யூஷன் நடக்கல, அது 1 அப்படி வந்துச்சுன்னா எவல்யூஷன் நடக்காமல் அதே பேஸில் கான்ஸ்டன்ட்டாக போயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதில் டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சுன்னா, இந்த இதில் வந்து 1 வரல, இதில் தான் டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா Hardy-Weinberg சீக்கிரம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த எந்த பாப்புலேஷனை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோமோ அந்த பாப்புலேஷனில் வந்துட்டு என்ன ஆயிருக்கு, ஒரு எவல்யூஷன் நடந்திருக்குன்னு அர்த்தம். இல்லை அந்த பாப்புலேஷனில் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் நடக்கல, எந்த விதமான எவல்யூஷனும் நடக்கல, p plus 2pq plus q² is equal to 1 அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா அப்போ அந்த பாப்புலேஷன் கரெக்டாக எவால்வ் ஆகி போயிட்டே இருக்கு, எந்த ஒரு எவல்யூஷனும் எனக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை அப்படின்றது அதான் அங்கே சொல்லியிருப்போம். It is used to calculate the demonstration of allele frequency. ஒரு allele frequency of populations are stable or remain constant. ஓகே, ஸ்டேபிளா இருக்குதா இல்லையான்றது, ஓகேவா, என்ன ஸ்டேபிள் கண்டிஷன் இருக்குதா இருக்கு இல்லையான்றது. இதே ஃபார்முலா ரிப்பீட் ஆச்சுன்னா ஸ்டேபிள் கண்டிஷனில் இருக்கு. ஓகே, இதே ஃபார்முலா ரிப்பீட் ஆச்சு ஸ்டேபிள் கண்டிஷனில் இருக்கு. ஓகே, அதான் சொல்றது கான்ஸ்டன்ட் ஃப்ரம் ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் போகும்போது ஒரு absence of evolutionary forces, எந்த ஒரு evolutionary forces இல்லாம, அதான் absence of evolutionary forces. evolutionary forces எதுவுமே இல்லாம, evolution எதுவுமே இல்லாம இருந்துச்சுன்னா இது வந்துட்டு அப்படியே ஸ்டேபிளா கான்ஸ்டன்ட்டா இருக்கும். இல்ல இங்க presence of evolutionary forces இருந்துச்சு அப்படின்னா இது இந்த மாதிரி is equal to 1 அப்படின்னு சொல்லி வராது, இதுல டிஸ்டர்பன்ஸ் நடக்கும். அப்ப இதுல டிஸ்டர்பன்ஸ் நடக்குதுன்னா அதை வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் இந்த பாப்புலேஷன்ல வந்து என்ன நடந்திருக்கு, ஒரு evolutionary changes நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி. இந்த பாப்புலேஷன் வந்து என்ன நடந்திருக்கா, ஒரு evolutionary changes வந்து நடந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஓகே வாக்கண்ணா, ஆமாடா, எஸ் 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 அஜித். Okay, so shall we move on to 3 mark பார்த்தலாமா? ஓகே, இப்போ 3 மார்க்கில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துக்கலாம். பட் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் இருங்க, இங்கே ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, நான் அது என்னென்னு பார்த்தேன். ஓகே, இப்போ 3 மார்க்கோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். Describe the condition of early earth that allowed for chemical evolution. முன்னாடி காலத்தில் பிக் பேங் தியரி அப்படின்னு சொல்லிப்பாங்க. வெடிச்சு உடச்சி வந்திருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. ஸோ அப்படி வெடிச்சு வர்றது இதில் வந்துட்டு பிக் பேங் தியரியில் வந்துட்டு எப்படி இருந்திருக்கலாம் இந்த ஏர்லி எவல்யூஷன், இல்லைன்னா கெமிக்கல் இதெல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கலாம் அப்படின்றது கேள்வி. இப்போ இது கூட எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துருப்பார்ல, நம்ம ஏர்லி எவல்யூஷன் வந்துட்டு ஃபஸ்ட் அமினோ ஆசிட் ஃபார்ம் ஆகுது, ப்ரோட்டீன் ஃபார்ம் ஆகுது, அப்போ ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆனது RNA தான் அப்படின்னு சொல்லிட்டு மெயின் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ ஏர்லி எர்த் ஹஸ் நோ அட்மாஸ்பியர். நல்லா புரிஞ்சுங்க, ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகி, அதாவது பிக் பேங் தியரி என்ன சொல்லுது,
ஒரு வெடிப்பு வெடிச்சது. அந்த வெடிப்பில் வந்து ஒரு துகள் தான் என்னவாக இருந்துட்டு இருக்கு, நமக்கு ஒரு மலைகள் இதெல்லாம் இருந்துட்டு நமக்கு பூமியாக வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ அப்போ ஏர்லி இடத்துல வந்துட்டு அட்மாஸ்பியர் கிடையாது, அட்மாஸ்பியர் வந்து கிடையாது. வாஸ் கவர்டு பை வாட்டர் வேப்பர், பேசிக்காக மீத்தேன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் அமோனியா. that mean water vapor, methane, carbon dioxide, ammonia, which is from molten mass. இந்த molten massல நம்ம அந்த ஒரு வெடிப்பு வெடிக்குதுலக்கண்ணா, வெடிப்பு வெடிச்ச உடனே அங்கேருந்து ஒரு மழை பெய்யுது உடனே ஒரு புகை வந்து கிளம்பும் பார்த்தீங்களா. இப்போ ஒரு ஒன்றுமே இல்லை, ஒரு நெருப்பு நீங்கள் எரிஞ்சிட்டு இருக்கு. நெருப்பு அணைக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு தண்ணி எடுத்து ஊற்றுறீங்க. தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றும் போது அந்த கொஞ்சம் கொஞ்சமாக நெருப்பு அணைய ஒரு புகை வரும் தெரியுமா, அந்த மோல்டன் மாஸ் வேப்பரைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றாங்க, வாட்டர் வேப்பர், மீத்தேனு, கார்பன் டை ஆக்சைடு அண்ட் அமோனியா which is released from molten masses. The environment was characterized by high temperature. என்ன டிகிரி டெம்பரேச்சர் இருக்குமா, 800 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் வந்து அவர் ஸ்டடி பண்ணியிருப்பார் இல்லையா. ஸோ 800 டிகிரி செல்சியஸ் ஞாபகம் வச்சோம். ஓகே, ஹை டெம்பரேச்சர், வால்கானிக் ஸ்டார்ம்ஸ் அண்ட் ரெடியூசிங் அட்மாஸ்பியர். ஓகே, நல்லா புரிஞ்சுங்க. ஏர்லி இதில் வந்துட்டு அட்மாஸ்பியர் வந்து ப்ரெசென்ட் ஆகலை. எதனால் கவர் ஆகிருந்துருச்சு, வாட்டர் வேப்பர், மீத்தேன். ரொம்ப முக்கியமான ஃபேக்ட்ஸ், இது எல்லாமே ஃபேக்ட்ஸ் தான், இது எல்லாமே எழுதி ஆகணும். ஓகே, இதில் கதை எழுத முடியாது, என்னென்ன கெமிக்கல்ஸ் பர்சன்ட் எழுதி கிடைச்சுன்னா எல்லா இதுவும் எழுதி ஆகணும். வாட்டர் வேப்பர், மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு, அமோனியா. ஓகே, இதெல்லாம் எங்கே ரிலீஸ் ஆயிடுச்சு, மோல்டன் மாஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு. அப்புறம் ஹை டெம்பரேச்சர் நம்மளால் பார்க்க முடிஞ்சு, வால்கானிக் ஸ்டார்ம்ஸில் இருக்கக்கூடிய ஹை டெம்பரேச்சர் நம்மளால் பார்க்க முடிஞ்சு, ரொம்ப ஹையான டெம்பரேச்சர் நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு வால்கானிக் ஸ்டார்ம்ஸ் அண்ட் ரெடியூசிங் அட்மாஸ்பியர் பேஸ் பண்ணி பார்க்க முடிஞ்சது. இதெல்லாமே தான் ஏர்லி எர்த்தில் இருக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் எவல்யூஷன் இல்லை கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஓகேவா, யா. இது கதை சாப்டர் தான் சார், கதை தான் என்ன பண்ணுறது, கதையாக தான் போகும். ஓகே, பயாலஜியில் இருக்கிற முக்கால்வாசி சாப்டர் இது கதையாக சாப்டர் தான். இது ஓகே, ஆர்கானிசம் அண்ட் டைவர்சிட்டி அது கதை தான். கதை இல்லாதது ரீப்ரொடக்ஷனில் கதை இருக்காது, ஜெனட்டிக்ஸ்லேயும் கதை தான். ஜெனட்டிக்ஸ் முக்கால்வாசி இந்த 1-2 தான் இந்த இதை பேஸ் பண்ணி வரும். ஜெனட்டிக்ஸு, அப்புறம் இந்த ஈகோ சிஸ்டம், அதெல்லாம் இன்னும் இதுக்கு மேலே கதை ஈகோ சிஸ்டம் அப்படின்றது என்ன பண்ணுறது. பட் கதையிலையும் நம்ம என்ன பண்ணோம், ஒரு கதையிலையும் நம்ம வந்து லாஜிக்கை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. சினிமாவாக இருந்தாலும் எனக்கு லாஜிக் இருந்தால் அது எப்படி ஹீரோ 10 பேர் 15 பேர் அடிக்க முடியும், லாஜிக்காக சொல்லு அப்படின்னு சொன்னால் அந்த லாஜிக் இருந்தால் நம்ம படத்தை கொண்டாடுறோம்ல. அதே மாதிரி தான் கதையிலையும் நம்ம என்ன பண்ணி ஆகணும், கீவேர்ட்ஸை நோட் பண்ணி ஆகணும். ஏன்னா கீவேர்ட்ஸ் எழுதினா தான் கதை எழுதினாலே மார்க் கிடைக்கும். ஓகேவா, எஸ், லாஸ்ட் 3 கதை தான். ஓகேவா, பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கதையை மட்டும் எழுதுனா மார்க் போட மாட்டாங்க, கீவேர்ட்ஸும் எழுதணும். கதையோட ஸ்க்ரீன் பிளே இருக்கணும், அது ஸ்க்ரீன் பிளே லாஜிக்கும் இருக்கணும் அப்படின்றது. ஓகே, நம்ம தெலுங்கு படம் பேஸ் பண்ணி தமிழ் படம் இந்தியன் படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா லாஜிக் இருக்காது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படிலாம் இல்லை, லாஜிக் இருந்தால் தான் படம் ஓட போகுது. ஓகேவா, ஓகே, நம்ம செகண்ட் கொஸ்டின் பார்த்துலாம். அடுத்த கொஸ்டின் என்னவா இருக்க போகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிளைன் த ஃபினாமினன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் மெலனிசம் அப்சர்வ்டு இன் இங்கிலாந்து. இதுக்கு நீங்கள் கதை அடிச்சு விடலாம். இது கதை ஜாலியாக அடிச்சோன்னே பேசிக் கான்செப்ட் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். என்ன தெரிஞ்சிருக்கு இதில் என்ன சார் கீவேர்ட்ஸ் அப்படின்னா, இதில் கீவேர்டு பேஸ் பண்ணலாம் ஒன்றுமே இல்லைங்கண்ணா. ஓகே, இதில் இந்த இதில் வந்து நான் கீவேர்டாக பார்த்தேன், என்ன கான்செப்ட் கரெக்டாக சொல்லியிருக்கணும். என்ன கீவேர்டாக இருக்க போகுது அப்படின்னா, ஒயிட்டில் எப்போ கம்மி, ஒயிட் பாப்புலேஷன், ஒயிட் விங் பாப்புலேஷன் வந்து எப்போ கம்மியாக இருந்துச்சு, இல்லை டார்க் விங் பாப்புலேஷன் எப்போ கம்மியாக இருந்துச்சு, அதை மட்டும் நம்ம கரெக்டாக சொன்னால் போதும். ஆஃப்டர் இண்டஸ்ட்ரியலைசேஷனா இல்லை பிஃபோர் இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படின்றது. ஓகே, ஸோ அதை மட்டும் கரெக்டாக போகணும். இதில் நம்ம அது ஈஸியாக கதை எழுதலாம். என்ன கதையாக இருந்துட்டு இருக்கு, இண்டஸ்ட்ரியேஷனுக்கு முன்னாடி இங்கிலாந்து ஒரு ஊர் இருந்துச்சு. இங்கிலாந்து ராணி வந்துட்டு ஒரு கிராமத்துக்கு போய் என்ன பண்ணுறாங்க, எல்லா பூச்சிகளுக்கும் சோறு போட்டிருந்தாங்க. அப்படி இங்கிலாந்து ராணியோட கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பூச்சியில் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியேஷன் முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு கலர் மாற்று வந்து என்ன பண்ண, கருப்புல டார்க் ப்ரௌன் கலர் மாற்று என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, விங் இருக்கு டார்க் ப்ரௌன் விங்களுக்கு மாற்று வந்துட்டு ரொம்ப கம்மியான பாப்புலேஷன்ல தான் இருந்துச்சான். எதனால ரொம்ப கம்மியான பாப்புலேஷன் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடு போட 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 ஒயிட் மாத்தும் சாப்பிட, கருப்பு கலர் மாத்தும் சாப்பிட ரொம்ப பெரிய பெரிய எல்லா சைஸும் ஆயிருந்துச்சான். அப்படி எல்லா சைஸும் ஆயிட்டு இருக்கும்போது மேலே பறவை பறவை இருந்த காக்காவோ கழுகோ ஏதோ என்ன பாடித்தான் கீழே பார்த்துட்டு இருக்க, அந்த ஒயிட் மாத்தை பார்க்காம டார்க் கலர் மாத்து தான் பார்த்தான். எதனால அவனுக்கு கண்ணில் டார்க் கலர் மாத்து தெரிஞ்சிச்சு அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய மரத்தில் என்னது நம்ம ராணி வச்சுட்டு இருக்க மரத்தை வந்து பார்த்தீங்கன்னா லைக்கன்ஸும் ஒட்டி வச்சிருந்தாங்களாம். ஓகே, அப்படி லைக்கன்ஸ் ஒட்டி வச்சிருந்தாங்களாம். ஸோ இண்டஸ்ட்ரியேஷன் இல்லாததுனால, எந்த ஒரு புகையும் இல்லை, எது ஒரு இதனால அந்த ஒட்டின பிக்சர் வராமல் அப்படியே உட்காந்து சூப்பர் நல்ல க்ளூ எல்லாம் போட்டு ஒட்டதுனால சூப்பராக ஒட்டி இருந்துச்சான். அது நல்ல ஒரு என்ன கலர் கொடுத்தா, ஒரு லைட் கலர் வந்து கொடுத்துச்சான். அந்த லைட் கலரில் வந்துட்டு நம்ம ஒயிட் மாத்து உட்காரும் போது கண்ணுக்கு தெரியல. அதுவே லைட் கலரில் வந்துட்டு டார்க் மாத்து உட்காரும் போது நல்லா கண்ணுக்கு தெரிஞ்சிச்சான்.
ஸோ அந்த கான்செப்டில் வச்சு பார்த்துட்டு இருக்கும்போது ஓகே இவன் இங்கே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிச்சான், அந்த காக்காவும் கழுகும் வந்துட்டு இதை பிடிச்சி சாப்பிட்டுச்சான். ஆனால் பிடிச்சி என்ன தான் சாப்பிட்டாலும் இது என்டையர் ஜெனரேஷனே இதெல்லாம் கொல்ல முடியல. ஆனால் பாப்புலேஷனை கம்மி பண்ணி விட்டுச்சான். இப்போ என்ன ஆச்சு, இந்த எலிசபெத் ராணி மண்டை மேலே எதாவது கொண்டையை போட்டான், அந்த ராணி மண்டையை போட்டதுக்கப்புறம் யார் வந்துச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியெலாம் வர ஆரம்பிச்சேன். இப்போ இண்டஸ்ட்ரியெலாம் வர ஆரம்பிச்சதுக்கப்புறமா புகையாக போட்டு அங்கே ஒட்டிட்டு இருக்கிற பிச்சு நான் லைக்கினா பிச்சு விட்டானா. அப்படி பிச்சு விட்டப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மரம் வந்து ரொம்ப கருப்பு டார்க் கலராக வந்து போக ஆரம்பிச்சான். இப்போ அப்படியே வயசு வருஷம் திரும்பி நடக்க ஆரம்பிச்சான். அதாவது ஒயிட் கலர் மாத்து தான் காக்கா கழுகுலாம் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சான், டார்க் கலர் மாத்து வந்து காக்கா கழுகு கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கலையா. ஸோ இந்த மாரல் ஆஃப் தி ஸ்டோரி அப்படின்னா நம்ம ராணி தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி எழுதிடணும். ஓகேவா கண்ணா, புரிஞ்சுதா? இப்போ ராணி இருக்கிறது நல்லா இருந்துச்சு, ராணிலாம் நல்லா நாசமாக போச்சு அப்படின்றது. ஓகேவா, சொல்கிறேன்டா இதில் கதை எழுதலை அப்படின்றதுடா. ஓகேங்களா, இண்டஸ்ட்ரியலைசேஷன் தான் நம்ம ராணியை வச்சு சொல்லிட்டு இருக்கோம். ராணி இருந்தப்போ அதாவது நல்ல காற்று நல்லா சூப்பரான பேஸ் எல்லாம் இருந்தப்போ, ஓகேங்களா, நல்ல காற்று சுத்தமான சுகாதாரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், இந்த கிராமத்து வாழ்க்கை அப்படின்னு அப்படிலாம் இருந்தப்போ என்ன ஆயிடுச்சு, ஒயிட் கலர் மாற்று வந்துட்டு அதிகமாக இருந்துச்சு, டார்க் கலர் மாற்று ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இண்டஸ்ட்ரியேஷன் ஆகிட்டு ஃபுல் பொல்யூஷன் ஆனதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்றது பார்த்தீங்கன்னா டார்க் கலர் மாற்று வந்து அதிகமாக ஆரம்பிச்சு, ஒயிட் கலர் மாற்று வந்து கம்மியாக ஆரம்பிச்சு. இதுதான் இண்டஸ்ட்ரியல் மெலனிசம். எங்கே நடந்திருக்குன்னா உங்களுக்கு இங்கிலாந்து ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னால் ராணியை சொன்னேன். ஓகேங்களா, இங்கிலாந்து மகாராணி ஞாபகம் வச்சுக்கோங்க, எலிசபெத் மகாராணி ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கிலாந்து எலிசபெத் மகாராணி. ஓகே, கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் புரிஞ்சுதா? இண்டஸ்ட்ரியல் மெலனிசம் கேட்டாலே நீங்கள் கதை எழுதிடலாம். ஓகே, பேஸ் தெரிஞ்சு வச்சவங்க ஒயிட் கலர் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னு போட்டு விட்டுறாதீங்க. ஓகேங்களா, எப்போ முன்னாடி வந்து ஒயிட் கலர் தான் அதிகமாக இருந்திருக்கு. ஓகே, இது ரொம்ப கான்செப்ட் தான், ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். கிளியர் டேர்மை பார்த்துக்கோங்கடா. இண்டஸ்ட்ரியல் மெலனிசம் அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, என்ன கேட்பாங்க, இண்டஸ்ட்ரியல் மெலனிசம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, மறந்துடாதீங்க. இண்டஸ்ட்ரியல் மெலனிசம் பற்றி கேட்குறாங்க, இல்லை லைக்கின்ஸை பற்றி கேட்குறாங்கன்னா நீங்கள் இந்த கதை எழுதலாம். சார் இண்டஸ்ட்ரியல் மெலனிசம் கேட்கவே இல்லை சார், லைக்கினை பற்றி தான் சார் கேட்டிருக்கேன், லைக்கினை பற்றி நான் என்ன கதை சார் இந்த கதை தான் சொன்னேன். லைக்கின்ஸ் டிட்டர்மைன் பண்ணுங்க பாருங்க. ஒயிட் கலர் மாத் த்ரைவ்ட் ஆஸ் அ கேமோஃப்ளேஜ் என்னது, அப்படியே அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒளிஞ்சிருக்கு. நம்ம மிலிட்ரிஸாக இருப்பாங்க தெரியுமா, பச்சை கலர் இங்கே போட்டு இங்கே வந்து அப்படி மூஞ்சில் போட்டு அந்த இடத்துக்கு தெரியாத மாதிரி இருப்பாங்களே, அதான் கேமோஃப்ளேஜ். அப்படி இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறுவேஷ், அந்த பச்சோந்தியெல்லாம் இருக்குல்ல அது மாதிரி. ஓகேவா, ஒயிட் லைக்கன்ஸ் ஆன ட்ரீ இருந்திருக்கு. ஓகேங்களா, அது வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கு, டார்க் அண்ட் மாற்ற வந்து காட்டு விட்டுருக்கு, அது கொண்டுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி டார்க் அண்ட் மாற்ற வந்துட்டு ஆஃப்டர் இண்டஸ்ட்ரியலைசேஷன் அதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா ஈஸிலி ஸ்பாட்டர் ஆக முடியாமல் ஒயிட் மாத் தான் ஈஸிலி ஸ்பாட்டர் ஆயிடுச்சு. ஏன்னா இது வந்து பிச்சு போயிடுச்சு பொல்யூஷன் அதிகமானதுனால இதனால சர்வை ஆக முடியும். யாரால சர்வை ஆக முடியல, லைக்கினால சர்வை ஆக முடியல. ஸோ அப்படி என்ன ஆச்சு, அது சத்து போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி சத்து போக வந்து என்ன ஆயிருக்கு, ஒயிட் கலர் மாற்று வந்து அதிகமான எக்ஸ்போஸ் ஆகவும் டார்க் கலர் மாற்று எக்ஸ்போஸ் ஆகாமல் இருக்கணும் பார்த்துச்சு. அப்போ எந்த பாப்புலேஷன் கம்மியாக ஆரம்பிச்சு, ஒயிட் கலர் மாத்தோட பாப்புலேஷன் கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஓகேவா, டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ஹோமோலாகஸ் அண்ட் அனாலாகஸ் ஆர்கன்ஸ் வித் எக்ஸாம்பிள் அப்படின்றது. ஹோமோலாகஸ் ஆர்கன்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம், கை கால் அப்படின்றது. 4 limbs of whales and humans அப்படின்றது were shared a similar anatomical structure but perform different functions indicating divergent evolution, where analogous organs என்ன பண்ணுது, perform similar function but anatomically different resulting from a convergent evolution அப்படின்னு சொல்லி. ஞாபகம் இருக்கா, நான் சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? அப்படியாடா, சந்தோஷம். டே ஆனால் எக்ஸாம்பிள்ஸை ஞாபகம் வச்சுட்டு இதை மறந்துடாதீங்கடா, அதான் சொல்கிறது. 2 type of இது இருக்குடா, 2 type of evolution இருக்குது. என்னது, ஒன்று டைவர்ஜென்ட் எவல்யூஷன், இன்னொன்று கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒன்று டைவர்ஜென்ட் எவல்யூஷன், என்னது ஹோமோலோகஸ் ஆர்கன். இங்கே சொன்ன கொடுத்த ஹோமோலோகஸ் ஆர்கன் என்ன சார், ஹோமோலோகஸ் ஆர்கன் டைவர்ஜென்ட் எவல்யூஷன் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். டைவர்ஜென்ட் எவல்யூஷன் ஹோமோலோகஸ் ஆர்கன் பேஸ் பண்ணி வருதுன்னா ஒன்றுமே இல்லை, ஆர்கன் சேமாக இருக்கும் பட் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனில் இருக்கும். ஓகேவா, சரி கதையை விட்டுருங்க. என்னவா இருக்கும், ஆர்கன் சேமாக இருக்கும், ஆரிஜின் பேஸ் பண்ணி சேமாக இருக்கும், ஃபங்க்ஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே இதுவே கன்வர்ஜென்ட் எவல்யூஷன்னா அனாலஜியை பேஸ் பண்ணி வருது. என்னது, கன்வர்ஜென்ட் எவல்யூஷன்னா எதை பேஸ் பண்ணி வருது, அனாலஜி, அனாலோகஸ். ஐயோ, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆரிஜின் டிஃபராக இருக்கும், ஃபங்க்ஷன் சேமாக இருக்கும்.
functions same இருக்கும் ஓகே ஆரிஜின் டிஃபராக இருக்கும் பட் ஃபங்க்ஷன் சேமாக இருக்கும் ஓகேவா யா ஹோமோலோகஸ் இருக்கும் டைவர்ஜென்ட் ஹெச்டி அனலோகஸ் இருக்கும் யா எஸ் ஓகே ஹோமோலோகஸ் ஆர்கன்ஸில் பேஸ் பண்ணி வரக்கூடிய இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமன் ஆன்சிஸ்டர்ஸ் இருப்பாங்களாம் என்ன இருப்பாங்களாம் காமன் ஆன்சிஸ்டர்ஸ் இருப்பாங்களாம் ஓகேவா எல்லாத்துக்குமே அப்பா யாராக இருப்பார் ஒருத்தன் தான் இருப்பான் அந்த அப்பாவோட ஃபஸ்ட்டு புள்ளையோட புள்ள ரெண்டாவது புள்ளையோட புள்ள மூணாவது புள்ளையோட புள்ள அந்த புள்ளையோட புள்ள அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிள்ளைங்கள் இருப்பாங்க ஓகேங்களா இப்போ நிறைய பேர் வச்சு நம்ம ஃபேமிலி ட்ரீ வரைஞ்சிட்டு இருக்கோம் அதே கான்செப்ட் தான் ஓகே அப்போ ஆரிஜின் சேமாக இருப்பார் ஆரம்பித்த புள்ளி ஆரிஜின் சேமாக இருப்பார் அதுலேருந்து டிஃப்ரென்ஷியலே போயிட்டுருக்கும் ஓகேவா பட் அவங்க ஒரு ஃபங்க்ஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவங்களோட ஒரு ஃபங்க்ஷன் வந்து எப்படி இருக்குமா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஓகே ஒரு ஃபங்க்ஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதுவே கன்வர்ஜென்ட் அனாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரிஜின் வந்து வேறு இருக்குமா பட் அவங்க ஃபங்க்ஷன்ஸ் வந்து என்ன இருக்குமா சேமாக இருக்குமா ஆரிஜின் வந்துட்டு வேறு இருக்குமா அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து சேமாக இருக்குமா ஓகேவா ஒன்றுமே இல்லை இப்போது ஒரு மேன் இருக்கார் ஒரு மேனோ யாரோ வரார் ஒரு என்ன வைக்கலாம் ஓகே ஒரு அரசியல்வாதி இருக்காருன்னு வச்சுப்போம் அந்த அரசியல்வாதி இருக்காரு ஒரு பொலிட்டீஷியன்ஸ் இருக்காரு அந்த பொலிட்டீஷியனுக்கு வந்துட்டு 4 பசங்க பொலிட்டீஷியனுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க 4 பசங்களில் வந்துட்டு ஒருத்தன் சிஎம்மாக இருக்கான் ஒருத்தன் எப்படி இருக்கான் ஹோம் மினிஸ்டராக இருக்கான் ஒருத்தன் எம்எல்ஏவாக இருக்கான் இன்னொருத்தன் வந்துட்டு வேறு ஏதாவது ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான் ஓகேங்களா பட் இவங்களோட 4 பேரோட ஆரிஜின் வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான் 4 பேர் ஆரிஜின் வந்துட்டு எப்படி இருக்குது சேமாக இருக்குது 4 பேரோட ஆரிஜின் சேமாக இருக்குது எல்லாருமே இந்த அரசியல்வாதியோட பசங்க தான் பட் அவங்க 4 பேர் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ் டிஃப்ரெண்டாக இருக்குது ஒருத்தன் சிஎம்மாக இருக்கான் ஒருத்தன் அசிஸ்டன்ட் சிஎம்மாக இருக்கான் ஒருத்தன் எம்எல்ஏவாக இருக்கான் ஒருத்தன் மினிஸ்டராக இருக்கான் அப்படி ஓகேவா ஸோ 4 பேர் சேமாக இருக்கு 4 பேரோட ஃபங்க்ஷன் வந்து எப்படி இருக்குது டிஃப்ரெண்டாக இருக்குது ஓகேவா இது பேஸ் பண்ணி கான்செப்ட் இது ஒரு கான்செப்ட் இது அரசியல்வாதி கான்செப்ட் இப்போ ரெண்டாவது கான்செப்ட் வச்சுப்போம் ரெண்டாவது கான்செப்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போது நிறைய பேர் வந்துட்டு ஒரு கட்சியிலேருந்து வராங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க இப்போ இந்த பாலிட்டிஷியன் சீசன் தான் பாலிட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க நிறைய பேர் வந்துட்டு ஒரு கட்சிக்கு வராங்க எல்லாருமே சேர்ந்து ஒரே கட்சிக்கு வராங்க எந்த ஒரு கட்சி நீங்களே வச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த கட்சி பிடிக்குதோ அந்த கட்சிக்கு வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா மக்களுக்கு சேவை பண்ணுறாங்க அப்போது அவங்க ஆரிஜின் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கலாம் அவங்க சப்போஸ் இந்த கட்சியிலேருந்து வந்திருக்கலாம் ஏ அப்படின்ற கட்சியில் வந்திருக்கலாம் பி அப்படின்ற கட்சி சி அப்படின்ற கட்சி டி அப்படின்ற கட்சியிலேருந்து வந்திருக்கலாம் வந்துட்டு எங்கே வராங்க எல்லாருமே எங்கே என்ன பண்ணுறாங்க மக்களுக்கு சேவை பண்ணணும் அப்படின்னு தான் ஓகேங்களா ஸோ எல்லாரும் கட்சியோட என்ன நோக்கம் என்னவாக இருந்துட்டு இருக்கு மக்களுக்கு சேவை பண்ணணும் அப்படின்னு தான் நோக்கம் இருந்துட்டு ஓகேவா ஸோ அவங்க ஆரிஜின் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கலாம் ஓகே ஆரிஜின் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் அவங்க ஃபங்க்ஷன் சேமாக இருந்துட்டு இருக்கு இது என்னது இது கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் வித் அனலாகஸ் ஆர்கன் இது டைவர்ஜென்ட் எவல்யூஷன் இது வந்து என்ன இருக்கு இது டைவர்ஜென்ட் எவல்யூஷன் வித் ஹோமோலாகஸ் ஆர்கன் ஹோமோலாகஸ் இது கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் வித் அனலாகஸ் ஆர்கன் புரியுதா கிளியரா என்ன உள்ள தள்ள விட மாட்டீங்க போல இருக்கல ஏண்டா டேய் நான் ஒன்று விஷயம் நினச்சி சொன்னால் உங்களுக்கு அரசியல் இப்போ எலெக்ஷன் வருதே சரி அது ஈஸியாக உட்காந்து படிக்கணும் அப்படின்னு சொன்னால் எதோட முடிச்சு போடுறீங்க நீங்கள் எதுக்கு எதோட முடிச்சு போடுறீங்க பட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா இல்லையா ஒரு தலைவர்கிட்ட இருந்து 4 பசங்க இருக்காங்க அந்த 4 பசங்க ஒருத்தனும் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கான் ஆரிஜின் சேமாக இருக்குது யாரு நம்ம பெரிய தலைவர்கிட்ட இருந்து ஆரிஜின் சேமாக இருக்குது பட் அவங்க 4 பசங்க ஒன்று ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கான் ஒரு ஆள் சிஎம்மாக இருக்கான் அசிஸ்டன்ட் சிஎம்மாக இருக்கான் மினிஸ்டராக இருக்கான் ஒருத்தன் எம்எல்ஏவாக இருக்கான் ஓகே அது அப்படி இருந்துச்சுன்னா டைவர்ஜென்ட் நீங்கள் ஒரு கட்சி பேர் சொன்னீங்களே அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படி இருந்துச்சுன்னா டைவர்ஜென்ட் எவல்யூஷன் ஹோமோலாகஸ் கண்டிஷன்ஸ் ஓகேவா அந்த கட்சி பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க இதுவே 4 டிஃப்ரெண்ட் கட்சிகள் இருக்கு அந்த 4 டிஃப்ரெண்ட் கட்சிகளோட மெயின் என்னவா இருக்கு மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்றது என்னது மக்களுக்கு நல்லது பண்ணணும் யார் ஆட்சிக்கு வந்தாலும் மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்றது அந்த 4 கட்சி இருக்குல்ல அந்த 4 கட்சியோட பிரதான நோக்கமா இருந்துட்டு இருக்கு அதே மாதிரி அவங்க ஆரிஜின் டிஃப்ரெண்டா இருக்கலாம் அவங்க ஆரிஜின் டிஃப்ரெண்டா இருந்தாலும் அவங்க ஃபங்க்ஷன்ஸ் வந்து சேமா இருக்கும் அதுதான் கன்வர்ஜென்ட் அனாலஜி ஓகே கிளியரா புரியுது இல்லையா இனிமேல் டவுட் வருமா இனிமேல் டவுட்டே வர ஏதாவது ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சால் போதும் ஒன்று டைவர்ஜன் தெரிஞ்சால் போதும் இல்லை கன்வர்ஜன் தெரிஞ்சால் போதும் அதுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் போட்டுருவீங்க நிறைய பேர் கன்ஃபியூஷன் ஆகுதுன்னா ரெண்டுமே குழப்பமாக இருக்குது இந்த 2 கான்செப்ட்டில் வரக்கூடியது வந்துட்டு ஏதாவது ஒன்றை மட்டும் ஏதாவது ஃபன்னியாக ஞாபகம் வச்சு படிக்க பாருங்க ஓகேவா ஸோ இந்த வந்து நம்ம இதை ஃபன்னியாக நினச்சி ஞாபகம் படிச்சுட்டு இருக்கோம் ஸோ அது எல்லாமே மறக்காம இருக்கு அப்போ இது ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா இப்போ இதுவும் மறந்துடாது ஓகேவா ஓகே
clear understand புரிஞ்சுதா இப்போ இனிமே கன்வர்ஜன்ல டைவர்ஜன்ல வராது இல்லையா கன்வர்ஜன்ல டைவர்ஜன்ல வரக்கூடாது அதே மாதிரி ஹோமோலோகஸ்ல வர ஹோமோலோகஸ் ஆர்கன் டைவர்ஜன்ல வரப்போகுது டைவர்ஜ்ல வரக்கூடியது தான் ஹோமோலோகஸ் ஆர்கன் கன்வர்ஜ்ல வரக்கூடியதா அனலாகஸ் ஆர்கன் CA ஞாபகம் வச்சுக்கோங்க சார்ட்டர் அக்கவுண்டன்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ கன்வர்ஜன் எவல்யூஷன் வந்துட்டு கன்வர்ஜன் எவல்யூஷன் பேஸ் வந்து அனலாகஸ் ஆர்கன் வரப்போகுது டைவர்ஜன் எவல்யூஷன் பேஸ் வந்து ஹோமோலோகஸ் ஆர்கன் வரப்போகுது ஓகேவா கிளியரா அடுத்த क्वेश्चन பார்த்தலாம் இல்லையா ஓகே கிளியர் அடுத்த கேள்வி டிஃபைன் அடாப்டிவ் ரேடியேஷன் and provide an examples from the sources more than one convergent evolution is called as adaptive radiation அப்படி நம்ம பார்த்திருப்போம் இல்லையா more than one adaptive radiation என்னது origin different-ஆ இருந்தாலும் function same-ஆ இருக்குது அப்போ more than one convergent evolution என்ன பண்ணுது adaptive radiation கொடுத்துட்டு இருக்கு அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே கிடையாது okay adaptive radiation is a process where different species in a geographical area evolved from a single point and radiate to other habitat அப்படின்றது என்னது ஏரியா சிங்கிள் பாயிண்ட்ல இருந்து evolve ஆயிட்டு and radiate to other habitat டார்வின் finchesலாம் இருக்கு தெரியுமா this is a classic example where original seed eating birds evolved into a insectivorous and vegetarian varieties in a altered beach அப்படின்றது ஒரிஜினலி என்ன இருந்துச்சுன்னா seed eating இதா தான் இருந்துதான் ஓகே seed விதைகளை மட்டும் பழத்தை மட்டும் சாப்பிடுற மாதிரி வெஜிடேரியனா இருந்திருக்கான் அதில இருந்து கொன்னு evolve என்ன ஆயிருச்சு insect eating-ஆ மாறி இருக்கு ஸோ இந்த மாதிரி ஒன்று அது ஃப்ரூட் ஈட்டிங்காக மாறி இருக்கு அடுத்து என்னது காய்கறி ஈட்டிங்காக மாறி இருக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய பேஸ் பண்ணி போயிருக்கு தெரியுமா அப்போ அதான் நம்ம என்ன சொல்லிருக்கோம் அடாப்டிவ் ரேடியேஷன் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம் இன்னும் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் ஆன்செஸ்டர் இருக்கும் எஸ் டிஃப்ரெண்ட் ஆரிஜின் பேஸ் பண்ணி வந்துருக்கலாம் ஐயா ஓகே ஆஸ்திரேலியா மார்சுபைல்ஸ் தான் எழுதலாண்டா okay அப்போ more than one adaptive radiation நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம் நல்லா புரிஞ்சுங்க more than one adaptive radiation நம்ம convergent அப்படி நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஓகேவா அப்போ more than one adaptive radiation is convergent evolution அப்படி நம்ம படிக்கணும் more than one adaptive radiation is a convergent evolution அப்படி நம்ம பார்ப்போம் ஓகேவா more than one adaptive radiation is a convergent evolution அப்படின்றது ஓகேவா எப்படி சார் அப்படின்னா ஒரு adaptive radiations பேஸ் பண்ணி நான் சொன்னேன் பாத்தீங்களா ஒரு adaptive radiation இருக்கு காமன்ல இருந்து 4 ஆர்கன் வருது என்னது seed eating வேற fruit eating அப்புறம் vegetable eating அப்புறம் insect eating இந்த மாதிரி சும்மா சுச்சுவாங்க insect eating அப்படி சொல்லிட்டு 4 டைப்பா வருது இதே மாதிரி இன்னொரு adaptive radiation இருக்கு ஓகே இதே மாதிரி இன்னொரு adaptive radiation இருக்கு ஓகேவா சோ அந்த ரெண்டு ரேடியேஷனோட ஃபங்க்ஷன்ஸ் பேஸ் பண்ணி சேமா வந்துச்சு அப்படினா அத தான் நம்ம என்ன சொல்றோம் convergent evolution so more than one adaptive radiation will referred as a convergent evolutions அப்படி நம்ம சொல்றோம் ஓகேவா கண்ணா clear காய்கறி ஈட்டிங் ஓகே டேய் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் சொல்கிறேன் டேய் நல்லா மறுபடியும் சொல்கிறேன்டா எல்லா எக்ஸாம்பிள்ஸும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு மெயின் எக்ஸாமில் கோட்டை விட்டுறாதீங்கடா எனக்கு அதுதான்டா பயமாக இருக்குது ஏன் நிறைய பேர் பண்ணுற தப்பு அதுதானே நான் கிளாஸ் எடுத்துருக்கும்போது சார் அது எல்லாம் கான்செப்ட் புரியுது சார் ஆனால் நான் கான்செப்ட் எழுதாமல் எக்ஸாம்பிள் எழுதிடுறேன் சார் ஓகே கான்செப்டை அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணதோடு நீங்கள் மறந்துடணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்னு கேட்டாலும் உங்களுக்கு என்ன வரணும் பேஸ் பண்ணி தான் எக்ஸாம்பிள்ஸை மறந்துடணும் சரி கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற வரைக்கும் எக்ஸாம்பிள்ஸை ஞாபகம் வச்சு மிச்சத்தை எக்ஸாம்பிள்ஸை மறந்துடணும் அதுக்கப்புறம் கேட்டால் கான்செப்ட் தான் வரணுமே தவிர எக்ஸாம்பிள்ஸ் வரக்கூடாது ஓகே எப்போவுமே அது மறந்துடாதீங்க லீஃப் ஈட்டிங்க சரி லீஃப் ஈட்டிங் போட்டுடலாம் லீஃப் ஈட்டிங்கும் அடுத்தது போட்டுடலாம் ஓகே கிளியராக ஒரு ஃபயர் போடுங்க பார்ப்போம் செஷன் லைக் பண்ணலாம் செஷன் லைக் பண்ணி விட்ருங்க யாராவது செஷன் லைக் பண்ணாமல் என்ன பார்த்துட்டீங்க அதே செஷன் லைக் பண்ணி விட்ருங்க பார்ப்போம் கமான் ஏதாவது ஒரு கதை சொன்னால் போனால் அது பிடிச்சி வேறு கதைக்கு போக வேண்டியது அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் ஒன்று போட்டு கமான்ரா ஒரு ஃபயர் ஒன்று போடுங்க செஷன் லைக் பண்ண வேறு பார்த்து செஷன் லைக் பண்ணி விட்ருங்க கமான் அப்படி தண்ணி குடிங்க ஸ்டே ஹைட்ரேட்டட்
கண்ணா அடாப்டிவ் ரேடியேஷன் அப்படின்றது ஒன்றுமே இல்லைடா, ஒரே ஒரு சேம் ஆரிஜின்லேருந்து டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் வர்றது. ஓகேவா, எல்லாமே பேர்டு தான். ஓகே, அந்த ஃபெலப்பிங் ஐலண்டில் வந்து நம்ம டார்வின் ஃபின்ச்சஸ் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேர்ட்ஸை பார்த்துக்க நீங்கள் ஒரு இதை பார்க்குறீங்களே, ஒரு பறவைகளை பார்க்கும்போது ஒரு பறவைக்கான பீக் எப்படி இருக்கான், ஃப்ரூட் ஈட்டிங் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஃப்ரூட்டை மட்டும் சாப்பிடக்கூடிய ஒரு பீக் இருந்துட்டு இருக்கான். இன்னொன்று என்ன இருந்துட்டு இருக்கான், வெஜிடபிள் ஈட்டிங் மட்டும், இன்னொன்று லீஃப் ஈட்டிங் மட்டும், இன்னொன்று சீட் ஈட்டிங் மட்டும், இன்னொன்று வந்துட்டு நான் வெஜிடேரியன் புழுவெல்லாம் சாப்பிட்றதுக்கு அதுக்கு தேர்ந்த மாதிரி அடாப்டேஷனோட, ஓகேவா, ஒரு அடாப்டேஷனோட இருந்துட்டு இருக்கான். ஓகேவா, அதான் இதுக்கெல்லாம் காமன் ஆன்சர்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா என்னவா இருந்துட்டு இருக்கான், சீட் ஈட்டிங் பேர்டு தான். ஒரு எப்போவுமே நல்லா புரிஞ்சுங்க, ஒரு பறவை வந்து எப்போவுமே எப்படி இருந்துச்சுன்னா வெஜிடேரியன் தான் இருந்துட்டு இருந்தான். ஒரு பறவை வந்துட்டு வெஜிடேரியன், சீடை மட்டும் தான், ஃப்ரூட்டை மட்டும் தான் சாப்பிட்டு இருந்து வச்சுக்கும். ஃப்ரூட்டை மட்டுமே சீடை மட்டும் தான் சாப்பிட்டு, சீட் தான் கொடுத்துருப்பாங்க, சீடை மட்டுமே சாப்பிட்டு இருக்கிற ஒரு ஃப்ரூட்டாக தான் இருந்துச்சு, அதாவது பேர்ட்ஸாக தான் இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மைக்ரேட் ஆகி போயிட்டு இருக்கு, பறந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கு. ஒரு ஐலாண்டுக்கு போனதுக்கப்புறமா அங்கே இருக்க ஃப்ரூட்டை எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு பசிக்க ஆரம்பிச்சு சரி பறந்து வேற எங்கேயாவது போகலாம் அப்படின்னு பறந்து போகிறதுக்கு ரொம்ப தூரம் இருக்கும். பறந்து போகிறதுக்கு ரொம்ப தூரம் இருக்குது, அதனால் பறந்துலாம் போக முடியாது, பறந்து போனால் நம்ம செத்து போயிடும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிச்சு, அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு புழு இருந்துச்சு. அந்த புழு என்ன பண்ணிச்சு, அந்த புழு அடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சு. ஓகே, அப்போ புழு சாப்பிட்டு புழு ரொம்ப டேஸ்டா இருக்கே, டேஸ்டா இருக்கா நினைச்சா புழு நல்லா டேஸ்டா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது ரீப்ரொடக்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் வரக்கூடிய சக்சஸ் ஜெனரேஷன் என்ன பண்ணிச்சா, இந்த புழுவை சாப்பிட்டு அதில் பீக், அதோட கொக்கில் வந்துட்டு ஒரு வேரியேஷன்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஓகேங்களா, ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் ஆரிஜின் யாராக இருக்காரு அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரூட் ஈட்டிங் பேர்டாக தான் இருந்துட்டு இருக்கு. ஃப்ரூட் ஈட்டிங் பேர்டில் இருந்து தான் ஒரு டைப் ஆஃப் இந்த சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் வந்துச்சு, சர்வைவல் ஆஃப் ஃபிட்னஸ் வந்துச்சு, அதனால வந்துட்டு இது வந்து நான் வந்து இப்படி மாறிட்டேன், நான் அப்படி மாறிட்டேன் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி ஒரு அடாப்டிவ் ரேடியேஷன் நடந்திருக்கு. ஒரு ரேடியேஷன் அடாப்டிவ், அதை அடாப்ட் பண்ணிட்டு நம்மளோட புது விதமாக மாறி இருக்கு. அதான் நம்ம அடாப்டிவ் ரேடியேஷன் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். காமன் ஆன்சிஸ்டர் தான் இருக்கும். ஓகே, எப்படி இருக்கும், பட் டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் இருக்கும். காமன் ஆன்சிஸ்டர் இருக்கும். எப்படி நம்ம டைவர்ஜன் பார்த்தோம், டைவர்ஜன் எவல்யூஷன் பார்த்தோம், அதே பேஸ் ஆர் மோர் லெஸ் அந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் வரும். காமன் ஆன்சிஸ்டர், அந்த காமன் ஆன்சிஸ்டர் அதே வெரைட்டி தான் வரப்போகுது. ஓகே, அதுல வந்து வேற வெரைட்டிஸ் நம்ம பார்ப்போம், அதாவது ஹோமோலஜி அப்படின்றது. பட் இதுல வந்து அதே வெரைட்டில இருந்துட்டு வேற ஆர்கன்ஸ் பார்க்கணும். ஓகே, வேற டைப் ஆஃப் ஆர்கன்ஸ் ஃபார் தேர் ஃபங்க்ஷன்ஸ், அதோட ஃபங்க்ஷன்ஸ்க்கு வேற ஆர்கன்ஸ் பார்ப்போம். அதுதான் நம்ம அடாப்டிவ் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லிருக்கோம். மோர் தென் ஒன் அடாப்டிவ் ரேடியேஷன்ஸ் நம்ம கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் எல்லாரோட மெயின் ஃபங்க்ஷன்ஸ் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவை தான் இருக்க போகுது. அப்போ மோர் தென் ஒன்னா இருக்கும்போது இப்படி இருக்கா, இங்கே ஒரு அடாப்டிவ் ரேடியேஷன் இருக்கு, இது ஃபங்க்ஷன் பண்ணுது, அப்போ ரெண்டுக்கும் ஒரு இன்டர்லிங்க் வந்துட்டு இது இப்போ எல்லாரோட மெயின் ஃபங்க்ஷன் வந்து கன்வர்ஜென்ட் எவல்யூஷனாக வந்து இருந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். கிளியராடா கண்ணா, கிளியரா? சோறு முக்கியடா. ஓகே சார், அதே மாதிரி ஜிராஃபிக்கு கழுத்து முளைச்சது ஒரு வேற மாதிரி கதை. ஓகேங்களா, தேவையில்லாத கதை. ஜிராஃபி கழுத்து முளைச்சது எக்கி முளைச்சது இது லமார் சொன்ன யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தியரி. ஓகே, அது இருக்கும், பார்ப்போம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்த்தலாம். அடுத்த கொஸ்டின் இருக்க போதுனா, சம்மரைஸ் த தியரி ஆஃப் த ஸ்பீசிஸ் கிரியேஷன் அண்ட் இட்ஸ் சேலஞ்ச். சம்மரைஸ் தியரி ஆஃப் ஸ்பீசிஸ் கிரியேஷன் அந்த எதிர்கொள்ள சேலஞ்சஸ் என்னன்னு கேட்குறேன். ஓகேவா, ஓகே, என்னென்ன ஸ்பீசிஸ் கிரியேஷன் இருக்கு, ஸ்பீசிஸ் were created as they are today, இப்போ இருக்கு அப்படிதான் டுடே அப்படி கிரியேட் ஆயிருக்கு அப்படின்றாங்க. டைவர்சிட்டி has always been and will remains constant. டைவர்சிட்டி எப்பவுமே கான்ஸ்டன்டா இருக்கும் அப்படின்றாங்க. Earth is about 4000 years old. These ideas were challenged in the 19th century by the Darwin's observation of a gradual evolution and geological evolution of Earth vast ages அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ தியரி ஆஃப் ஸ்பீசிஸ் கிரியேஷன்ஸ் எதில் சொல்லியிருப்பாங்க, தியரி ஆஃப் ஸ்பீசிஸ் கிரியேஷன் வந்து நம்ம இந்த ரிலீஜியஸ் பேஸ் வச்சுட்டு, ஓகேங்களா, ரிலீஜியஸ் ஒரு கான்செப்டில் பேஸ் வச்சுட்டு, சில மத புராணங்கள்லாம் பேஸ் வச்சுட்டு, கல்ச்சரை பேஸ் வச்சு சொல்கிறது தான் இந்த தியரி ஆஃப் ஸ்பெஷல் கிரியேஷன் அப்படின்றது. ஓகேவா, என்ன சார் அப்படின்னா, மனுஷன் இன்னைக்கு எப்படி இருக்கணும் அப்படியே தான், மனிதனாகவே படைக்கப்பட்டான், ஒரு மிருகமாகவே படைக்கப்பட்டது, ஒரு மைக்ரோ ஆர்கானிசமாகவே படைக்கப்பட்டது, அதாவது வேரியேஷன்ஸ் எதுவுமே நடக்காது, எல்லாமே கடவுளால் தான் படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருந்துட்டு இருக்கு. ஓகேவா, பட் அந்த சேஞ்சஸ் நடக்காது, ஒரு வேரியேஷன் ஆக தான் நமக்கு புது வெரைட்டி ஆஃப் ஸ்பீஷஸ் வந்து நமக்கு ஃபைண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. புது வெரைட்டி ஆஃப் ஸ்பீஷஸ் எப்படி வருது, வேரியேஷன் ஆக தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து தப்பானது அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. பட் அவங்க சொல்லியிருக்க தியரி ஆஃப் ஸ்பெஷல் கிரியேஷன் ஏதாவது தியரி சொல்லியிருக்கான்னு அர்த்தம். ஓகேவா, டைவர்சிட்டி ஹஸ் ஆல்வேஸ் பீன் வில் ரிமைன் கான்ஸ்டன்ட். கண்டிப்பாக ஒரு டைவர்சிட்டி கான்ஸ்டன்டாக ரிமைன் ஆகாது. இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கிறது நாளைக்கு வேற மாதிரியா இருக்கலாம். இப்போ இன்னைக்கு மனிதர்கள் இந்த மாதிரி இருக்காங்க, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி மனிதர்கள் கொஞ்சம் வேற மாதிரி இருந்திருக்கலாம், நல்லா பல்க் பாடியாக இருந்திருக்கலாம், இப்போ வந்து இப்படி கொஞ்சம் இதாக இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வேரியேஷன் டைப்ஸ் வந்து மாறி வரதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கு. டைவர்சிட்டி கான்ஸ்டன்டாக என்னைக்குமே இருக்காது. ஓகேங்களா, பட் அவன் என்ன சொல்லியிருக்கா, ஸ்பெஷல் கிரியேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் எர்த் இஸ் அபவுட் 4000 years old. 4000 years old எர்த் 13.8 billion years old. எத்தனை
13.8 பில்லியன் இயர்ஸ் ஓல்ட் இருக்கனா எர்த் எவ்வளோ வருஷம் பழமையானது 13.8 பில்லியன் பழைய என்சிஆர்ல நான் இதில் சொல்லியிருப்பேன் நீட் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டூடெண்ட் சொல்லியிருப்பேன் நம்ம எர்த் வந்து 20 பில்லியன் இயர்ஸ் ஆகோ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க பட் புது என்சிஆர் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13.8 1 மார்க்கில் கேட்கலாம் 13.8 மில்லியன் இயர்ஸ் ஆகோ தான் ஆன்சராக இருக்க போகுது ஓகேவா 20 பில்லியன் கிடையாது 13.8 பில்லியன்ஸ் அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 4000 வருஷத்துக்கு முன்னாடி தான் அர்த்தம் வந்து என்னது பூமி வந்து வந்திருக்கு அப்படின்னு அப்படி கிடையாது நம்மக்கிட்ட இந்த கீழடி அகழ்வாராய்ச்சி படிச்சிருப்பீங்களா இப்போ கீழடி நம்ம தமிழ்நாட்டில் நடந்துட்டு கீழடி அகழ்வாராய்ச்சியாக இருக்கட்டும் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் படிச்சிருப்போம் ஓகேவா ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே நடந்துட்டு இருக்கு அதுக்கான ப்ரூஃபும் இருக்குது ஓகே இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் அந்த மொஹஞ்சதாரோ அந்த மாதிரி டைமில் அந்த ஏராம் வந்து படம் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பார் எத்தனை பேர் படம் பார்த்துருக்கீங்க தெரியாது இந்த ஏராமோட ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது மொஹஞ்சதாரோ அப்படின்னு சொல்லுவாங்க இண்டோ பாகிஸ்தான் பார்டரில் ஓகே அந்த லாகூர்லாம் இருக்கக்கூடிய இதில் வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்கவேஷன் அகழ்வாராய்ச்சி பண்ணுவாங்க ஓகேவா ஆர்கியாலஜி சர்வீஸ் அகழ்வாராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அந்த பழங்காலத்து மக்கள்லாம் யூஸ் பண்ண பொருட்கள்லாம் வச்சுக்கிட்டு சொல்லியிருப்பாங்க அப்போ அந்த கார்பன் டேட்டிங் வச்சு நம்ம பண்ணும்போது பலாயிரம் வருஷம் ஓகே பல லட்சம் வருஷம் பின்னாடியிலேருந்தே ஹியூமன் பாப்புலேஷன் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம் பட் இவங்க ஸ்பெஷல் கிரியேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4000 வருஷத்துக்கு தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அப்படி கிடையாது ஓகேவா ஸோ இதெல்லாம் டிஸ்ப்ரூவ் பண்ணிட்டாங்க பட் இருந்தாலும் இந்த தியரி ஆஃப் ஸ்பெஷல் கிரியேஷன் இதெல்லாம் 3 தான் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே புரிஞ்சுதா கிளியரா யா clear சார் அந்த யூனிவர்ஸ் நாட் எர்த் எதுரா யூனிவர்ஸ் நாட் எர்த் யூனிவர்ஸ் ஃபார்ம் ஆகி 13.8 பில்லியன்ஸ் ஆகுவா இல்லை 4.5 பில்லியன்ஸ் யா 4.5 பில்லியன்ஸ் தான் வரும் ஓகேவா எஸ் யூனிவர்ஸ் 4.5 பில்லியன் இயர்ஸ் ஆகோ அது வரும் எஸ் 13.3 13.8 இல்லையா 13.3 13 ஏதோ வரும் தெரியும் ஓகே அண்டர்ஸ்டாண்ட் 13.8 தானே வர மாதிரி இருக்கும் இல்லையா நான் செக் பண்ணி சொல்கிறேன் எனக்கு என்னமோ 13.8 வர மாதிரி தான் இருக்கும் ஓகே அடுத்த கொஸ்டின் பார்த்தலாமா பில்லியன் யூனிவர்ஸ் 13.8 ஓகே யா ஓகே டாக்கண்ணா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம் 6th கொஸ்டின் ஆறாவது கேள்வி எக்ஸ்பிளைன் த ட்ரான்சிஷன் ஆஃப் அனிமல்ஸ் ஃப்ரம் வாட்டர் டு லேண்ட் அப்படி வந்திருக்கும் அப்படின்றது எக்ஸ்பிளைன் அனிமல்ஸ் ஆஃப் வாட்டர் டு லேண்ட் ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆன இது வந்து என்ன ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகக்கூடிய ஆர்கானிசம் வந்துட்டு ஒரு வாட்டர் பேஸ் ஆர்கானிசம் தான் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க எதனால் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம பார்த்துட்டு போல 800 டிகிரி செல்சியஸ் வந்து நம்ம உலகம் வந்துட்டு அப்படி வெடிச்சிட்டு இருந்துச்சு ஓகே அந்த தருணத்தில் வந்து வெடிச்சிட்டு இருக்கும்போது ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிலத்தில் இருந்துட்டோம் அப்படின்னா கருகி போயிடும் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆன அனிமல்ஸ் வந்து எப்படி இருந்திருக்கலாமா வாட்டர் பேஸ் பண்ண அனிமல்ஸாக இருந்திருக்கலாம் அப்படின்னாங்க இப்போ ஃபஸ்ட் ஃபார்ம் ஆகிற அனிமல்ஸ் வந்துட்டு ஒரு வாட்டர் பேஸ் பண்ண அனிமல்ஸா அதிகமாக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றாங்க ஓகே அரௌண்ட் 350 மில்லியன் இயர்ஸ் ago fish with stout fins lobe fins like coelacanth evolved அப்படின்னு சொல்லிருக்காங்க they could move on land and return to water அப்போ amphibians மாதிரி இருந்துச்சு becoming the ancestors of amphibians later evolved into reptiles which laid thick-shelled eggs that did not dry up in the sun thick-shelled eggs did not dry up in the sun அப்ப என்ன சொல்ற வராங்க அப்படினு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகக்கூடிய fish வந்து ஸ்லவுட் fish வந்துட்டு எப்படி இருந்துச்சா coelacanth evolved தான் இருக்கும் ஓகே அப்படினா என்னது சார் அப்படினது பாத்தீங்கன்னா மனிதன் இங்கேயும் உயிர் வாழலாம் நிலத்திலையும் வந்து உயிர் வாழலாம் they could move on to the land and return to the water அப்படின்றது ஸோ இந்த coelacanth தான் என்னவா இருந்துட்டு இருக்கு ஆம்பிபியன்ஸுக்கு எல்லாமே ஆன்சிஸ்டராக இருந்திருக்கு ஆம்பிபியன்ஸ் என்னது நீர்லையும் வரும் நிலத்திலையும் வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆம்பிபியன்ஸுக்கு எல்லாத்துக்குமே என்னவா இருந்துட்டு இருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா பேஸ் பண்ணி ஆன்சிஸ்டர்ஸாக வந்து இருந்துட்டு இருக்கு ஸோ அந்த பேஸ் கான்செப்ட்ல வந்து பார்க்கணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆம்பிபியன்ஸ் அப்புறம் இருந்ததுக்கு அப்புறம் என்ன இருக்கு இதுல இருந்து சில ஆம்பிபியன்ஸ் என்ன ஆச்சு இங்க இருந்து போய் ரெப்டைல்ஸாக வந்து மாறி இருக்கு எப்படி அடாப்ட் ஆயிருக்குன்னா அங்கே போய் திக் ஷெல்டு ஒரு முட்டை போட ஆரம்பிச்சு அந்த முட்டை போட்டோடனே அந்த முட்டை வந்து என்ன ஆகாதான் ட்ரை ஆகாதான் என்னதான் நீங்கள் சூரியன் அடிச்சாலும் அது ட்ரை ஆகாத மாதிரி ஒரு முட்டை போடாது ஷீல்டு வந்துட்டு ரொம்ப திக்காக ஆரம்பிச்சு ஸோ இப்படி தான் வந்துட்டு ஒரு வாட்டர் பேஸ்லேருந்து ஒரு லேண்ட் பேஸ் அனிமல்ஸ் வந்து எவால்வ் ஆயிருக்கலாம் ஒரு வாட்டர் பேஸ்லேருந்து ஒரு லேண்ட் பேஸ் அனிமல்ஸ் வந்து இப்படி தான் எவால்வ் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஓகேவா இப்போ ஸ்டவுட் ஃபிஷ் அப்படின்னு லொபின் ஃபிஷ் என்ன பண்ணிருக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆன ஃபிஷ் 350 மில்லியன் இயர்ஸ் ago அதுதான் நம்ம ஆம்பிபியன்ஸுக்கு முன்னோடிகள் ஆம்பிபியன்ஸ் என்ன மறுபடியும் சொல்கிறேன் வாட்டர்லையும் லேண்ட்லையும் இருக்கிறது தான் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பிபியன்ஸ் கான்செப்ட்ல அது வர சில ஆம்பிபியன்ஸ் என்ன பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் லேண்ட்லேயே போய் செட்டில் ஆகிட்டு அங்கேயே முட்டை போட ஆரம்பிச்சு முட்டை எவால்வ் வேரியேஷன் வந்து முட்டை போட ஆரம்பிச்சுட்டு அந்த முட்டை வந்து ரொம்ப திக் ஷெல்லாக இருக்கிறதுனால அது கருகெல்லாம் போல அப்போ அங்கேருந்து ரெப்டைல்ஸ் என்ன ஒரு மனித இனம் ரெப்டைல்ஸ் இனம் வந்து வளர ஆரம்பிச்சது இன் லேண்ட் அப்படின்றது ஓகேவா கண்ணா கிளியர் யா
ஓகே நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். செவன்த் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? செவன்த் கொஸ்டின் What are the 5 factors known to affect Hardy-Weinberg equilibrium? 5 factors evolution நடந்திருக்கு அப்படின்னா Hardy-Weinberg equilibriumல factors changes நடந்துருக்க போகுது. என்னென்ன 5 factors இருக்கு? gene migration or gene flow. ஃபர்ஸ்ட் என்னது? ஒரு gene migration. இங்கே எழுதலாம். gene migration or gene flow. அடுத்தது genetic drift. ஆகுது. ஒரு எவல்யூஷன்லேருந்து இன்னொரு எவல்யூஷன் போகிறது. ஓகேவா? அப்புறம் genetic recombination. ரீகாம்பினேஷனாக உருமாற்றம் அடைகிறது. ஓகே, உருமாற்றம் அடைகிறது. அண்ட் நேச்சுரல் செலெக்ஷன் அப்படின்னா நேச்சுரல் செலெக்ஷன் அப்படிது. டிஸ்டர்பன்ஸ் இன் தீஸ் ஃபேக்டர் இன்னும் 5 தான் இருக்குது. 5 ஜீன் மைக்ரேஷன், ஜெனட்டிக் ட்ரிஃப்ட். ஜீன் மைக்ரேஷன் ஆர் ஜீன் ஃப்ளோவா? ஓகே, இதுதான் ஜெனட்டிக் ட்ரிஃப்ட். இல்லை அதானே பார்த்தேன். மியூட்டேஷன், ஜீன் மைக்ரேஷன், மியூட்டேஷன் இதை விட்டுட்டேன். மியூட்டேஷன் நடந்திருக்கு. மியூட்டேஷன், ஜெனட்டிக் ரீகாம்பினேஷன் அண்ட் நேச்சுரல் செலெக்ஷன். ஸோ இதெல்லாமே இந்த 5 தான் நமக்கு என்ன பண்ண முடியும்? Hardy-Weinberg equilibrium சேஞ்சஸ் பண்ண முடியும். Hardy-Weinberg equilibrium என்ன சொல்லணும்? p² + 2pq + q² = 1. ஸோ இதில் வந்து சேஞ்சஸ் நடக்கணும், இதில் வந்து டிஸ்டர்பன்ஸ் நடக்கணும், எவல்யூஷன் நடந்துட்டு இருக்கலாம். அப்போ இதை அஃபெக்ட் பண்ணக்கூடிய 5 ஃபேக்டர்ஸ் என்னது? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஜீன் மைக்ரேட் ஆகுது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஜீன் போகிறதா ஜீன் மைக்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம். ஜெனடிக் ட்ரிஃப்ட் அப்படின்னா ஒரு பாப்புலேஷன் ஒரு இடத்துல காலி பண்ணிட்டு இன்னொரு இடத்துல போனுச்சுன்னா நமக்கு ஒரு பாப்புலேஷன் சேஞ்சஸ் வரும். என்ன சார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இப்போ நார்த் இந்தியாவில் ஒரு தெருவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி, வந்துட்டு அங்கே காலி பண்ணிட்டு இந்த நம்ம சென்னை நோக்கி வராங்க, நம்ம தமிழ்நாடு நோக்கி வராங்கன்னு வச்சுப்போம். ஸோ அந்த பேஸ் கான்செப்ட்ல 2 இடத்துல வேக்கன்ட் ஸ்பேஸ் கிரியேட் ஆகுமா? எப்போ ஒரு இடத்துல வேக்கன்ட் ஸ்பேஸ் கிரியேட் ஆகுமா? அதாவது இந்த நார்த் இந்தியன் பாப்புலேஷன்ல வந்துட்டு அந்த தெருவில் வந்துட்டு அவங்க இருந்த வீடு வந்துட்டு வேக்கண்டா இருக்கும். ஓகே, அப்போ அங்க 10 பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 மாறிடும். இங்க 10 பேர் இருந்துட்டு இருக்காங்க, இப்போ இவங்க ஆட் ஆகும்போது இங்க 11 மாறும். அப்போ 2 இடத்துலையுமே ஒரு ட்ரிஃப்ட் நடக்குது. அப்போ எவல்யூஷன்ல டிஸ்டர்பன்ஸ் நடக்குது. ஓகே, அப்புறம் மியூட்டேஷன்ஸ் பார்த்துருந்தோம். ஓகேவா? ஒரு சிங்கிள் லார்ஜ் ஸ்டெப்ல வந்து மியூட்டேஷன் ஆக நமக்கு சேஞ்சஸ் வந்து நடக்கலாம். அப்புறம் ஜெனடிக் ரீகாம்பினேஷன், இப்போ ஒரு ஜீனை வந்து மாற்றி விட்டுட்டோம். ஓகேவா? இப்போ ஏ அப்படின்ற இது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணிட்டேன்? கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ அப்படின்னு சொல்லி ரீகாம்பினன்ட் ஜீன் வந்து இன்சர்ட் பண்ணிட்டேன்னா அப்போ ஒரு எவல்யூஷன் பேஸ் பண்ணி நடக்கலாம். அப்போ நேச்சுரல் செலெக்ஷன் பேஸ் பண்ணி நமக்கு டிஸ்டர்பன்ஸ் பேஸ் பண்ணி நடக்கலாம். ஸோ இந்த டிஸ்டர்பன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா லீட்ஸ் டு சேஞ்சஸ் இந்த அலீல் ஃப்ரீக்வன்சி. இது வந்து நம்ம அலீல் ஃப்ரீக்வன்சியை சேஞ்சஸ் பண்ணோம். அதுதான் என்ன பண்ணுது? ரிசல்ட்டிங் இன் எவல்யூஷன். அதுதான் நமக்கு எவல்யூஷன் ரிசல்ட் பண்ணுது. அப்போ Hardy-Weinberg equilibriumத்தில் ஒரு ஃப்ரீக்வன்சியில் அலீல் இருக்கிற ஃப்ரீக்வன்சி டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சுன்னா நமக்கு என்ன கொடுக்குது? எவல்யூஷன்ஸை ரிசல்ட்டாக கொடுக்குது. ஒரு ஆர்கானிசம் ஒரு பாப்புலேஷனில் எவால்வ் ஆகிருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? கிளியர்? எஸ் ஓகேவா கண்ணா? ஓகே கிளியர். அப்போ நமக்கு எவல்யூஷன் நடந்திருக்கலையா அப்படின்றது பார்க்கலாம். Hardy-Weinberg equilibrium நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தா போதும் அப்படின்றது. ஓகேவா? கிளியர்? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். அடுத்த கேள்வி என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, how did continental drift affect the evolutionary mammals? Continental drift, ஒரு கான்டினென்ட்ல இன்னொரு கான்டினென்ட் போறது. ஓகேவா? when South America joined North America, its unique fauna was largely overridden by North American animals. However, because Australia remains isolated, its pounced mammals, marsupials survived and thrived due to the lack of competition from the placental animals. அப்படின்றது அதாவது நார்த் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஸ்பீஷிஸ் ஆன வந்துட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளோரா அண்ட் ஃபவுனா அப்படின்னு சொன்னால அந்த அனிமல்ஸ் எல்லாம் வந்துட்டு என்ன ஆச்சா? ஓவர் ரிடன் பண்ணிடுச்சான். யாரை? சவுத் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ். ரெண்டுமே தனித்தனியாக இருக்கும்போது ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகே, 2 நாடுமே தனித்தனியாக இருக்கும்போது இதுக்கு பிரச்சனை கிடையாது, இதுக்கும் பிரச்சனை கிடையாது. இப்போ ரெண்டுமே சேர்ந்துருச்சு அப்படின்னா, ஓகே, எப்படி ஸ்ரீலங்கா வந்து இந்தியாவோட சேரும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? ஸோ அந்த மாதிரி 2 பேரும் சேர்ந்துச்சு அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஏதோ ஸ்பீஷிஸ் வந்து ஒரு இடத்துல இருக்க ஸ்பீஷிஸ் வந்து டாமினேட் பண்ணிடப்போ, அப்போ தெரியாமல் போயிருப்போ அது ஃபுட் சோர்ஸ் எல்லாம் இவன் எடுத்துக்க போகிறான். ஓகேவா? ஸோ அதனால் என்ன ஆயிருது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நார்த் அமெரிக்கன் அனிமல்ஸ் வந்துட்டு joins its unique fauna was largely overridden by North American animals overridden பண்ணிடுச்சு. பட் இதுவே பிகாஸ் ஆஸ்திரேலியா வந்து தனியாக இருக்குது பார்த்தீங்களா? ஆஸ்திரேலியா வந்து தனியாக இருக்கும். ஆஸ்திரேலியா யார் கூட சேர தனியாமல் இருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய மார்சுபியல்ஸ்க்கு மேஜரான காம்படிஷன் யாருமே இல்லை. ஆக்சுவலாக வெளியேருந்து ஒரு ஸ்பீஷிஸ் வந்து காம்படிஷன் பண்ணுற அளவுக்கு அவங்க எதுவுமே கிடையாது. அவன் தான் ராஜா, அவன் தான் மந்திரி அப்படின்னு. வெளியேருந்து யாருமே வர மாட்டான், உள்ளேருந்து யாருமே போக மாட்டான் அப்படின்னு. ஓகே, அந்த பேசிக் கான்செப்ட் இருக்கிறதுனால காம்படிஷன் ஃப்ரம் பிளாசன்டல் மேமல்ஸ் அதுக்கு வந்து இல்லை. பட் அதுவே அதர் ஸ்பீஷிஸ்க்கு வந்து இருக்குது அப்படின்னு, அதர் பீஸுக்கு என்னது இருந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதர் ஸ்பீஷிஸ்க்கு வந்து என்ன இருந்துருக்கு? இந்த கான்டினென்டல் ட்ரிஃப்ட் அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ கான்டினென்டல் ட்ரிஃப்ட் மேமல்ஸில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கான்டினென்ட் ட்ரிஃப்ட் ஆகிட்டு இன்னொரு கான்டினென்ட்டோட சேர்றது.
ஓகேவா? எப்படி இன்னொரு கான்டினென்ட் பார்த்து போல எல்லா உலகமே எல்லாமே ஒன்றா இருந்துச்சா, ஒரு கான்டினென்ட் ட்ரிஃப்ட் நடந்தா எல்லாம் பிரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இல்லையா? அந்த மாதிரி பிரிஞ்சு போக சவுத் அமெரிக்காவோட நார்த் அமெரிக்கா சேர என்ன ஆயிருது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க சவுத் அமெரிக்காவில் வாழ்ந்தக்கூடிய அனிமல்ஸை வந்துட்டு யார் ஓவர் கம் பண்ணிடுறா, யார் ஓவர் ரிடன் பண்ணிடுறா, அந்த நார்த் அமெரிக்கன் அனிமல்ஸ் ஓவர் ரிடன் காம்படிஷன் கிரியேட் ஆகுது. அதில் நார்த் அமெரிக்கா வந்து ஜெயிச்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. பட் அதுவே ஆஸ்திரேலியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே யாருக்குமே காம்படிஷனே கிடையாது. ஏன்னா அவன் பாட்டு தனி காட்டில் வந்து பாட்டு பாடிட்டு இருக்கான். ஸோ அவனுக்கு எந்த ஒரு காம்படிஷன் இல்லாமல் அங்கே இருக்கிற மார்சுபியல்ஸ் எந்த ஒரு காம்படிஷன் இல்லாமல் சூப்பராக வந்து வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? சூப்பர். கிளியர். ஈவினிங் கிளாஸ் இருக்கு. எதுக்குடா ஈவினிங் கிளாஸ் இருக்கு? எஸ், ஈவினிங் வந்து மேம் எடுக்கிறேன் அப்படின்றோம். நீட்டுக்கு வந்து மேம் எடுக்கிறேன் அப்படின்றதுனால தான் நமக்கு இன்றைக்கி மார்னிங் எடுத்துருக்கோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேவா? நம்ம பக்கத்தில் வந்துச்சுல, நீ போர்டு எக்ஸாம் முடிஞ்சிச்சுன்னா எல்லாருமே எதில் ஃபோக்கஸ் பண்ணிடுவீங்க? நீட்டு எல்லாத்தையும் நீட்டிட்டு வர்றது சார் வருவாங்க. ஓகேவா? இதில் ஹைலைட் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, மே 3 நீட்டு, மே 3 நீட்டு, மே 4 எலெக்ஷன் ரிசல்ட். இது எத்தனை பேர் கவனிச்சிங்க? இதில் இருக்க மர்மத்தை எத்தனை பேர் கவனிச்சிங்க? மே 3 நீட்டுடாக்கன்னா மே 4 வந்துட்டு எலெக்ஷன் ரிசல்ட். இதில் எத்தனை பேர் இந்த கவனிச்சிங்க? இதில் ஒரு அரசியல் இருக்குது. ஓகேவா? நான் சொல்லுவேன் பார்த்தீங்களா, எவ்ரிதிங் இஸ் அ பாலிட்டிக், எவ்ரிதிங் இஸ் அ டர்ட்டி பாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா டர்ட்டி பாலிட்டிக்ஸ் வந்துட்டு இந்த அரசியல் இந்த டேட்டில் இருந்துகிட்ருக்கு. யா 3 மார்க் முடிச்சுட்டு போகலாம்டா, 3 மார்க் முடிச்சுட்டு போகலாம். ஓகே, இன்னும் 2 கொஸ்டின் தான். மே 3 நமக்கு நீட் எக்ஸாம். ஓகே, மே 4 நமக்கு தமிழ்நாடு மாடல் 5 எலெக்ஷன் நடக்குது. 5 எலெக்ஷன் நடக்குது. அந்த 5 எலெக்ஷனில் ரிசல்ட். ஓகேவா? ஸோ நியூஸ் மீடியா வந்துட்டு கவர் பண்ணாது. யார் கவர் பண்ணாது? நம்ம நீட் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸை கவர் பண்ணாது. ஒரு நீட் எக்ஸாம் எழுதுகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ப்ராப்ளம் வரும். கண்டிப்பாக பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் வரதான் போகுது. ஓகேவா? அது வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, டுவர்ட்ஸ் சவுத். உங்களுக்கே தெரியும். ஓகே, நான் இன்டெப்த்தாக போகல. நம்ம சவுத்தில் வந்துட்டு இல்லை சவுத் எஸ்பெஷல் தமிழ்நாட்டை வந்து நீட்டை எப்படி பார்ப்பாங்க உங்களுக்கு தெரியும். ஸோ அதிலிருந்து வர நிறைய ப்ராப்ளம்ஸை வந்துட்டு மக்களுக்கு தெரியாமல் படுத்துறதுக்கு, ஓகே, பீப்புள்ஸ்க்கு தெரியாமல் போகிறதுக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அடுத்த நாள் எலெக்ஷன் ரிசல்ட் வந்துச்சுன்னா மே 3 அன்னைக்கு நைட் வந்துட்டு கொஞ்சம் ஒரு பதப்படப்பு இருக்கும். எப்படி கொஸ்டின் பேப்பர் வந்திருக்கு, இல்லை கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருச்சா, லீக் ஆகலையா, அந்த ஒரு இதெல்லாம் தெரியுமா? ஒரு காலத்தில் 2024 எப்படி பத்திக்கிட்டுச்சு ஞாபகம் இருக்கான்னு தெரியாது. நீங்கள் 2024 எழுதிருந்தீங்கன்னா இல்லை உங்கள் சீனியர்ஸ் யாராவது எழுதிட்டீங்கன்னா அவங்கள்ட்ட கேட்டுப்போம் 2024 எப்படி இருந்துச்சுன்னு. அதாவது அப்படி சொல்லுவாங்க, இப்படி சொல்லுவாங்க, எங்கே பார்த்தாலும் நீட் நியூஸாக தான் வந்துட்டு இருக்கு. அப்படி அந்த பேப்பர் லீக் இப்படி லீக், ஒரு இதில் ஒரு பேப்பர் கொடுத்துறாங்க, இன்னொரு பேப்பர் கொடுத்தாங்க, பல பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. 2025 அந்த ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் அங்கங்கே அரைஸ் ஆயிடுச்சு. ரொம்ப டஃபாக இருந்துச்சு, அங்கே அரைஸ் ஆயிருந்துச்சு. ஸோ அந்த நியூஸை வந்துட்டு அந்த நியூஸை மக்கள்கிட்ட போகாது. ஏன்னா மே 3 எக்ஸாம் முடிஞ்சோன்னா அடுத்த நாள் இருந்தால் அந்த பேப்பர் எப்படி இருந்துச்சு, பேப்பர் தான் லீக் ஆயிருக்கா, இல்லை பேப்பரில் ஏதாவது குளறுபடிகள் இருக்கா, இல்லை என்டி எப்படின்னா என்னென்ன பண்ணியிருக்காங்க, அவுட் ஆஃப் சிலபஸ் ஏதாவது கொஸ்டின் கேட்டிருக்காங்களா, வேறு ஏதாவது அப்படின்ற அனலைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. பட் அதுக்கு அடுத்த நாளே எலெக்ஷன் ரிசல்ட் வர்றதுனால இதை எவனுமே கண்டுக்க மாட்டான். யார் ஜெயிக்க போறா, டிஎம்கேவா, ஏடிஎம்கேவா, இல்லை டிவிக்காவா, இல்லை நாம் தமிழா, யார் ஜெயிக்க போறா அப்படின்ற அந்த ஒரு கான்செப்ட்லேயே ஒரு ஸ்டேட்டுமே என்ன பண்ணிடும், இதுக்கான ஓட ஆரம்பிச்சிடும் அப்படின்றது. புரிஞ்சுதா? எஸ், ஓகேவா? ஸோ ஏன்னா ஏதாவது தெரிஞ்சாதானே நீ இது போடுவேன். ஏன்னா நியூஸ் தெரிஞ்சாதான் நீ அது கேஸ் போட முடியும், கேஸ் போட்டு ஸ்டே வாங்க முடியும். ஓகேவா? நிறைய பேர் ரீ எக்ஸாம்லாம் நடத்துறாங்க. ஞாபகம் இருக்கா? 2025 வந்து 2024 ரீ எக்ஸாம் நடத்தலாம். எல்லாம் அப்படி பார்த்தீங்கன்னா மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, மக்கள் தெரிஞ்சு மக்கள் ஒரு போராட்டமாக பண்ணாங்க, நீட்டே எப்படி பண்ணக்கூடாது, என்டி எப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அடியில் வச்சுட்டு என்ன பண்ணிட்டேன், இந்த மாதிரி ப்ளே பண்ணி ஆரம்பிச்சிட்டேன். ஓகேவா? அப்போ இதை வச்சு எனக்கு பார்க்கும்போது என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நீட் எக்ஸாமில் அவன் ஏதாவது கை வைக்கலாமோ, 2025 ரிப்பீட் ஆகுமோன்னு எனக்கு ஒரு பயமாக இருக்குது. ஓகே, நாங்கள் நினச்சது என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தா இல்லை நார்மலாக தான் இருக்க போகுது. எப்படியும் 2025 டஃபாக கேட்டுட்டான். அப்போ 2025 ஈஸியாலாம் கேட்க மாட்டேன். ஸோ அந்த பேஸ் ஸ்டாண்டர்ட்லாம் கேட்டுட்டு இருப்பான் அப்படின்னு டவுட் இருக்குது. பட் அதுக்கு அடுத்த நாளே ரிசல்ட் அப்படி கொடுக்கும்போது ஸோ இட்ஸ் கோயிங் டு பி சம்திங் ஃபிஷி இஸ் ஹேப்பனிங். அது என்னெல்லாம் எனக்கு தெரியாது. பட் இந்த டேட்டை வந்து பார்க்கும்போது சம்திங் ஃபிஷி. ஓகேவா? ஒன்று எலெக்ஷன் டேட்டை முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஓகேவா? இல்லை எலெக்ஷன் ரிசல்ட் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை ஒரு வாரம் மாதிரி 2 நாளோ 3 நாளும் கழிஞ்சு அனௌன்ஸ் பண்ணிக்கலாம். பட் அடுத்த நாளே வர்றது தான் என்னமோ சதி பண்ணுறான்னு தோணுது. பட் என்ன சதி பண்ண போகிறோம் அப்படின்றது நமக்கு மே 3 தான் தெரியும். ஓகே, சரி, நான் அப்போ நீட் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட் நம்ம போர்டு எக்ஸாம் இந்த 2 கொஸ்டின் பார்த்து முடிச்சிடுவோம். 2 மாதம் முடிச்சு நம்ம குட்டி பிரேக் போயிட்டு வந்துடலாம். ஓகேவா? டிஸ்கிரைப் த பிரெயின் கெப்பாசிட்டி. சொன்னால பிரெயின் கெப்பாசிட்டி இந்த கொஸ்டின் கேட்டு ஆஃப் ஹோமினிட்ஸ் டியூரிங் த ஹியூமன் எவல்யூஷன் அப்படின்றது. ஓகேங்களா? ஹோமோ ஹேபிலஸ் எவ்வளோ இருந்துச்சு? அட் பிரெயின் கெப்பாசிட்டி பிட்வீன் 650 and 800 cc. இதெல்லாம் ஞாபகம் வச்சானடா.
இதெல்லாம் வேறு வழியே இல்லை. ஹோமோ ஹெபிலஸ்க்கு எவ்வளோ இருந்துச்சு, ஹோமோ எரெக்டஸ்க்கு எவ்வளோ இருந்துச்சு. ஹோமோ எரெக்டஸ் appearing in the later and large brain capacity around 900 cc. The Netherlands man's possess the significant larger brain size of 1400 cc அப்படின்றது. அப்போ ஹோமோ ஹெபிலஸ்க்கு நல்லா போச்சோம். HH ஃபஸ்ட் என்ன வரான், HH வரான். HHக்கு என்னவா இருக்குது, 650 to 800 cc. அவனுக்கு 650 to 800 cc பைக்கு தான் இருந்தால் ஓட்டுவேன் அப்படின்னு சொல்கிறான். ஓகேவா. அப்புறம் ஹெச்இ வரான், ஹீ வரான், ஹீமேன் வராரு, ஹீமேன் அப்படின்னு சொல்லி ஹீமேன் வராரு. அவருக்கு இல்லை நான் ஹீமேன், நான் பறந்து போகணும், அப்போ எனக்கு 900 cc பைக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்கிறான். ஓகேவா. அதுக்கப்புறம் நெதர்லாண்டு ஒருத்தவரேன், நான் நெதர்லாண்டு வரேன் அப்படி ஞாபகம் வச்சோங்க. நியாண்டல் மேன் வந்து நெதர்லாண்டு மேன் ஞாபகம் வச்சோங்க. நியாண்டல் மேன் வந்து நெதர்லாண்டு வரேன், அப்போ எனக்கு நெதர்லாண்டு நான் போகிறதுக்கு எனக்கு 1400 cc தான் பைக் வேணும் அப்படின்றான். ஓகே, அப்படி ஞாபகம் வச்சோங்க. ஏதாவது ஃபன்னியாக சொல்லி ஞாபகம் வச்சோங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். மேட்ச் பேஸ் பண்ணி கான்செப்டையோ இல்லை அசிஸ்டன்டேஷனில் தப்பாக கேட்டு வச்சோ இல்லை அப்படி டேரெக்டாக கூட கேட்கலாம். ஓகேவா. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. சார் நீங்கள் சீரியஸாகவே உள்ளே போக தான் பிளான் பண்ணுறோம். ஏய், நான் ஓப்பனாக தான் சொன்னேன். அது ஒன்றும் இது சொல்லலையே. எனக்கு என்ன சம்திங் ஃபிஷி தானே சொன்னேன். அந்த ஃபிஷி எதாவது சொன்னேன் நான், இல்லை வேறு எதாவது நான் சொன்னேன்னா, இல்லை ஒரு கட்சியை சொல்லிட்டு இன்னொரு கட்சியை சொல்ல விட்டுனா, எல்லா கட்சியும் தானே சொன்னேன். 60 people, யா கிரானியல் கெப்பாசிட்டி தான். கிரானியல் கெப்பாசிட்டி, சிசின்றது கிரானியல் கெப்பாசிட்டி. யா 719 மார்க் ஆல்சோ விச் இஸ் நாட். இதெல்லாம் ஓப்பனாக சொல்லிட்டு தான் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அது சிட்டிசன் நம்ம கேள்வி கேட்டு தான் ஆகணும். 2024 நிறைய குளறுபடிகள் இருக்குது. என்டிஏ நோக்கி நம்ம நான் அப்போ இன்ஸ்டியூட்டில் இல்லை, பட் அப்போ இருந்த இன்ஸ்டியூட்டில் எல்லாம் கேள்வி கேட்டு தான் இருந்தாங்க. ஓகே, அப்போ நிறைய பேர் கேள்வி கேட்டு தான் இருந்தாங்க. என்ன தப்பு, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, 719 மார்க் வருது, என்னடா அது மார்க் இது கேட்டால் கிரேஸ் மார்க்ன்றீங்க. யாருக்கா கிரேஸ் மார்க் கொடுத்தீங்க, வெள்ளை அடிக்க இது பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ சில ப்ராப்ளம்ஸ் வரும்போது நம்ம ஒன்றா நின்று தான் ஆகணும். ஓகே, அப்போ வந்து நம்ம பயந்துட்டுலாம் இருக்கக்கூடாது இல்லையா. ஓகே, சூப்பர். ஓகே, லாஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். ஸோ சிசின்றது கிரேனியல் கெப்பாசிட்டா. கிரேனியல் படிச்சிருப்பீங்களா. கிரேனியல் இருக்குது, எதில் இருக்குது, ஹியூமன் ஃபிசியாலஜியில் நம்ம படிப்போம். ஹியூமன் ஃபிசியாலஜியில் நம்ம நியூரல் பேஸ் வந்துட்டு கிரேனியல் கெப்பாசிட்டி, அந்த கிரேனியல் சிஸ்டம் வந்து படிச்சிருப்போம். கிரேனியல்ஸ் இருக்குது, மண்டை ஓடு அப்படின்னு. ஓகே, எக்ஸ்பிளைன் why evolution considers a stochastic process அப்படின்னா evolution is not direct or determined process. Instead, it is based on chance events in nature and chance mutation in organisms such as a random appearance. என்ன random appearance of, ஏதோ மிஸ் ஆயிருக்கு, ஒரு நிமிஷம். என்ன random appearance of, இங்கே லேப்பங்க ஒரே நிமிஷம் இருங்க. ஜஸ்ட் கிவ் மீ மினிட். எவல்யூஷன் அப்படின்றது வந்துட்டு ஒரு பை சான்ஸில் நடக்கக்கூடிய ப்ராசஸ் தான். அதை நம்ம டிட்டர்மைன் பண்ணிலாம் சொல்ல முடியாது தான் கான்சரு. பட் அதை கீவேர்ட்ஸ் தான் இருந்துச்சுன்னா ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஒரே நிமிஷம். ஜஸ்ட் கிவ் மீ மினிட். Evolution. Evolution is not a direct and determined process. Instead, it is based on the events in a chemical chances, mutation in organisms such as random appearance of. Okay. Oh, the examples. Okay, examples anda. Okay. Such as random appearance of antibiotic resistance in microbes. நாம் ஏற்கனவே பார்த்தது antibiotic resistance in microbes. என்ன சார்னா நான் சொன்ன பார்த்தீங்களா, ஏ அப்படின்ற வைரஸை கொள்றதுக்கு நம்ம பி அப்படின்ற வேக்சினை போடுறோம். அப்போ என்ன பண்ணிடுச்சு,
அது வந்துட்டு ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டண்டாக இருந்துச்சு. சி அப்படின்ற ஒரு வேக்சின் வந்து உருவாக்கிருச்சு. ஸோ ஒரு எவல்யூஷன் அப்படின்றது ஓகே, நாளைக்கு காலையில் 10 மணிக்கு வந்து ஒரு ஸ்பீஸ் வந்து எவால்வ் ஆக போகுது, ஓகே இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு ஒரு ஸ்பீஸ் எவால்வ் ஆக போகுது அப்படின்னு ஒரு டேரக்டர் பண்ணியோ நம்ம டிட்டர்மைன் பண்ணியோ சொல்ல முடியாது. அது பை சான்ஸ் நடக்கிறது. ஓகே, பை சான்ஸ் நடக்குது. ஈவெண்ட் வந்து நேச்சுரலாக அக்கறாகலாம், இல்லை ஆர்டிஃபிஷியல் பேஸ் பண்ணி நம்ம அக்கறாகலாம். ஏதோ நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது அது வந்து ஸ்டார்ட் ஆகலாம். ஸோ அந்த பேஸில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் தான் சொல்லுங்க. ரேண்டம் அப்பியரன்ஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் பாக்டீரியா. ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் பாக்டீரியா நம்ம பார்க்க முடியல. அதாவது நான் மறுபடியும் சொல்கிறேன், ஏ அப்படின்ற ஒரு இதை கொள்றதுக்கு நம்ம பி அப்படின்ற வேக்சினை போடுறோம். அப்போ நம்ம நோக்கம் என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏவை கொள்ளணும் அப்படின்னு தான் இருந்துச்சு. பட் இதுல இருந்து என்ன ஆயிருச்சு, ரிசால்வ் ஆகி ரெசிஸ்டன்ட் ஆகி புது வெரைட்டியான சி ஃபார்ம் ஆயிருது இல்லையா. ஸோ இதை தான் சொல்றது. அப்போ புது விதமான எவல்யூஷன் ஃபவுண்ட் ஆயிடுச்சு. ஃபவுண்டர் எஃபெக்ட்ல பேஸ் பண்ணி நம்ம பார்த்துருப்போம். இதை நம்ம எவல்யூஷன் சார்ஜடி சேஞ்சஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். கிளியர் அடக்கண்ணா? யா 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 கிளியர் கிளியர் கிளியர். கொஸ்டின் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? புரிஞ்சுதா? அண்டர்ஸ்டுடா அதை வந்துட்டு நான் சொல்லுவேன் பார்த்தீங்களா, ஒரு ராக்கி பாய் வந்து ஒரு கதை சொல்லுவேன். அதாவது சரித்திரம் அப்படின்றது ப்ளூ பிரிண்ட் போட்டு சொல்ல முடியாது. கடைசியில் இருக்கல ஒரு தீப்பொறி வேணும், இப்போ காட்டு தீயே பத்திக்கிச்சு அப்படின்னு தீரா KGF 1 படம் மாதிரி தான் தெரிஞ்சிருக்கும். சரித்திரத்தை வந்துட்டு ப்ளூ பிரிண்ட் போட்டு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி நான் சுற்றி வைப்பேன். அதாவது ப்ளூ பிரிண்ட் போட்டு சொல்ல முடியாதுன்னா எவல்யூஷன் அதே டைலாக ஞாபகம் வச்சோம். எவல்யூஷனை டைரக்ட் பண்ணியோ டிட்டர்மைன் பண்ணியோ பண்ண முடியாது. அதுக்கு ஒரு தீப்பொறி வேணும். தீப்பொறி வந்து பை சான்ஸ் நடக்குது. அது தீப்பொறி வேணும். இப்போ என்ன பண்ணிச்சு, காட்டு தீயே பத்திக்கிச்சு அப்படின்றதுனால பாட்ட ஆரம்பிக்கல. அதே மாதிரி தான் எவல்யூஷன் அப்படின்றது ஒரு பை சான்ஸ்லையோ நாட் டைரக்ஷன் பண்ணி இப்படி தான் நடக்கும் அப்படி தான் நடக்கும் சொல்ல முடியாது. ப்ளூ பிரிண்ட் போட்டுலாம் சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு தீப்பொறி வேணும். தீப்பொறி வந்து பை சான்ஸ் ஏதாவது நம்ம இதை பண்ணிட்டு இருக்கோம், ஏதாவது கோளாறுபடியாக பண்ணா புது எவல்யூஷன் ஆரம்பிச்சு வருது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பை சான்ஸ்ல பேஸ் பண்ணி நடக்கிறதா நம்ம எவல்யூஷன்ஸ் அதை பேஸ் பண்ணி சொல்லிருக்கோம். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் தான் நான் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் இன் மைக்ரோப்ஸ் சொல்லியிருக்கேன். ஓகேவா? கிளியரா? கிளியர் ஃபவுண்டர் எஃபெக்ட்னு புது ஸ்பீஷிஸ் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. எவல்யூஷன் சேஞ்சஸ் ஆகிட்டு இருக்கு. ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸாக மாறிட்டு இருக்கு தான் சொன்னேன். இதுக்கு எக்ஸாம்பிள் தான் சொன்னேன். ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸாக மாறிட்டு இருக்கு அப்படின்னா இந்த பூச்சியை போட்டால் நான் கொல்ல மாட்டேன், நான் சாக மாட்டேன் அப்படி ரெசிஸ்டன்ட் ஆகுது. நான் பார்த்தீங்களா ஆந்த்ரோபோனஜிக் ஆர்டர் பண்ண ஆந்த்ரோபோனஜிக் என்னது ஹியூமன் நம்ம மனுஷன் பண்ண தப்புனால என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்டிசைட்ஸை நம்ம யூஸ் பண்ணிட்டே இருக்கோம். பெஸ்டிசைட்ஸை யூஸ் பண்ண அதை நான் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டும் அதுக்கான ரெசிஸ்டன்ஸை கிளியர் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறமா நீங்கள் எந்த பெஸ்ட்டை யூஸ் பண்ணாலுமே அந்த பூச்சி வந்து அழியாத ஒரு வரம் பெற்றுச்சு தெரியுமா. நீ என்ன கெமிக்கல்ஸான யூஸ் பண்ணி இந்த வரைக்கும் என்ன கெமிக்கல்ஸ் கலந்து கட்டு அடிச்சாலும் நான் அழிய மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரெசிஸ்டன்ஸ் வந்து கிரியேட் ஆகுது தெரியுமா. அதுதான் நம்ம இதில் பார்த்துருக்கோம். அதான் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் இன் மைக்ரோப்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஓகே, நான் அப்படி சொல்லும்போது அப்படியே சொல்லிட்டு வந்தேன். ஓகேங்களா? கிளியர்? Okay, fine. Understood. And with this, we completed 3 mark. நம்ம 3 மார்க்கை முடித்து விட்டோம். இன்னைக்கு அப்புறம் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 4 மார்க் இருந்துட்டு இருக்கு. ஓகேவா? இதை நம்ம பிரேக் முடிச்சு பார்த்துடலாமா? ஓகே, ஸோ யாரெல்லாம் சாப்பிடலையோ இப்போ சாப்பிட்டு வந்துடுங்க. நானும் குட்டியாக சாப்பிட்டு வந்துடுறேன். பட் நானும் ஹெவியாக சாப்பிடணும்ல. ஸோ எத்தனை மணிக்கு வரீங்க? ஸோ டைம் இஸ் 11:40. ஸோ shall we meet up at 12? மீட் பண்ணலாமா? இல்லை அதுக்கு முன்னாடி 11:55 வந்துடுறீங்களா? இல்லை சார் எனக்கு அவ்வளோ டைம் தேவையில்லை சார், முன்னாடியே வந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்கிறீங்களா? சரி ஒரு ஃபயர் ஒன்று போட்டு போங்க. ஒரு ஃபயர் ஒன்று போட்டு போப்போம். செஷன் லைக் பண்ணி விட்ருங்க. கமான் காய்ஸ். இல்லை சார் தெரியாம மாட்டேன். ஓகே, 20 நிமிஷம் வேணுமாடா பிரேக்கு. சரி விடு, போயிட்டோம். ஒரு ஃபயர் ஒன்று போடுங்க. கமான். சரி, பட் நான் அதுக்கு முன்னாடியே வந்துடுவேன். நீங்கள் சீக்கிரம் வர பாருங்கள். ஓகே, நான் 4 மார்க் இருக்குது, 5 மார்க் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு 1 மார்க் இருக்குது. ஓகே, எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும் இல்லையா? ஸோ சீக்கிரம் வந்துருங்க. ஓகே, ஃபயர் அதாவது செஷன் லைக் பண்ணாமல் யாராவது பார்த்தீங்கன்னா செஷன் லைக் பண்ணி விட்டுருங்கடா. செஷன் லைக் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க என்ற பட்சத்தில் செஷனை லைக் பண்ணி விடவும். ஓகேவா? ஓகே, வில் see after that break.
light is going on. Okay. I have booked because it is blank.
வந்துட்டீங்களாடா? பார்த்துடலாமா? 4 மார்க் 5 மார்க் 1 மார்க் பார்த்துலாமா? டக்கு டக்குன்னு பார்த்து முடிச்சுவோமா? வந்துட்டிங்களா? நல்லது 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 நல்லது. யா ரெடி 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 எல்லாம் வந்தாச்சா? 4 4 மார்க், 5 4 மார்க், 5 5 மார்க், அதேமாதிரி 1 மார்க் 31 மார்க்கை பார்த்து நம்ம டக்குன்னு முடிக்கணும். ஓகேவா? வந்தாச்சுல எஸ் ஓகே சூப்பர். ஹாய் மறுபடியும் வெல்கம் அகைன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். வெல்கம் அகைன். ஓகே, ஸோ 4 மார்க்கோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். 4 மார்க்கோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். Elaborate the Oparin-Haldane hypothesis. Oparin-Haldane hypothesis elaborate பண்ண சொல்றாங்க. அந்த சப்ஸ்டன்ஸ் மில்லர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காரு. எப்படி அதை வச்சுட்டு எப்படின்னா மில்லர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காரு, அதை வந்துட்டு எலாபரேட் பண்ணுங்க. வந்துட்டீங்களா? நல்லது. ஓகேவா? ஹாய். அப்போது ஒப்பாரின் ஹைப்போதேசிஸ் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரீ எக்ஸிஸ்டிங் நான் லிவிங் ஆர்கானிசம்ல இருந்தா எப்படி இதான் கீவேர்ட்ஸ் அப்படின்னு ப்ரீ எக்ஸிஸ்டிங் நான் லிவிங் ஆர்கானிசம்ல இருந்து தான் நம்ம உலகம் வந்து எவால்வ் ஆயிருக்கு. நம்ம உலகத்தில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் லிவிங் ஆர்கானிசம் வந்து எவால்வ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார் சொன்னார்? ஒப்பாரின்-ஹால்டேன் அவர் ஹைப்போதேசிஸை ப்ரொபோஸ் பண்ணி சொல்லிட்டார். பட் அவர் சொன்னதுனால மட்டும் போதுமா? அது எக்ஸ்பெரிமெண்ட்டாக ப்ரூவ் பண்ணல. நீங்கள் நான் சொல்கிறலாம் நம்ப மாட்டேன். நீங்கள் ஏதாவது எனக்கு சயின்டிஃபிக் ப்ரூவ் கொடுத்தா தான் எல்லாத்தையும் நம்புவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி சில இருந்தவங்க வந்துட்டு ப்ரூஃப் கொடுக்கறதுக்கு வேண்டி யார் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மில்லர், எஸ்எல் மில்லர் அப்படின்னு சொல்லக்கூடியது 1953 வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பார். என்ன எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எர்த்து ஒரு காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னு இவங்க சொல்கிறாங்களோ, ஓகே, ஒப்பாரின்-ஹால்டேன் ப்ரப்போஸ் பண்ண மாதிரி ஒரு எர்த்து வந்து எப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன பார்த்துட்டு போகலாம், மீத்தேன் கேஸு, கார்பன் டை ஆக்சைடு 800 டிகிரி செல்சியஸில் வால்கானிக் எரப்ஷன்லாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி ஒரு மினியேச்சர் ஒரு சும்மா ஒரு மாடலை எங்கே கிரியேட் பண்ணுறாரு, அவர் ஒரு லெபார்ட்டரியில் கிரியேட் பண்ணுறாரு. ஓகேங்களா? அதுக்கு தேவையான விஷயம்லாம் கொடுத்துட்டு அதுக்கு வந்து கிரியேட் பண்ணிட்டுருக்காரு. ஓகேங்களா? ஓகேடா அனன்யா, ஓகேம்மா. ஓகே, ஸோ அதுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் கொடுத்துட்டு கிரியேட் பண்ணிட்டு இருக்குது. அப்படி கிரியேட் பண்ணிட்டு இருக்கும்போது அதுக்கான ரிசல்ட்டாக அவர் என்ன பார்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த அமினோ ஆசிட் வந்து பார்ப்போம் இல்லையா, அந்த ரிசல்ட்டாக பார்த்துருக்காரு. ஸோ அதை வச்சு கன்க்ளூட் பண்ணுறாரு, எஸ் ஒப்பாரின்-ஹால்டேன் ஹைப்போதேசிஸ் கரெக்ட் தான். ஒரு ப்ரீ எக்ஸிஸ்டிங் நான் லிவிங் ஃபார்ம்ஸ்ல இருந்தா, நான் லிவிங் ஆர்கானிக் மாலிகுல்ஸ், நல்லா பார்த்துங்க, ப்ரீ எக்ஸிஸ்டிங் நான் லிவிங் ஆர்கானிக் மாலிகுல்ஸ்ல இருந்து தான் நம்ம வந்துட்டு நம்ம லைஃப் வந்து ஒரிஜினேட் ஆயிருக்கு, ஒரு ஆர்கானிசமோட லைஃப் வந்து ஒரிஜினேட் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம தலைவர் சொல்றாரு. ஓகேவா? இதில் என்ன சார் கீ பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் கீவேர்டு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரீ எக்ஸிஸ்டிங் நான் லிவிங் ஆர்கானிக் மாலிகுல், அது கீவேர்டு. அதுக்கப்புறம் அந்த சயின்டிஸ்ட் நேம் கண்டிப்பாக கீவேர்டாக தான் இருந்துட்டு 53 எஸ்என் மில்லர் பண்ணியிருக்காரு. டெஸ்டட் இன் திஸ் பை திஸ் கிரியேட்டிங் எ லெபார்ட்டரி என்வாயன்மெண்ட். என்ன டைப் ஆஃப் லெபார்ட்டரி என்வாயன்மெண்ட் அப்படின்றத பார்ப்போம். அமோனியா, ஹைட்ரஜன், பேஸ்மெண்ட் நைட்ரஜன் அண்ட் வாட்டர் வேப்பர் அட் 800 டிகிரி செல்சியஸ். சாரி, ஓகே. ஸோ மீத்தேன், hydrogen, ammonia, water vapor and 800 degree Celsius with electric discharge. Electric discharge எதுக்காக கொடுக்குறாரு? இடி மின்னல் தான் அவருக்கு, அது வர்றதுக்கு அவர் எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே வாக்கண்ணா? ஹாய்டா. ஓகே, அப்போ என்னென்ன சொல்றாரு பாருங்க. ஃபர்ஸ்ட் அமோனியா, ஹைட்ரஜன், மீத்தேன், அமோனியா, நைட்ரஜன் அண்ட் வாட்டர் வேப்பர் அட் 800 டிகிரி செல்சியஸ். குதிக்கிற மாதிரி இருக்கு 800 டிகிரி செல்சியஸ். அப்போ 800 டிகிரி செல்சியஸ் ரொம்ப முக்கியம், வேர்ட் பண்ணி கேட்கலாம். வித் எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் இது பண்ணும்போது சக்ஸஸ்ஃபுல்லி ப்ரொடியூஸ் அமினோ ஆசிட். அப்போ இப்படி பண்ணுவோம், நமக்கு அமினோ ஆசிட் ப்ரொடியூஸ் ஆகுது. அமினோ ஆசிட்லேருந்து நமக்கு என்ன கிடைக்க போகுது? ப்ரோட்டீன் கிடைக்க போகுது. அப்போ அமினோ ஆசிட் ப்ரொவைட் ஆனா அப்போ RNA தான் ஃபர்ஸ்ட் சிந்தசிஸ் ஆயிருக்கணும் அர்த்தம் இல்லையா? ப்ரொவைடிங் எவிடன்ஸ் தட் ஆர்கானிக் மாலிகுல் குட் ஃபார்ம் அண்டர் ஏர்லி எர்த் கண்டிஷன். இதை வச்சு தான் முன்னாடி இருந்த எர்த் கண்டிஷனை பொறுத்து நமக்கு வந்துட்டு என்னது ஆர்கானிக் மாலிகுல் வந்து ஃபார்ம் ஆகிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மில்லர் எக்ஸ்பெரிமெண்ட் மூலியமாக நமக்கு சொல்கிறாங்க. கிளியரா? அப்படிதான் இந்த மில்லர் எக்ஸ்பெரிமெண்ட் மூலியமாக நமக்கு தலைவன் சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். சார் டயக்ராம் வரையணும், பட் 4 மார்க்கில் அவன் டயக்ராம் கேட்குறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 மார்க்கில் கொஸ்டின் கேட்குறான்னா டயக்ராம் வேணாம், டயக்ராம் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. 5 மார்க்கில் இதை கொஸ்டின் கேட்டிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டயக்ராம், லேபிள் டயக்ராம் வரைஞ்சிருக்கணும். அவன் கேட்குறானோ கேட்கலையோ மார்க்கை பொறுத்து மாறுதல் அடையலாம். ஓகே, 2 மார்க்கில் கேட்குறான் வரைய வேணாம், 3 மார்க்கில் கேட்குறான் வரைய வேணாம், 4 மார்க்கில் கேட்குறான் வரைய வேணாம். ஓகே, 4 மார்க்லாம் கேட்டுருந்தானா மட்டும் வரைஞ்சா போதும். ஓகே, 4 மார்க்லாம் கேட்கறான், சப்போஸ் ட்ரா த டயக்ராம் அண்ட் எக்ஸ்பிளைன் த மில்லர் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படி கேட்டானா நீங்கள் வரைஞ்சிடலாம். ஓகேவா? அது அவன் கேட்டால் வரைஞ்சா போதும், கேட்கலாம் நீங்கள் வரையணும். ஆனால் 5 மார்க்கில் இந்த கொஸ்டினுக்கு வருது, அவன் கேட்குறானோ கேட்கலையோ நீங்கள் வரைஞ்சிருங்க. சேஃபர் அண்ட் லேபிள் டயக்ராம் வரைஞ்சிருங்க. ஓகேவா? அது ரொம்ப ஈஸி தான்டா. கண்ணை நல்லா பார்த்துக்கோடா. நல்லா பார்த்துங்க.
டயக்ராம் அப்படின்றது நம்ம எப்படி புக்கில் இருக்கோ அதே மாதிரி டிட்டோவாக வரணும்னு இல்லை, சும்மா ஒரு முட்டையை போட்டு இதுதான் அது எல்லாத்தையும் லேபிள் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தான் இருந்தாலே போதும். ஓகேவா, அது எக்ஸாக்டாக வரணும்னு அர்த்தம் இல்லை. அவன் என்ன சொல்லியிருக்கான், இது எல்லாத்தையுமே எங்கெங்க ப்ரெசென்ட் ஆயிருக்கு, அது லேபிளிங் பார்ட்ஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் ஒரு சிம்பிளஸ்ட் டயக்ராமே வரைஞ்சாலே போதும். ஓகேவா, ரொம்ப காம்ப்ளெக்ஸான டயக்ராம்லாம் நமக்கு வரையணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா கண்ணா? ப்ரோ ரிப்ளை என்னடா ரிப்ளை பண்ணுறது? 4 மார்க் கேஸ் ஸ்டடி 5 மார்க் டயக்ராம் லேக் ஓப்பன் கொஸ்டின். லாக்டோப்ரான் அப்படின்றது லாக்டோ சிந்தசிஸ் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் லாக்டோ சிந்தசிஸ் ஆகிருந்தாலும் நம்ம லாக்டோப்ரான் இதுக்கு நம்ம மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்ல கொடுத்துருப்போம். 3 ஜீன் இருக்கும், 𝑧𝑦𝑎 அப்படின்னு 3 ஜீன் இருக்கும். ஓகேவா, 𝛽-galactidase ரெப்ரஸார் ப்ரோட்டீன், அந்த ப்ரோட்டீன்லாம் இருந்துட்டு இருக்கும். அந்த ப்ரோட்டீன் வந்துட்டு பசிக்காமல் இருக்கும்போது எப்படி இருக்கும், நமக்கு டைஜஸ்ட் நமக்கு தேவையில்லை, நமக்கு பசி இல்லை. இப்போ நம்ம பசி இல்லாதப்போ நமக்கு டைஜஸ்ட் தேவையில்லையா, டைஜஸ்ட் என்ன பண்ணுது, நம்ம சாப்பிட்டது டைஜஸ்ட் பண்ணுறது. ஓகே, நம்ம ஒன்றும் சாப்பிடல, அப்போ லாக்டோஸ் ப்ரெசென்ட் ஆகலை அப்படின்னா எப்படி இருக்கும், அது போய் இன்டியூஸ்டாக இருக்கும், அது இன்ஆக்டிவ் ஸ்டேட்டில் இருக்கும். லாக்டோஸ் ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து லாக்டோஸ் ப்ரெசென்ட் ஆச்சு, டைஜஸ்ட் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அப்போ டைஜஸ்ட் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, நம்ம சாப்பிட அதை நம்ம டைஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அதே பேஸ் கான்செப்ட் தான் ஃபுல்லாக சொல்லணும். டயக்ராம் வேணும், அந்த டயக்ராம் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா, மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா, நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா, பேஸ் கான்செப்ட் வந்துட்டு இன்டியூஸ் லாக்டோஸ் ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா அது போய் என்ன பண்ணிட போகுது, பிளாக் பண்ணிட போகுது, சிந்தசிஸ் ஆகிறது வந்து பிளாக் பண்ணிட போகுது. இல்லை லாக்டோஸ் ப்ரெசென்ட் ஆகலை அப்படின்றது பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் ஆகலைன்னா என்ன பண்ணுற போது ஆப்சன்ஸ் ஆஃப் இன்டியூசராக இருக்க போது. ஆப்சன்ஸ் ஆஃப் இன்டியூசர் என்ன பண்ணுவோம், இன்ஆக்டிவ் ஸ்டேட்டில் இருக்குது, அது எந்த விட ப்ராசஸும் நடக்காது. டைஜஸ்ட் ப்ரெசென்ட் ஆகலைன்னா அது என்ன ப்ரெசென்ட், நம்ம சாப்பிடவும் மாட்டோம், டைஜஸ்ட் ப்ரெசென்ட் இருக்க போது. நான் சாப்பிடும்போது என்ன ஆகுது, எனக்கு டைஜஸ்ட் ப்ரெசென்ட் இருக்க போது, அப்போ லாக்டோஸ் ப்ரெசென்ட் இருக்குது. லாக்டோஸ் ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா இந்த ரெப்ரஸார் ப்ரோட்டீன் என்ன பண்ணிடும், இன்ஆக்டிவேட் பண்ணிடும். ரெப்ரஸார் ப்ரோட்டீன் இங்கே போய் இன்ஆக்டிவேட் பண்ணதுனால இங்கே சிந்தசிஸ் நடக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, அப்புறம் Z ஜீன் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய 𝑧𝑦 அப்படிங்களா, Z ஜீன் ப்ரொடியூஸ் பண்ண 𝛽-galactidase என்ன பண்ணிடும், அந்த எல்லாத்தையும் முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லா லாக்டோஸ் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா லாக்டோஸ் இல்லாமல் இந்த ரெப்ரஸார் ப்ரோட்டீனை பைண்ட் பண்ணிட்டு இருக்க லாக்டோஸே போய் சாப்பிடும். ரெப்ரஸார் ப்ரோட்டீனை பைண்ட் பண்ணிட்டு இருக்க லாக்டோஸே போய் சாப்பிட்றதுனால அது போய் மறுபடியும் என்ன போயிடுது, இன்ஆக்டிவ் ஸ்டேட்டில் போய் போயிடுது. ஓகேங்களா, இதை நான் எக்ஸ்பிளைன் டயக்ராம் வச்சு நான் செஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த செஷனில் அப்போ பார்த்துருப்போம். ஓகேவா, ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த டயக்ராமை போய் பார்த்து பாருங்க. ஓகேவா, ஓகே, இப்போ நம்ம எவல்யூஷன் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டின் பார்த்துலாம். கம்பேர் த எவல்யூஷனரி தியரிஸ் ஆஃப் லமார்க் அண்ட் டார்வின். லமார்க் சொன்னதும் டார்வின் சொன்ன தியரியை கம்பேர் பண்ணி சொல்கிறேன். ஓகேங்களா, அது பிபியா ப்ரோ, பிபி இல்லடா, 𝛽-galactidase பிபியில் எது பிபி அப்படின்றீங்க. லமார்க் என்ன சொல்லியிருக்காங்கன்னா யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தியரி சொல்லியிருப்பார். யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தியரி அப்படின்றது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிராஃபியில் வந்துட்டு அந்த கழுத்து இருக்கு, ஜிராஃபி தரையில் இருக்க எல்லா புள்ளையும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா என்ன பண்ணிருச்சான், மேலே தான் புல் இருக்கு அப்படின்னு சொல்லி எக்கி ட்ரை பண்ணியிருக்கான். ஸோ அதே மாதிரி சக்சஸ் ஜெனரேஷன் எக்கி ட்ரை பண்ணதுனால தான் அந்த ஜிராஃபியோட கழுத்து வந்து ரொம்ப பெருசாக போயிருச்சு அப்படின்னு ஒரு லமார்க் வந்து தியரி சொல்லியிருப்பார். ஓகே, ஜிராஃபி ஸ்ட்ரெச்சஸ் தேர் நெக்ஸ் டு ரீச்சஸ் த டால் லீவ்ஸ் அண்ட் பாசிங் தட் அக்வயர்ட் ட்ரைட்ஸ் டு ஆஃப்ஸ்பிரிங். அடுத்த ஆஃப்ஸ்பிரிங்கும் ட்ரைட்ஸ் கலந்து பண்ணுது. ஆனால் டார்வின் என்ன சொல்றது, however propose a natural selection when built in inheritance variation that enhances the survival of the fittest. இந்த கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு, இந்த கண்டிஷன்ஸை தரணம் பண்ணி எந்த ஆர்கனிசம் எல்லாம் வளர முடியுமோ, அதான் சொன்ன பார்த்தீங்க ரீப்ரொடக்டிவ் ஃபிட்னஸ் அப்படின்ற ஆர்கனிசம் சொல்லியிருப்பாரு. எந்த ஒரு ஆர்கனிசமால இந்த ஒரு கண்டிஷன்லாம் இருக்கு, ரொம்ப வெயில் அடிக்குது, ரொம்ப வல்லம் வருது, வறட்சி ரொம்ப இருக்குது, ஸோ இதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நான் டாலரேட் பண்ணுறேன், என்னால் வாழ முடியும் அப்படின்னு யார் இந்த டஃபஸ்ட் ஃபேஸ் ஆஃப் லைஃப்ல வந்து வாழ்ந்து காட்டுறாங்களோ அவங்க வந்து செலக்டட் ஸ்பீசியாக இருப்பாங்க, நேச்சுரல் செலக்ட் பண்ண ஸ்பீசியாக இருப்பாங்க. அலோ certain individual to leaves more progeny gradually changing the population characterized over time. அப்போ இது என்ன ஆகுது, கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும் இல்லையா. இப்போ நான் 4 இட்லி சாப்பிட்டு வளர்ந்துட்டு இருந்தேன், நான் எப்போவுமே பார்த்தா 4 இட்லி சாப்பிட்ற ஆர்கானிசமாக இருந்துட்டு இருக்கேன். ஆனால் ஒரு இட்லி சாப்பிட வந்ததுனால என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இட்லி ரொம்ப குறைஞ்சிருச்சு. அப்போ நான் ஒரு இட்லியே சாப்பிட்டு உயிர் வாழணும் அப்படின்னு நிலைமைக்கு வந்துருச்சு. சில ஆர்கானிசம் என்ன பண்ணும், இல்லை எனக்கு 4 இட்லி தான் வேணும், 4 இட்லி இருந்தால் தான் நான் உயிர் வாழ்வேன் அப்படின்னு சொல்லி சில ஆர்கானிசம் வந்து அடம் பிடிக்கும். அப்படி அடம் பிடிக்கிற ஆர்கானிசம் என்ன அழிஞ்சு போயிடும். இல்லை நான் ஒரு இட்லி சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துக்குவேன் அப்படி சொல்லக்கூடிய ஆர்கானிசம் அந்த ஒரு இட்லியை சாப்பிட்டு டாலரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த ஒரு இட்லியை சாப்பிட்டு வாழக்கூடிய அந்த ஆர்கானிசம் இருக்குது, அதுக்கப்புறம் வரக்கூடிய சக்சஸ் ஜென்ரேஷனுக்கு என்ன ஆயிரும், இல்லை நம்ம ஒரு இட்லி தான் சாப்பிட்டு உயிர் வாழணும் போல இருக்கு, நமக்கு 4 இட்லிலாம் கிடைக்காது, நம்ம ஒரு இட்லியே வாழ்ந்து சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துடலாம் அப்படின்னு ஒரு இட்லி ஆர்கானிசமா மாறிடுது. அதாவது 4 இட்லி ஆர்கானிசமா இருந்தது வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகும்போது ஒரு ஆர்கானிசம் என்ன பண்ணுது, ஒரு குரூப் ஆஃப் ஆர்கானிசம் அதை அடாப்ட் பண்ணிடுது. நான் சர்வைவல் அதான் ஃபிட்டஸ்ட் அப்படி இல்லை நான் ஒரு இட்லி சாப்பிட்றேன் அப்படின்னு சார் அப்படி அடாப்ட் பண்ணிட்டு அதோட சக்ஸசிவாக ஜென்ரேஷனை வரக்கூடியது என்னவா மாற்றி விட்டுருது, 4 இட்லி பரம்பரையாக இருந்தது இப்போ ஒரு இட்லி பரம்பரையாக மாறிடுச்சு. அப்போ இனி வரக்கூடிய எல்லா ஆர்கனிசம் ஒரு இட்லியே போதும், அதுக்கு உயிர் வாழ்றதுக்கு ஒரு இட்லியே போதும் அப்படின்னு மாறிடும். ஓகேங்களா, இதுதான் நம்ம சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் வந்து சொல்லியிருப்போம். கிளியரா புரிஞ்சுதா கண்ணா? எஸ், அண்டர்ஸ்டுட். எப்படி அந்த டார்வின் சொல்றது மாறுதல் அடையுது அப்படின்னு சொல்லிட்டு போனால் நல்லா பார்த்துக்கோடா, ஒரு ஆர்கானிசம் இருக்குது, இட்லிக்கு அதை 4 இட்லி சாப்பிட்டு தான் அந்த ஆர்கானிசம் வளர்ந்துட்டு இருக்கு இது வரைக்கும். ஆனால் ஒரு ஸ்ட்ரெஸ் வர்றதுனால ஒரு இட்லி தான் கிடைக்குது, ஒரு இட்லி தான் அவைலபிள் இருக்குது. அப்போ என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில ஆர்கானிசம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய ஆர்கானிசம் டியூரிங் டைம் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லி அது மாதிரி அந்த ஸ்ட்ரெஸ் டைமில் இருக்க ஆர்கானிசம் நான் ஒரு இட்லியே வாழ்ந்து உயிர் வாழ்ந்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி ஒரு இட்லி சாப்பிட ஆரம்பிச்சு. இப்போ இந்த ஆர்கானிசம் எந்த ஆர்கானிசம் ஃபிட்டஸ்ட்டாக இருந்துச்சோ அந்த ஆர்கானிசம் குட்டி போடும்போது அது அடுத்த ப்ராஜெக்ட்லாம் போகும்போது அவங்க எந்த மதிப்பாங்க, அவங்க ஒரு இட்லி தான் சாப்பிடுவாங்க. அந்த டைம் அவங்க 4 இட்லி இருந்திருக்கலாம்,
அந்த டைம் அவங்க கையில் 4 இட்லி இருக்கலாம், பட் அங்கே எத்தனை இட்லி சாப்பிடணும், ஒரு இட்லி தான் சாப்பிடுவோம். ஏன்னா அவங்க எப்படி அடாப்ட் பண்ணிட்டாங்க, ஒரு இட்லி ஆர்கானிசமாக அடாப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றது. ஓகேவா கண்ணா? கிளியர் அண்டர்ஸ்டுட். எஸ் ஃபைன். ஓகே, இப்போ நம்ம தேர்ட் கொஸ்டின் பார்த்துலாம். அடுத்த கொஸ்டின் பார்க்கும்போது டிஸ்கஸ் த எவிடன்ஸ் ஆஃப் எவல்யூஷன் ப்ரொவைடட் பை த பேலண்டாலஜி அண்ட் கம்பேரிட்டிவ் அனாட்டமி. பேலண்டாலஜி அண்ட் கம்பேரிட்டிவ் அனாட்டமி. பேலண்டாலஜி எவிடன்ஸ் அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா ஃபால்சிஸ்லேருந்து வருது. ஓகே, ஃபவுண்ட் இன் செடிமெண்டரி ராக் லேயர்ஸ் அப்படின்றது. ஒரு ராக் லேயர்ஸ் வந்து பார்க்குறது. டிஃப்ரெண்ட் ஏஜ் செடிமெண்ட் கண்டெய்ன்ஸ் ஃபாசில்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் அனிமல் ஃபார்ம்ஸ் ஷோயிங் தட் த லைவ்ஸ் ஆர் வேரிட் ஓவர் த டைம். இதுவே comparative anatomy shows the similarities of homology in structure like bone patterns of mammalians, forelimbs, indication, common ancestors. இந்த analogy அதை பேஸ் பண்ணி சொல்ல போல convergent evolution, divergent evolution அதை பற்றி பேசுறது இந்த comparative anatomy. சரி சார், பேலண்டாலஜி சொல்றீங்களா, என்ன சார் அப்படின்னா இப்போ உலகம் வந்துட்டு பல செடிமெண்ட் ஆஃப் ராக்ஸ்னால மேடப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், இந்த மாதிரி ஒரு சாயில் இருக்கிற ஒரு பூமி இருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த மாதிரி உருண்டையாக இருக்கக்கூடிய ஒரு பூமி இருந்தது. அதுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்கிற ஒரு பூமி இருந்துட்டுருக்கு. இப்போது இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சரில் ஒரு பூமி இருந்துட்டு. ஓகேவா? இதான் செடிமெண்டரி ராக் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். இப்போ ஒரு ஆர்கானிசத்தோட ராக் நம்ம தோண்ட நம்ம எல்லாம் அகழ்வாராய்ச்சி பண்ணுவோம் அப்படின்னு பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ ஃபாசில்ஸ் எல்லாம் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா செடிமெண்ட் ஆயிருக்குன்னு. ஸோ அப்படி தோண்ட இந்த பர்டிகுலர் இடத்துல இருந்து ஒரு ஸ்பீஷிஸ் கிடைக்குது. இந்த பர்டிகுலர் இடத்துல இருந்து என்ன கிடைக்குது, ஒரு போன் கிடைக்குது. அப்போ இந்த பர்டிகுலர் இடத்துல இருந்து போன் கிடைச்சிருந்துச்சுன்னா அப்போ அந்த ஆர்கானிசம் இந்த ரீஜன் வந்துட்டு மேலே இருக்கும்போது உயிர் வாழ்ந்திருக்கலாம். அப்போ அந்த ஆர்கானிசம் வந்துட்டு இந்த ரீஜன்லேயே ஆரம்பிச்சு இந்த ரீஜன்லேயே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி வர லேயர்ல ஒரு ஆர்கானிசம் கண்டுபிடிக்கப்படுதுன்னா அப்போ அந்த ஆர்கானிசம் இந்த ரீஜன் இருக்கும்போது உயிர் வாழ்ந்து அழிஞ்சு போயிருக்கலாம். இப்போ டைனோசர்லாம் பார்த்தீங்கன்னா டைனோசருக்கு முன்னாடி இருந்த டீனோசரஸ் எல்லாம் இந்த ரீஜனில் வாழ்ந்துருக்கலாம், டைனோசரஸ் இந்த ரீஜனில் வாழ்ந்துருக்கலாம். இப்போ டைனோசருக்கு இருக்கக்கூட பறவை டைனோசர் இந்த ரீஜனில் வாழ்ந்துருக்கலாம். பறவையாக இருக்க டைனோசர்லாம் இந்த ரீஜனில் வந்து அழிஞ்சு போயிருக்கலாம். இப்போ இந்த ரீஜனில் மனுஷங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஓகே, இந்த ரீஜனில் மனுஷங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதே பேஸில் ஒரு கான்செப்டை பேஸ் பண்ணி நம்ம ஸ்டடி பண்ணுறோம். அந்த ஃபாசில்ஸ் வரக்கூடிய நமக்கு இந்த எவிடன்ஸ் வச்சு நம்ம ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஓகே, இந்த ரீஜனில் இது கிடைக்குது, அப்போ இந்த ரீஜனில் கிடைச்சதுனால அப்போ இந்த ஸ்டோனில் இந்த மண் வந்துட்டு பொசிஷனாக இருக்கும்போது இவன் வந்து வாழ்ந்துருக்கலாம் அப்படின்னு சொன்னேன். இந்த ஈராலாம் சொல்லுவாண்டாக்கன்னா தோனி ஈரா இருந்துச்சு, சச்சின் ஈரா இருந்துச்சு அப்படின்னு. இப்போ 1990 வரைக்கும் 2010 வரைக்கும் யாரோட ஈரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சச்சினோட ஈராவாக கன்சிடர் பண்ணும். அப்போ அந்த ரீஜனில் வந்துட்டு சச்சின் வந்து செம்மையாக பேட்ஸ்மேனாக இருந்துட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி இருக்க ரீஜன் யாராக கன்சிடர் பண்ணிருக்கோம், கபில் தேவ் யாராக கன்சிடர் பண்ணுறோம். கபில் தேவும் பிராட்மேனும் அவங்களாம் சூப்பராக பேட் ஆடிருந்தாங்க. இப்போ 2010 இருந்து 2020 வரைக்கும் யாரோட இரவா கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம தோனியோட இரவா கன்சிடர் பண்றோம். ஓகேங்களா? ஸோ தோனி இருந்துட்டு இருக்காரு. இப்போ 2020 இருந்து 2030 வரைக்கும் யாரோட இரவா கன்சிடர் பண்றோம், விராட் கோலி, ரோஹித் சர்மா அவங்களோட இரவா கன்சிடர் பண்றோம். ஸோ அந்த மாதிரி நம்ம கன்சிடர் பண்றோம் இல்லையா? ஸோ அதுதான் ஃபாசில்ஸ்னு சொல்றாங்க. ஓகேவா கண்ணா? அதான் பேலண்டாலஜி, அதை பத்தி நம்ம சொல்லுவோம். ஓகேவா? கிளியரா? Yeah, clear. Understood. புரிஞ்சுதா? பேலண்டாலஜி அண்ட் கம்பேரிட்டிவ் அனாட்டமி புரிஞ்சுதா? ஓகே, ஃபைன். ஓகே டாக்கண்ணா, நம்ம இப்போ அடுத்த கொஸ்டின் மூவ் பண்ணலாம். அடுத்த கொஸ்டின் வரக்க போதுன்னா அனலைஸ் த 3 ways ஆஃப் நேச்சுரல் செலக்ஷன் கேன் அஃபெக்ட் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ட்ரெய்ட்ஸ் இன் அ பாப்புலேஷன். Analyze 3 ways of natural selection that can affect the distribution of traits in a population. அப்படின்னா 3 ways அப்படின்னு இருக்கு. இதுக்கு நீங்க கண்டிப்பா என்ன பண்ணியாகணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா டயக்ராம் வரைஞ்சாலும் ஓகேவா. when more individual acquires a mean value. இது என்னன்னு புரியுதா? இந்த கிராஃப் கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஒரு கலராக இருக்கு. 3 டைப் ஆஃப் கிராஃப் கொடுத்துருப்பாங்க. மீன் வேல்யூ அதிகமாக இருக்கிறது புதுசாக வரைஞ்சார். டயக்ராம் எடுத்துட்டோம்னு நினச்சேன், டயக்ராம் மறந்துட்டேன். ஓகேவா? இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ரொம்ப குட்டியாக வந்துட்டணும். இது என்ன கிராஃபாக இருக்கும்? இது என்ன கிராஃபாக இருக்கும்?
ஏ என்ன, பி என்ன, சி என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஏ வந்து இந்த கிராஃபு, பி வந்து இந்த கிராஃபு, சி வந்து இந்த கிராஃப்னு கமெண்ட் பண்ணுங்கடாக்கண்ணா. கமான். 12th முடித்த பிறகு எனக்கு குரூப் எடுக்கணும். அது குரூப் எடுக்கணும் காலேஜ் டிஎன்பிஎஸ்சி. என்னடா சுகுமார் கேட்குறீங்க? 12th முடிச்சதுக்கப்புறம் குரூப் எடுக்கணும், டிஎன்பிஎஸ்சி குரூப் எடுக்கணுமா? என்னடா கேட்குறீங்க? என்னன்னு சொல்லுங்கள் சுகுமார். 12th முடித்தது பிறகு என்ன குரூப் எடுக்கணும் காலேஜ்? டிஎன்பிஎஸ்சி படித்ததுக்கு நீ எந்த குரூப்பானு எடுக்கலாம்டா. ஒரு டிகிரி முடிச்சிருந்துருக்கணும். ஓகேவா? டிஎன்பிஎஸ்சிக்கு வந்துட்டு தோஸ் ஆர் ஸ்டடிங் ஃபார் டிஎன்பிஎஸ்சி தான் ஏமா இருக்குது அப்படின்னு நினச்சவங்களுக்கு அது நீங்கள் எந்த குரூப்பானு எடுக்கலாம். ஓகேங்களா? காலேஜில் எந்த குரூப்பானு எடுக்கலாம். ஸோ ஆக்சுவலாக நீங்கள் குரூப் 4 எழுதலாம். குரூப் 4 என்னவா இருக்குன்னா உங்களுக்கு 10th தான் இப்போ மார்க். 10th பாஸ் பண்ணியிருந்தாலே நம்ம என்ன பண்ணலாம், 10th பாஸ் பண்ணியிருந்தாலே நம்மளால் குரூப் 4 எக்ஸாம் எழுத முடியும். குரூப் 4 எக்ஸாம் வந்து நம்மளால் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே எழுத முடியும். இந்த குரூப் 2, 2A, குரூப் 1 இதெல்லாம் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது பாஸ் பண்ணியிருக்கணும், 12th காலேஜ் வந்து பாஸ் பண்ணி ஏதாவது ஒரு டிகிரி வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். எதை எழுதுறதுக்கு? குரூப் 1, குரூப் 1, குரூப் 2, குரூப் 2ன்னு ஒரு 2 குரூப் இருக்குது, குரூப் 2Aன்னு ஒரு குரூப் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் எழுதணும்னா நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி, எனி டிகிரி பாஸ் பண்ணியிருக்கலாம். எனி டிகிரி பாஸ் பண்ணியிருந்துருக்கணும். ஓகேவா? எஸ். ஏ என்னவா இருக்கு? ஏ ஸ்டெபிலைசிங். ஏ ஸ்டெபிலைசிங் என்னது? ஸ்டெபிலைசிங் என்னது? மீன் வேல்யூ அதிகமாக இருக்கிறது. ஸ்டெபிலைசிங் என்னது? மீன் வேல்யூ அதிகமாக இருக்கிறது. பி என்ன சொல்லியிருக்கீங்க? யா, பி டைரக்ஷனல். டைரக்ஷன் இது இப்படியும் இருக்கலாம், இல்லை இந்த மட்டும் இருக்கலாம். அதாவது ஒன்று இந்த 2 பிரைம் எண்ட் இருக்குது தெரியுமா? இதுதான் ஒன்று வந்து இப்போ டாலு ட்ராஃப்னு வச்சுப்போம். இது டாலு, இது வந்து டார்ஃப்னு வச்சுப்போம். ஏதாவது ஒரு கேரக்டர் வந்து அதிகமாக இருக்கிறது இதில் வந்துட்டு ஒரு கேரக்டர் இப்போ டால் அதிகமாக இருக்குது, அப்போ நம்ம டைரக்ஷன். இப்போ டால் அதிகமாக இருக்குது, டால் மட்டும் தான் அந்த டைரக்ஷன் அதிகமாக இருக்குது, அப்போ டைரக்ஷன் சொல்கிறது. இங்கே டார்ஃப் மட்டுமா அதிகமாக இருக்கும், அது டைரக்ஷன் சொல்கிறது. இது என்னது பார்த்தீங்கன்னா டாலும் அதிகமாக இருக்குது, டார்ஃபும் அதிகமாக இருக்குது, பட் மீன் வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? அதை நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? எஸ் டிஸ்ட்ரப்ஷனல். அதை நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? டிஸ்ட்ரப்ஷன். அவ்வளோதான், முடிஞ்சாச்சு. இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஒரு 2 கேரக்டர் பேசுகிறாங்க. ஒரு பாப்புலேஷனில் வந்துட்டு ஹைட்டாக இருக்கிறவன் இருக்கான், குட்டையாக இருக்கிறவன் இருக்கான். ஓகேவா? அந்த பாப்புலேஷனை பேஸ் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இப்போது ஸ்டெபிலைசிங் பாப்புலேஷனாக இருந்துச்சுன்னா அதில் நெட்டையாக இருக்கிறவனை விட குட்டையாக இருக்கிறவனை விட யார் அதிகமாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியம் ஹைட்டில் இருக்கிறவன் அதிகமாக இருப்பான். ஓகேவா? அவன் நெட்டையாகவும் இல்லை, அவ்வளோ குட்டையாகவும் இல்லை, ஒரே மீடியம் ஹைட்டில் இருக்கான், அதிகமாக இருப்பான். ஓகேவா? இதே பாப்புலேஷன் பி வந்து பார்த்தீங்கன்னா நெட்டையாக இருக்கிறவன் தான் அதிகமாக இருக்கணும். அது நம்ம டைரக்ஷனல் அப்படின்னு சொல்கிறோம். ஒன்று நெட்டையாக இருக்கிறவன் அதிகமாக இருக்கலாம், இல்லை அதில் குட்டையாக இருக்கிறவன் டார்ஃப் இருக்கிறவன் அதிகமாக இருக்கலாம். அப்போ ஏதாவது ஒருத்தன் அதிகமாக இருக்கிறது நம்ம என்ன சொல்லிருக்கோம்? டைரக்ஷனல் சொல்லிருக்கோம். டிஸ்ரப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட்டையாக இருக்கிறவன் அதிகமாக இருக்கான், குட்டையாக இருக்கிறவன் அதிகமாக இருக்கான், ஆனால் மீன் வேல்யூ இருக்கிறவன் ரொம்ப கம்மியாக இருக்கான் அப்படின்னு சொல்லி அதை நம்ம டிஸ்ரப்டிவ் அப்படின்னு சொல்லிருக்கோம். ஓகே ஓகேண்ணா? கிளியர் வந்துட்டீங்களா? ஓகே, கிளியர். சூப்பராக கசீலன் தீப்ஸ் ஜித் கலக்கிட்டீங்க. ஓகேங்களா? ஃபைன். தர்ஷினி சூப்பர்மா. ஓகேவா? ஃபைன். ஓகே, ஸோ இதான் நம்ம பேஸ் பண்ணி 3 ways ஆஃப் நேச்சுரல் செலக்ஷன் வந்து அஃபர் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அதான் நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? போத் எண்ட்ஸ் ஆர் டிஸ்டர்பன்ஸ் பொட்டன்ஷியலாக இருக்குது அண்ட் 2 டிஸ்டிங் குரூப்ஸ் வந்து டிட்டர்மைன் பண்ணியிருக்கு. இதுக்கு நம்ம கிராஃப் வரைஞ்சி தான் ஆகணும். இதுக்கு இந்த கிராஃப் நீங்கள் வரைஞ்சி தான் ஆகணும். ஒரு வழியே கிடையாது. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்த்துலாம். எக்ஸ்பிளைன் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த ஜியாலஜிக்கல் டைம் scale understanding biological history. Explain the significance of a geological time scales in understanding biological history. biological history வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல் இது பண்ண சொல்கிறாங்க. நான் சொன்ன பற்றி அந்த டைம் தான். ஓகேவா? ஜியாலஜிக்கல் ஹிஸ்ட்ரி ஆஃப் த எர்த் க்ளோஸ்லி கோரிலேட்ஸ் வித் த பயாலஜிக்கல் ஹிஸ்ட்ரி. எப்படி அப்படின்றது பார்த்தீங்கன்னா fossils found in a specific sedimentary layers allow scientists to determine the geological period in which organism existed. Fossils found in a specific time period. நான் டயக்ராம் போட்டு வரச்சல ஈரான் சொன்னல சச்சின் எரா, தோனி எரா, ரோஹித் எரா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை பேஸ் பண்ணிட்டு ஃபாலோயிங் சச்சஸ் நினச்சிட்டு நம்ம சயின்டிஸ்டால் இதை அனலைஸ் பண்ண முடியும் அப்படின்னா தீஸ் எவிடன்ஸ் ப்ரொவைட்ஸ் தட் லைவ்ஸ் ஃப்ராம்ஸ் ஆர் ரெஸ்ட்ரிக்ட்னா அதே இருந்து அதை முடிஞ்சிச்சு ஸோ சர்டன் டைம் ஸ்பேன்ஸ் அண்ட் தட் எர்த் பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் இஸ் நாட் 1000. இதை வச்சு சொல்கிறாங்க இல்லை கிரிக்கெட் ஆரம்பிச்சு 10 வருஷம் ஆகல. ஏன்னா 10 வருஷம் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க கிரிக்கெட் ஆரம்பிச்சு 10 வருஷம் தான் ஆகுது. இப்போ பார்க்குற அந்த வந்து கொரோனா கிட்ஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் கொரோனா தான் பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க இல்லை கிரிக்கெட் ஆரம்பிச்சு 10 வருஷம் தான் இருக்குது, விராட் கோலி தான் தலைமை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஓகே, விராட் கோலி மாதிரி தோனி இருந்தால் தோனி மாதிரி சச்சின் மாதிரி கபில் தேவ் தான் அவனுக்கு மாதிரி யாராவது எடுத்துட்டாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் வச்சு நம்ம எவிடன்ஸாக சொல்ல முடியும் அப்படின்றேன். ஓகேங்களா? புரிஞ்சுதா?
ஸோ ஒரு பர்டிகுலர் ஹிஸ்ட்ரி வந்துட்டு நம்ம இதில் கிடைக்கக்கூடிய ஃபாசில்ஸை வச்சுட்டு நம்ம அனலைஸ் பண்ண முடியும். இதில் கிடைக்கக்கூடிய ஃபாசில்ஸை வச்சு இதில் ஆரம்பிக்கிற, அதாவது இந்த சாண்டில் இருக்கும்போது, இந்த ஃபாசில் செடிமெண்ட்ல இருக்கும்போது வாழ தொடங்குற ஒரு ஆர்கானிசம் அதே ஃபாசில் இருக்கும்போது முடிஞ்சு போயிடுது. ஓகேவா? 1910 ஆரம்பித்த நம்ம கரியர், யாரோட கரியர், சச்சினோட கரியர் வந்து 2010 முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஆடலை. அதுக்கோட முடிஞ்சிச்சு. அதே மாதிரி தோனியோட கரியரும் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ ரோஹித்தோட கரியர் முடிச்சு அப்படியே போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அதே கான்செப்ட்ல ஒரு கால ஆர்கானிசம் வந்து அதுக்கு அடுத்த இதோட அதே செடிமெண்ட்ரி ஆஃப் ராக்ல வந்து என்ன பண்ணிடுது, அந்த பார்ட் வந்து முடிஞ்சிருது அப்படின்றான். ஓகேவா கண்ணா? ஸ்டக் ஆகுதாடா? Is it stuck ஆகுதா? கவலையே அப்படியாடா? Is it buffering ஆகுதா? ஆமாம் சார், லைட்டாக அப்பப்போ ஆகுதா? சரி, நம்ம பையனும் 12th எக்ஸாம் படிக்கிறதுக்காக வந்திருக்கான் போலுக்கு அப்பப்போ. நோ, இப்போ ஓகே தானே? சரி, நீ ஆனால் சொல்லுங்கள். ஸோ அதுதான் நான் சொல்கிறது. அதான் நம்ம என்ன சொல்லிருக்கோம், நம்ம ஜாலஜிக்கல் டைமை வச்சுட்டு நம்ம பயாலஜிக்கல் ஹிஸ்ட்ரி வந்து சொல்ல முடியும். பயாலஜிக்கல் ஹிஸ்ட்ரி வச்சு நம்ம ஜாலஜிக்கல் டைம் ஸ்கேல் வச்சு சொல்ல முடியும். அதான் இந்த லேயரில் வந்துட்டு இந்த ஆர்கானிசம் உயிர் வாழ்ந்துச்சு, இந்த லேயரில் வந்து இந்த ஆர்கானிசம் உயிர் வாழ்ந்துச்சு, இந்த லேயரில் வந்து இந்த ஆர்கானிசம் உயிர் வாழ்ந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த செடிமெண்டரி ராக்கை பேஸ் பண்ணிவிட்டு, செடிமெண்டரி சாயிலை பேஸ் பண்ணிவிட்டு நம்மளால சொல்ல முடியும். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஆயிடுச்சா? ஓகே. அடிக்கடி ஆகுது போல இருக்கு. எவனோ சதி பண்ணுறான்னு அர்த்தம். ஓகே, பரவாயில்ல, எல்லா சதியையும் நம்ம தாண்டி வருவோம் அப்படின்னு. கிளியராக புரிஞ்சுதா? 4 மார்க் புரிஞ்சுதா? 5 மார்க் பார்த்துலாமா? 4 மார்க் புரிஞ்சா கணக்குங்களா? Shall we look into the 5 mark? Yeah, ready. 5 mark பார்த்தலாமா? years ago புரிஞ்சிருக்கு. With Dryopithecus பார்க்கிறதுக்கு எப்படி இருப்பான்? பார்க்கிறதுக்கு குரங்கு மாதிரி A-plaque இருக்கான். Planets of Apia ஞாபகம். Dryopithecus வந்து A-plaque இருக்கான். Ramapithecus more like humans மாதிரி இருக்கான். அப்போ முன்னோடிகள் யார் இருக்கா? Ramapithecus தான் இருந்திருக்கு. அவன் 3 to 4 million ago இருக்கு. Man like primates walked upright in Eastern Africa. மனிதர்கள் எங்க தோன்றுவிக்கப்பட்டாங்க? அகைனா ஓகே, இனி ஆனால் சொல்லுங்க. சார் நான் பார்க்குறேன். நான் பார்த்துட்ருக்கேன். நீ பார்ப்போம் அப்படி கவனிங்க. ஓகே, Ramapithecus தான் மோர் லைக் மேன் லைக் இருந்திருக்கான். ஃபர்ஸ்ட் மனித குலம் எங்கே தோண்டி இருக்கு? ஃபர்ஸ்ட் மனித குலம் எங்கே தோண்டி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் ஆஃப்ரிக்காவில் தான் தோண்டி இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் மனித குலம் எங்கே தோண்டி இருக்கான்? ஈஸ்டர்ன் ஆஃப்ரிக்காவில் தான் தோண்டி இருக்கு அப்படின்றாங்க. ஓகேங்களா? அப்புறம் Australopithecus lived in a grassland of 2 million years ago and used stone weapons. ஸ்டோன் வெப்பன்ஸ்லாம் யார் யூஸ் பண்ணுங்க? இது ரொம்ப முக்கியம்டா இந்த பேஸ் கான்செப்டில். எனக்கே இதோடுது. ஓகேவா? யார் என்னென்ன இது பண்ணாங்க, அவங்க என்னென்ன வெப்பன் யூஸ் பண்ணாங்க, யார் ஃபர்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் இது பண்ணாங்க, யார் வெப்பன் யூஸ் பண்ணாங்க அப்படின்றது. அண்ட் ஃபர்ஸ்ட் ஹோமினிட் வாஸ் ஹோமோ ஹாபிலிஸ் வித் a brain capacity of 650 to 800 cc. ஃபர்ஸ்ட் ஹோமினிட் வாஸ் யாரா இருக்காங்க? ஹோமோ ஹாபிலிஸ். நம்ம பார்த்தோம் எவ்வளோ இருக்குமானா 650 to 800 cc. அண்ட் ஹோமோ எரெக்டஸை ஃபாலோ பண்ணி வந்திருக்காங்க. எத்தனை மில்லியன் இயர்ஸ் ஆகோ? 1.5 மில்லியன் இயர்ஸ் ஆகோல அவங்க எவ்வளோ இருந்துட்டு 900 cc. அப்போ நெதர்லாண்டு மேனுக்கு எவ்வளோ இருக்குன்னாங்க? நெதர்லாண்டு மேனுக்கு எவ்வளோ இருக்குன்றாங்க? 1400 cc வந்து இருந்துட்டு இருக்கு அப்படின்னா. ஓகே, lived in Asia around 100,000 to 40,000 years ago. ஓகேங்களா? used heights and buried the dead bodies. And finally modern Homo sapiens across Africa. ஆப்பிரிக்கால இருந்து வந்திருக்கு. பட் ஆப்பிரிக்கால இருந்து மைக்ரேட் ஆகி போயிட்டாங்க. ஓகே, அரோஸ் ஆப்பிரிக்கா எப்போ ஆரம்பிச்சிருக்காங்க? 75,000 இருந்து 10,000 years agoக்கு முன்னாடி eventually developing agriculture and civilization. இப்போ இவன் தான் eventually agriculture civilization யார் டெவலப் பண்ணியிருக்கா? நம்ம ஹோமோ ஹபிலிஸ் தான். ஓகேங்களா? ஏன் சார்
அந்த மைக்ரேட் ஆகி போனால் அப்படின்னா ஆஃப்ரிக்காவில் தோற்றுவித்த மனிதர்கள் வந்து எங்கே போனாங்க ஃபஸ்ட்டு ஆஃப்ரிக்காவில் தான் வந்திருக்காங்க மனுஷங்க எல்லாருமே ஃபஸ்ட்டு வரக்கூடிய மனிதர்கள் ஆஃப்ரிக்காவில் வந்துட்டு சோறுக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்க ஊராக போயிருக்காங்க ஓகேவா அதுக்கப்புறமா சோறுக்காக ஊராக போய் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அக்ரிகல்ச்சரை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதான் நம்மளால சோறு வைக்க முடியுது என்கிட்ட நிலம் இருக்குது அப்போ இந்த நிலத்தில் நான் சோறு வச்சிட முடியுது ஸோ இந்த நிலத்தில் நான் சோறு வைக்க முடியுது அப்படின்னா நான் ஏன் மறுபடியும் மைக்ரேட் பண்ணிட்டு இருக்கணும் அப்போ நான் இங்கே உட்காந்து ரெஸ்ட் எடுத்து நான் இங்கே சோறு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் அங்கங்கே செட்டில் ஆக ஆரம்பிச்சாங்க மைக்ரேட் ஆகிட்டு இருக்க பசங்க அங்கே செட்டில் ஆக ஆரம்பிச்சாங்க ஸோ ஆஃப்ரிக்கால தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஓகேவா அதே தான் நான் சூப்பர் ராகண்ணா ஃபைன் கலக்கிட்டீங்க ஓகே யா கிளியர் ஓகே ஃபைன் அடுத்த கொஸ்டின் பார்த்துலாமா அடுத்த கொஸ்டின் கொடுத்துருக்கான்றது பார்த்தலாம் அடுத்த கொஸ்டின் elaborate the mechanism of adaptive radiations using Darwin finches and Australian marsupials as an example. என்ன கேட்டிருக்கான் அடாப்டிவ் ரேடியேஷனை எலாபரேட் பண்ண சொல்லியிருக்கான் அடாப்டிவ் ரேடியேஷனை ஒரு நிமிஷம் எலாபரேட் பண்ண சொல்லியிருக்கான் ஓகேங்களா ஸோ அடாப்டிவ் ரேடியேஷன் அக்கர்ஸ் எப்போ அக்கர் ஆகும் when a species evolved from a common ancestor ஒரு காமன் ஆன்செஸ்டர்லேருந்து மாத்திரம் போல டார்வின் ஃபின்ச்சஸ் எல்லாமே எப்படி இருந்துச்சா சீட் ஈட்டிங் பேர்டாக தான் இருந்திருக்கு எல்லாருமே எப்படி இருந்திருக்கு சீட் ஈட்டிங் பேர்டாக தான் இருந்திருக்கு அந்த சீட் ஈட்டிங் பேர்டாக இருக்கக்கூடிய டார்வின் ஃபின்ச்சஸ் எல்லாமே ஒரு டைப்பில் அதுக்கு சக்ஸஸ் ரேடியேஷன் வரும்போது என்னவா மாறி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் ஈட்டிங்காக மாறி இருக்கு அதுக்கப்புறம் இன்செக்ட் ஈட்டிங்காக மாறி இருக்கு வெஜிடேரியா மாறிச்சு நான் வெஜிடேரியனாக மாறிச்சுன்னு சொல்லுவோம் அதை பேஸ் பண்ணி போகிறது ஓகே ஃபில் வேரியஸ் ஈக்கோலாஜிக்கல் நைச்சீஸ் Darwin finches on Galapagos Island evolved from a single seed-eating species தான் வந்திருக்கு into a multiple varieties of different beak shape for eating insect, catcase அப்புறம் டிஃப்ரெண்டாக சாப்பிட்றதுக்கு வேண்டி அது டிஃப்ரெண்டாக வந்திருக்கு ஓகே அதே மாதிரி தான் ஆஸ்திரேலியா இருக்கக்கூடிய marsupials அப்படின்ற ancestor வந்துட்டு read into two varieties form like kangaroo and sugar glider and marsupial moles இந்த மாதிரி varieties form ஆகுது அதே the source also note when the adaptive radiations occurs is isolated area ஏன்னா ஆஸ்திரேலியான்ற ஐசோலேட்டட் ஏரியா எந்த விதமான காம்படிஷனும் இல்லை இதை நான் பார்த்துருந்தோம் ஓகேவா it can result in the convergent evolution where marsupial resembling the placental animals example the Tasmanian wolf and the placenta wolf due to the similar environmental pressure அப்போ மோர் தென் ஒன் அடாப்டிவ் ரேடியேஷன்ஸ் என்ன சொல்கிறாங்க கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் அப்படி நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஓகேவா இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் ஓகே இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பேஸ் பண்ணி நம்ம பார்த்துட்டு இருந்தோம் ஓகேங்க எஸ் டார்வின் ஃபின்ச்சஸ் டைவர்ஜென்ட் மார்சுபியல்ஸ் கன்வர்ஜென்ட் அதே தான் நடக்கணும் டார்வின் ஃபின்ச்சஸ் இப்போ என்ன யா எஸ் டக்கண்ணா சூப்பர் ஃபென்டாஸ்டிக் ஓகே இது நம்ம ஏற்கனவே வந்து 2 மார்க்லேயே 3 மார்க்லேயே வந்து தனித்தனியாக பார்த்துருந்தோம் ஓகேவா கிளியர் ஓகே இதை நம்ம ஏற்கனவே 2 மார்க்லேயே 3 மார்க்லேயே நம்ம தனித்தனியாக பார்த்தது தான் ஓகே டாக்கண்ணா நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம் அடுத்த கொஸ்டின் வரைக்குன்றதை பார்த்துலாம் அடுத்த கொஸ்டின் வரைக்கும் அப்படி போதுன்னா எக்ஸ்பிளைன் த பிக் பேங் தியரி இதுவும் நம்ம பார்த்ததான் எக்ஸ்பிளைன் த பிக் பேங் தியரி அப்படின்றது ஓகேங்களா பிக் பேங் தியரி டிஸ்கிரைப்ஸ் அ சிங்குலர் ஹியூஜ் எக்ஸ்ப்ளோஷன் எப்போ நடந்திருக்கு 13.8 பில்லியன் ago இதுக்கு தான் நம்ம 20 பில்லியன் ago நம்ம இதில் கொடுத்துருப்பான் பழைய என்சைடில் கொடுத்துருப்பான் ஸோ நீட் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்லியிருப்பேன் 13.8 20 மில்லியன் இல்லை ஏன்னா புது என்சைடில் ரிவர்ஸ் பண்ணியிருக்கான் அப்படின்றது ஓகே that caused the universe to expand and goes gases like hydrogen and helium formed and condensed under the gravity to great galaxies form ஆகுது எர்த் எப்போ ஃபார்ம் ஆயிருக்கு 4.5 பில்லியன் இயர்ஸ் ago ஓகேவா எர்த் 4.5 பில்லியன் இயர்ஸ் ago ஃபார்ம் ஆயிருக்கு அப்போ தான் மில்கி வேஸ் கேலக்ஸி வந்து ஃபார்ம் ஆயிருக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் படத்துலலாம் பார்ப்போம் இல்லையா அதான் இனிஷியலி தேர் வாஸ் நோ அட்மாஸ்பியர் இருந்ததுனால என்ன இருந்திருக்கு யூவி ரேஸ் broke down into water into hydrogen molecules and oxygen அப்புறம் ஆக்சிஜனுக்கு யாரோட கம்பைன் ஆகி அமோனியாவோட கம்பைன் ஆகி அண்ட் மீத்தேன் டு கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர்லாம் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சு ஓகே இது எல்லாமே கீ பாயிண்ட் தான் எதோட கன்வெர்ட் ஆகிருக்கு அப்படின்றது இதுக்கெல்லாம் என்ன பண்ண முடியாது உட்காந்து ஒன்று படிச்சுட்டு இருக்க முடியாது ஓகேவா யா இன்னொன்று உட்காந்து படிச்சுட்டு இருக்க முடியாது ஓகேவா அப்புறம் அர்த் கூல்ட் ஆகுது அப்புறம் வாட்டர் வேப்பர் ஃபீல்ஸ் ஆஸ் ரெயின்ஸாக வந்து அப்புறம் மோஷன்ஸில் அண்ட் லைஃப் அப்பியர்ஸ் அரௌண்ட் 4 பில்லியன் இயர்ஸ் ago and 500 மில்லியன் இயர்ஸ் ago ஆஃப்டர் த எர்த் இஸ் ஃபார்ம்டு அதாவது 4.5 பில்லியன் இயர்ஸ் ago எர்த் ஃபார்ம் ஆகுது எர்த் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் 500 பில்லியன் இயர்ஸ் அப்புறம் வந்து யார் ஃபார்ம் ஆகிறா நம்ம ஒரு லைஃப் உயிர்கள் தோன்றப்படுது அப்போ 500 மில்லியன் இயர்ஸாக இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்குது அப்படின்றாங்க ஓகேவா எர்த் இஸ் ஃபார்மேஷன் இனிஷியலி த்ரூ த கெமிக்கல் எவல்யூஷன் அண்ட் லேட்டர் த்ரூ செல்லுலார் ஃபார்ம் கெமிக்கலே எவால்வ் ஆகிட்டு அதுக்கப்புறம் எப்படி ஃபார்ம் ஆகுதா செல்லுலார் அனிமல்ஸ் தான் யூனிசெல்லுலார் அனிமல்ஸ் மல்டி செல்லுலார் அனிமல்ஸ் படிச்சோம் நம்மள ஒரு மல்டி செல்லுலார் அனிமல்ஸ் ஜைகோட் அப்படின்னா சிங்கிள் செல்லேருந்து நம்ம என்டையர் ஆர்கானிசமாக மாறி இருக்கும் ஸோ ஒரு யூனிசெல்லுலார் அனிமல்ஸ்லேருந்து அதாவது கெமிக்கல் ஃபார்ம்ஸ்லேருந்து நம்ம யூனிசெல்லுலார் அனிமல்ஸாக ஃபார்ம் ஆயிருக்கும் அப்புறம் யூனிசெல்லுலார் அனிமல்ஸ் டிஃப்ரென்ஷியேட் ஆகிட்டு மல்டி செல்லுலார் அனிமல்ஸாக நம்ம ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுதான் என்ன சொல்லுது இந்த பிக் பேங் தியரி வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது அதுதான் நம்ம பிக் பேங் தியரியில் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிருக்கோம் ஓகேவா எஸ் ஹியூஜ் எக்ஸ்ப்ளோஷன்
ஒரு கதையில் வந்து அப்படி ஃபார்ம் ஆயிடுச்சு, இப்படி ஃபார்ம் ஆயிடுச்சு, இப்படி ஃபார்ம் ஆயிடுச்சு, அப்படி வெடிச்சு ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்றத பார்ப்போம். யா கிளியர். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தது. ஓகேங்களா? Describe the conjecture story of the evolution of the life forms for the first cells to mammals. இது டயக்ராம் பேஸ் பண்ணி தானே சொல்ல முடியும். இது டயக்ராம் பேஸ் பண்ணி தான் சொல்ல முடியும். இந்த கொஸ்டின்லாம் கேட்பாங்களா சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சோம் எப்படி ஃபார்ம் ஆகுது. அந்த டயக்ராம் பார்த்துருப்பீங்களே, ஒரு டயக்ராம் கொடுத்துட்டு இந்த டயக்ராமில் இது எவால்வ் ஆயிருந்துச்சு, டைனோசரஸ் இந்த ரீஜனில் வந்துச்சு, இந்த ரீஜன் இவன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் cellular forms appears 2000 million years ago, some developing ability to release oxygen through photosynthesis. By 500 million years ago, invertebrates were active. Jawless fish evolved from 315 million years ago. இதெல்லாம் படிச்சுதானோ. Some fish like lobulans begin to invading the land. அதுதான் நம்ம என்ன சொல்றோம், amphibians ஓட ancestor அப்படின்னு நம்ம பார்த்திருந்தோம். Lobulans became amphibians which eventually gave rise to the reptiles. Amphibians தான் reptiles இது பண்ணுது. அதாவது நிலத்திலையும் இதுலயும் போய் வாழ்ந்துட்டு இருந்தது. சில amphibians என்ன பண்ணுச்சு, நிலத்திலே நான் வந்து அங்கேயே நான் குட்டி போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது reptiles-ஆ ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேங்களா? Reptile dominance for 200 million years ago. எந்த reptiles? இந்த dinosaurs அப்படின்ற ஒரு டைப் ஆஃப் reptiles தான். ஓகேவா? Including the dinosaurs like Tyrannosaurus rex. Following the disappearance of dinosaurs of 65 billion years ago, small shrew-like mammals took over. These mammals were viviparous. நம்மள மாதிரி குட்டி போடுறது. More intelligent and eventually diversified into a vast array and the species seen today, including those are returned to the sea like whales. அப்படின்றது வந்து இப்போ வந்து நம்ம பார்த்துட்டு இருக்க முடியுது. ஸோ இப்படி தான் நமக்கு மேமல்ஸ் வந்து எவால்வ் ஆகி வந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். ஓகேவா? சிலரியன் எவல்யூஷன் அதுவா சார்? ஆமாம் தான்டா. கதை தான். அந்த காலத்திலே நாங்கள்லாம் படிக்கிற காலத்திலே அப்படி வந்தது, நாங்கள்லாம் படிக்கும்போது இப்படி வந்தது, இப்படி இருந்த காலத்தில் அப்படி இருந்தது, அப்படி இருந்த காலத்தில் இப்படி இருந்தது, கதை சொல்கிறாங்களே அதே கதை தான் இந்த கன்ஜெக்டர் ஸ்டுடியோன்றது. ஓகேவா? கதை சொல்லுங்கள் பார்ப்போம், எப்படி வந்துருச்சுன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அப்படின்னா 2000 மில்லியன் இயர்ஸ் ஆகோ செல்லுலார் ஃபார்ம் வந்திருக்கு. அந்த செல்லுலார் ஃபார்ம்லேருந்து 500 மில்லியன்ஸ் ஆகோ இன்வெர்டிபிரேட்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. 500 மில்லியன் இன்வெர்டிபிரேட் ஃபார்ம் ஆகி 350 மில்லியன்ஸ் ஆகோ பார்த்தீங்கன்னா ஆம்பிபியன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. ஆம்பிபியன்ஸ்லேருந்து என்ன டிவைட் ஆகி வந்திருக்கு? ரெப்டைல்ஸ் டிவைட் ஆகி வந்திருக்கு. ரெப்டைல்ஸில் தான் இந்த டைனோசரஸ் வந்து 65 மில்லியன் இயர்ஸ் ஆகோ. அதுக்கப்புறம் பேஸ் பண்ணி நம்ம பார்க்குவோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு டைனோசரஸ்லேருந்து என்ன வந்திருக்கு, நம்மள மாதிரி மனிதர்கள் இன்டெலிஜென்ஸாக இருந்தாங்க. ரொம்ப இன்டெலிஜென்ஸ் நம்மளாம். ஓகே, மனிதர்கள் இன்டெலிஜென்ஸாக வந்திருக்காங்க. இன்டெலிஜென்ஸாக வந்ததுக்கப்புறம் அவங்க வந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டு உலகத்தில் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, அது எதுவும் இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொன்னாங்க ஸ்கூலில். இம்பார்ட்டன்ட் இல்லை தான். பட் 1 மார்க்கில் கேட்டால் என்ன பண்ணுவீங்க? அசிஸ்டன்ட் எடிஷனில் கேட்டால் என்ன பண்ணுவீங்க? ஓகே, எதுவுமே இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுறாதீங்க. எங்கேருந்து வேணால் கேட்கலாம். அதான் நான் மறுபடியும் சொல்கிறேன், எல்லாத்தையும் படிச்சிங்க அப்படின்னா ஒரு பெட்டர் கான்செப்ட், அட்லீஸ்ட் அந்த கான்செப்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த எந்தெந்த வருஷத்துக்கு முன்னாடி அட்லீஸ்ட் அந்த ஆர்டராக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆம்பிபியன்ஸ்க்கு அப்புறம் ரெப்டைல் அப்படி இது வந்துச்சு அப்படின்ற ஒரு ஆர்டராக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எங்கேயாவது யூஸ் ஆகும். ஓகே, எங்கேயாவது நம்ம ஆன்சர் தெரியலன்னா அதை ரிலேட் பண்ணி இப்போ இதுக்கு சம்மந்தம் இல்லாமல் இதை வேறு ஏதாவது கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்களேன். பட் இதை ரிலேட் பண்ணி நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். நீங்கள் அந்த சிச்சுவேஷன் இருந்திருப்பீங்க. கண்டிப்பாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அந்த மாதிரி சிச்சுவேஷன் இருந்திருப்பீங்க. ஓகேவா? ஒரு கொஸ்டின் இருக்கும், அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் அதுலேருந்து வராது. நம்ம வேற ஏதோ கொஸ்டின் படிச்சிருப்போம், அதோட இதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஆமாம் இது இந்த ஆன்சர் தானே வரும் அப்படின்னு சொல்லி படிப்போம். ஓகேவா? ஸோ எப்பயாவது இதெல்லாம் படிக்கிறது எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஓகேவா? மறந்துடாதீங்க. ஓகே, யா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். அடுத்த கொஸ்டின் என்னவா இருக்க போகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, critical analysis of the evidence of evolution, embryological, biological and anthropogenetic அப்படின்றத நான் என்ன கேட்டிருக்கேன். embryological அப்படின்றது எக்கல் என்ன சொல்லியிருப்பாரு, adult ஸ்டேஜ்லேயே மாறி பேஸ் பண்ணி இருக்கும். repeated adult stage at ancestors through bear later corresponding in a like a vestigial gills வந்து பிரச்சனை இருக்கும் பார்த்தோம் இல்லையா? gills வந்து பிரச்சனை இருக்க போது இந்த எம்ப்ரியோஜெனிக்கல் பேஸ் பண்ணி, அதாவது அனிமல்ஸில் ஃபின்ஸில் மட்டும் அதிகமாக இருக்கும். ஃபின்ஸில் மட்டும் தான் ஃபங்க்ஷன், ஃபிஷ்ஷில் மட்டும் தான் ஃபங்க்ஷனிங்காக இருக்கும். மிச்ச வெர்டிபிரேட்ஸில் ஃபங்க்ஷனிங்காக இருக்காது. எம்ப்ரியோஸில் தான் பார்க்க முடியும், பிஹைண்ட் த ஹெட் வந்து பார்க்க முடியும் அப்படின்னு ஒரு சொல்லியிருப்பார். ஓகேங்களா? அடுத்தது பயோகெமிக்கல் எவிடன்ஸ் என்ன சொல்லிருக்கா? ஸோ சிமிலர் டு த ப்ரோட்டீன் ஜீன் அக்ராஸ் diverse specific on a point to point shared by the ancestor mirroring structural similarities. Okay, இதை பேஸ் பண்ணி anthropogenic evidence வந்துட்டு real time evidence look at the evolution by using herbicides, antibiotics humans create பண்றாங்க. நம்ம anthropogenic அப்படிங்கிறது alone resistance mutation பண்ணி விடுது to flourish. அப்போ அழியாத ஒரு பூச்சியோ அழியாத ஒரு இன்செக்டை வந்து நம்ம உருவாக்கி விடுறோம் அப்படின்றாங்க. So this demonstrates the evolution is the stoichiotic process based on the natural selection of the pre-existing advancement mutations occurring much faster than the traditional geographical evolutions. Okay, இதை நம்ம ஏற்கனவே பார்த்ததாண்டா.
ஸோ ஒரே கான்செப்ட் மறுபடியும் பார்த்துட்டு ஏற்கனவே வந்து இது கதை சப்ஜெக்ட், அப்போ ஒரே கான்செப்ட் மறுபடியும் பார்த்துருக்க வேணாம். பட் என்ன கொஸ்டின் வந்து என்ன எழுதணுன்ற மாதிரி தெரிஞ்சு வச்சோம். ஓகேவா? ஸோ ஸ்டோச்சாஸ்டிக் ப்ராசஸ். ஓகே ஓகே ஓகே. எம்ப்ரியாலஜின்றது எக்கல் பேஸ் பண்ணி சொல்லுது. பயோகெமிக்கல் அப்படின்றது ஜீன் வெரைட்டி ஆஸ்பெக்ட் சொல்லிக்கல, ஜீன் ஆஸ்பெக்ட் சொல்கிறது. ஜீன் அக்ராஸ் ஸ்ட்ரக்சர் டைவர்சிட்டியாக இருக்குது, ஜீனில் நிறைய டைவர்சிட்டி ஸ்பெசிஃபிகேஷன் வருது அப்படின்றது. ஆந்த்ரோபோனோஜெனிக்ன்றது ஹியூமனால் நடக்கக்கூடிய ரெசிஸ்டன்டான ஒரு மைக்ரோப்ஸ் ஆர்கானிசம் வந்து நம்ம ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? ஒரு ஆர்கானிசம் ஃபார்ம் ஆகுது நம்ம பண்ணிக்க மாட்டோம். பட் நம்ம அது கொண்டு ஃபுல்லாக கெமிக்கல் கொடுத்து அதை நம்ம ரெசிஸ்டண்டாக மாற்றி வச்சிருக்கோம் அப்படின்றது தான் இந்த ஆந்த்ரோபோனோஜெனிக் சொல்ல போது. அந்த தான் பயோகெமிக்கல் அண்ட் எம்ப்ரியாலஜிக்கல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே கிளியர்? டைம் அவுட் ஆகிடுச்சு போல சார். அப்படி இல்லாமல் இருக்கு. டுவெல்த்து பயாலஜி ஃபுல்லாக 11th கான்செப்ட். 11th பேஸுடா. 11th உங்களுக்கு பேஸ் கரெக்டாக தான் உங்களுக்கு கதை புரிய போகுதுன்னு சொல்லிட்டு தான். ஓகேங்களா? வேறு ஒன்றும் இல்லை. 11th அதனால தான் பேசிக் இருந்தது. ஓகே கிளியர் நடக்கண்ணா? கிளியரா? ஓகே 1 மார்க் பார்த்துலாமா? 1 மார்க் பார்த்து முடிச்சிடலாமா? ரெடியா 1 மார்க் பார்க்குறது ரெடியா? 1 மார்க்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஏன்னா 1 மார்க் நீங்கள் ஆன்சர் பண்ண போகிறீங்களா, கவனிக்காமல் உட்காந்து ஆன்சர் பண்ணுவீங்க. ஓகே அதனால இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. 1 மார்க் பார்க்கலாமாடா? பார்க்கலாம் சொல்லுங்கள் பாப்போம். யாராவது செஷன் லைக் பண்ணாமல் பார்த்தா செஷன் லைக் பண்ணி விட்ருங்க. அதேமாதிரி 1 மார்க் பார்க்கலாம் சொல்லுங்கள். Just a minute. First question. According to Big Bang theory, how old is the universe? Universe எவ்வளோ ஓல்டுன்றாங்க. பிக் பேங் தியரியை பொறுத்த வரைக்கும் யூனிவர்ஸ் எவ்வளோ ஓல்டா? According to Big Bang theory, how old is the universe? Big Bang theory பொறுத்த வரைக்கும் யூனிவர்ஸ் எவ்வளோ ஓல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனை வருஷம் பழமையானது இந்த யூனிவர்ஸ்? எஸ் த ஜித், அனன்யா, ரம்யா, தர்ஷினி, ஆன்சி. எத்தனை? 13.8 பில்லியன். யூனிவர்ஸ் 13.8 பில்லியன். 4.5 பில்லியன் வந்து எர்த்து. அதில் லைஃப் ஃபார்ம் ஆனது வந்துட்டு 4 பில்லியனில். ஓகே ஸோ ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர். 𝑧𝒑𝒑𝒔 கிடைக்கிறீங்க. ஓகேவா? எஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் இருக்க போதுன்னா, on early earth UV rays from sun broke down water into. On early earth UV rays from sun broke down water into. On early earth UV rays from sun broke down water into. Come on answer பண்ணுங்க. Yes, broke down water into hydrogen and oxygen. Yes Dakana. Okay, broke down water into hydrogen and oxygen. Option B will be the right answer. Okay, option B will be the right answer. Hydrogen and oxygen are the breakdown ஆயிடுச்சு. ஓகேவா? எஸ் தர்ஷினி, ஆன்சி, அனன்யா, ரம்யா, தீப்ஸ், ஜித் கிடைக்கிறீங்க. ஓகே ஸோ ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். ஹைட்ரஜன் and oxygen. ஓகே அடுத்த கேள்வி பார்த்துலாம். அடுத்த கேள்வி என்ன போனா, லைஃப் அப்பியர் ஆன் எர்த் approximately how many years after its formation? Life appears on earth approximately how many years after its formation? எத்தனை வருஷம் ஃபார்மேஷன் ஆனதுக்கு அப்புறமா லைஃப் வந்து அப்பியர் ஆக ஆரம்பிச்சிச்சு? எத்தனை வருஷம் ஆனதுக்கு அப்புறமா லைஃப் வந்து அப்பியர் ஆக ஆரம்பிச்சிச்சு ஃபார்மேஷன்? எஸ் டா ஜித், தர்ஷினி, அனன்யா, சூப்பர் ரகண்ணா. எத்தனை வருஷம்? 500 மில்ஸ். எஸ் டா ஆன்சி, தர்ஷினி, ரம்யா, சூப்பர். ஓகேவா? ஸோ 500 மில்லியன் இயர்ஸ். ஓகே 500 மில்லியன் இயர்ஸ். தீப்சி, கோமலா கிடைக்கிறீங்க. ஸோ கொண்டு போய் ஆப்ஷன் சி 500 மில்லியன் இயர்ஸ் ஆகும். ஓகே 500 அதாவது 4.5 பில்லியன் இயர்ஸ் அளவில் நமக்கு எர்த் ஃபார்ம் ஆயிடுச்சு. 400 மில்லியன் அதாவது 500 வருஷத்துக்கு அப்புறமா 500 மில்லியன் வருஷத்துக்கு அப்புறமா நமக்கு லைஃப் ஃபார்ம்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேவா? நேம் சார் மறந்துட்டேன். என்ன நேம்டா? அனன்யா தானே சொன்னேன் இல்லையா? வேறு ஏதாவது சொன்னேண்ணா? ஆடு சார் அதான் லேட்டாக சார். நோ ப்ராப்ளம். ஓகே அடுத்த கேள்வி பார்த்துலாம். த தியரி ஆஃப் பான்ஸ்பெர்மியானால என்ன வரப்போகுது? தியரி பான்ஸ்பெர்மியா அப்படின்ற தியரி. பான்ஸ்பெர்மியா அப்படின்ற தியரி எதை ரெகனைஸ் பண்ணுது? பான்ஸ்பெர்மியா அப்படின்ற தியரி எதை ரெகனைஸ் பண்ணுது? ஓகே
யா பான்ஸ்பெர்மியா அப்படின்றது ஸ்போர்ஸ் வெளியே இருந்து வருது ஓகேவா ஒரு ஸ்போர் வெளியே இருந்து இந்த ஏலியன் ஸ்பீஷிஸ் அப்படிலாம் சொல்லுவோம் ஓகே வெளியே இருந்து ஸ்போர் நம்ம உலகத்தை நோக்கி வந்தது அப்படின்னு சொல்றது ஓகேவா ஸோ ஆப்ஷன் பி ஸ்போர்ஸ் ஃப்ரம் அவுட்டர் ஸ்பேஸ் ஓகே ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர் எஸ்டா ஜேஜி இட்ஸ் ஜேஜி யாருன்னு தெரியல இட்ஸ் ஜேஜி ஆன்சி அனன்யா தர்ஷினி ரம்யா தீப்ஸ் ஜித் கலக்கிட்டீங்க ஓகே ஸோ பி ஆப்ஷன் சி ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர் ஓகே ஆப்ஷன் பி எஸ் ஸ்போர்ஸ் ஃப்ரம் அவுட்டர் சோர்ஸ்லேருந்து அவுட்டர் ஸ்பேஸ்லேருந்து நமக்கு ஸ்போர்ஸ் வந்து அப்படி தான் ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்கிறது ஓகே அடுத்த கேள்வி பார்த்தலாம் who demonstrated that life comes from only from pre-existing life using sterilized flask இந்த sterilized flaskலாம் வச்சு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணவர் யாரா இருக்காரு இந்த ஃப்ளாஸ்க்லாம் வச்சுட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண தலைவர் யாரா இருக்காரு ஒரு மினியேச்சர் கிரியேட் பண்ணியிருப்பாருன்னு சொன்னால் பார்த்தீங்களா என்ன மினியேச்சர் கிரியேட் பண்ணிருப்பாரு எர்த்து மாதிரி ஒரு குட்டி மினியேச்சர் கிரியேட் பண்ணியிருப்பாருன்னு சொன்னோம் இல்லையா அது உண்மைதான்டா ஐ எம் ஸோ பேட் வித் நேம்ஸ் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் உண்மையை மறைத்து எனக்கு என்னது எப்பவுமே இது கிடையாது நான் எப்பவுமே உண்மையை பேசுவேன் உண்மையை சொல்லுவேன் அப்படின்றது ஓகே தட்ஸ் ஃபேக்ட் தானே லூயிஸ் பாஸ்டர் ஸோ ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர் கில் பண்ணிட்டு போடுறாரு கில் பண்ணாமல் போகிறாரு எதில் வளர்ந்துருக்கு கில் பண்ணாமல் ஐ மீன் கில் ஓப்பனில் போகிறாரு க்ளோஸில் போகிறாரு ஓகேவா எதில் வந்து வளர்ந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனில் இருக்கிறதுலாம் வளர்ந்துருக்கு ஓகேவா ஸோ ஆப்ஷன் பி ஆப்ஷன் சி சரி நல்லது சார் பி இல்லைடா கண்ணா என்ன கேட்குறாங்க அப்படின்னு டெமான்ஸ்ட்ரேட் லைஃப் கம்ஸ் ஃப்ரம் த ப்ரீ எக்ஸிஸ்டிங் லைஃப் யூசிங் ஸ்டெர்லைஸ்டு ஃப்ளாஸ்க் இன்னும் அது எர்த்தை பற்றி சொல்கிறேன்னா அப்படியே பேசிட்டு சொல்லியிருப்பேன் ஓகே சார் ஓகே எர்த்தை பற்றி சொல்கிறது தான் அந்த மினியேச்சர் கிரியேட் பண்ணவர் தான் அது ஓகே மினியேச்சர் சொல்லிட்டேன் போல இருக்கு அதை கிரியேட் பண்ணது இவர் பட் இங்கே என்ன சொல்கிறாங்க ஸ்டெர்லைஸ் ஃப்ளாஸ்கில் வந்துட்டு ஹீட் கீல் பண்ணி போட்டது யார் அப்படின்னு தான் கேட்டாங்க அப்போ லூயிஸ் பாஸ்டர் தான் வரும் ப்ரீ எக்ஸிஸ்டிங் லைஃப்லேருந்து தான் வருது ஆனால் அது எப்படி வருதுன்னு அவன் சொல்ல பட் ஒரு உயிருள்ள ஆர்கானிசம்லேருந்து தான் இன்னொரு உயிரற்ற ஆர்கானிசம் வர முடியும் ஒரு க்ளோஸ் சர்ஃபேஸில் அது உயிரற்ற ஆர்கானிசம் வர முடியாதுன்னு சொன்னது யார் இருக்காருன்னா லூயிஸ் பாஸ்டராக இருக்காரு ஸோ ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர் ஓகே ஆப்ஷன் சி தான் கண்ணுங்களா ஆப்ஷன் சி ஓகே அடுத்த கேள்வி பார்த்தலாம் in Miller experiment the what temperature maintained in a closed flask நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க இதை நம்ம ப்ரீவியஸ் இயர்ல क्वेश्चनலயே பார்த்திருந்தோம் ஓகே நீட்லயும் கேட்பாங்க அதே மாதிரி நம்ம போர்டு எக்ஸாமுக்கும் கேட்டிருந்தாங்க இந்த क्वेश्चन எத்தனை 800 டிகிரி செல்சியஸ் மறந்துடாதீங்க 800 டிகிரி செல்சியஸ் தான் வரும் ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர் ஓகே ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர் எஸ் அஜித் தர்ஷினி தீப்சி ஆன்சி ஜேஜி ரம்யா கலக்கிட்டீங்க ஓகேவா சூப்பர் ஆப்ஷன் B will be the right answer. Yeah, next question பார்த்தலாம் which type of evidence for evolution is based on the study of fossils fossils ஸ்டடி பண்ணி வரக்கூடியது எதை சொல்றோம் study of fossils நம்ம என்னடா சொல்றோம் study of fossils நம்ம என்ன சொல்றோம் paleontological அப்படின்னு சொல்றோம் paleontology என்றது study of fossils option C will be the right answer paleontology தான் ஓகேவா சூப்பர் அஜித் ஆன்சி தீப்தி அனன்யா ஜேஜி தர்ஷினி ரம்யா கலக்கிட்டீங்க ஓகேங்களா ஆதித்யா சூப்பர் இருக்கண்ணா வேறு ஏதாவது இருக்குங்களா யா ஸோ ஆப்ஷன் சி paleontology is the right answer ஓகே அடுத்த கேள்வி பார்த்தலாம் embryos of all vertebrates develop vestigial gills slits features that function only in எதில் மட்டும் ஃபங்க்ஷனாக இருக்குமா vestigial gills எதில் மட்டும் ஃபங்க்ஷன்ஸாக இருக்குமா ஹெட்டுக்கு பின்னாடி பார்க்கக்கூடிய vestigial gills வந்து எதில் மட்டும் ஃபங்க்ஷன்ஸாக இருக்குமா ஹெட்டுக்கு பின்னாடி பார்க்கக்கூடிய vestigial gills slits வந்துட்டு எதில் மட்டும் ஃபங்க்ஷன்ஸாக இருக்குன்றாங்க எதில் மட்டும் ஃபங்க்ஷனாக இருக்குன்றாங்க எஸ் ஆப்ஷன் சி ஃபிஷ்ஷில் மட்டும்தான் ஃபங்க்ஷன் தான் இருக்கும் அப்படின்றாங்க ஸோ ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர் எஸ் டான்சி தர்ஷினி தன்யா ஆதித்யா ஜேஜி தீப்தி அன்பு அனன்யா ரம்யா ஜித் கலக்கிட்டீங்க ஓகே ஸோ கொண்டு போய் ஆப்ஷன் எஸ் ஆப்ஷன் சி ஃபிஷ்ஷில் மட்டும் தான் அந்த வெஸ்டிஜியல் ஜெல்ஸ் வந்து எப்படி இருக்குமா கரெக்டாக ஃபங்க்ஷனிங்காக இருக்கும் அப்படின்றது ஓகே அடுத்த கேள்வி பார்த்தலாம் the four limbs of whales bats and humans are examples of the four limbs of whales bats and humans are examples of whales bats humans ஏதோ எக்ஸாம்பிள்ஸாக கன்சிடர் பண்ணுறோம் four limbs of whales bats humans are examples of four limbs of whales, bats, humans are examples of homologous organ. Yes, option B. Homologous organ is the right answer. Okay, yes, Ansi, Danya, Dashini, JG, Ananya, Jit, Aditya, Deepthi. கலக்கிட்டீங்க
Dashini, super. Okay, so it's going to be yes, the nearest. Okay, so option B, homologous organ. Option B, homologous organ. Okay, அடுத்த கேள்வி பார்த்தலாம். அடுத்த கேள்வி என்ன இருக்கு பார்த்தா homology indicates. என்ன indicate பண்ணுது? What that homology indicates? Homology indicates. Homology. Homology indicates என்னது எல்லாருக்கும் homology என்ன சொல்லிருந்தேன் DH ஞாபகம் வச்சோம் common ancestor அப்படினு சொல்லிருந்தேன் இல்லையா yes option A common ancestor is the right answer homology indicates common ancestor option A will be the right answer super ஜித் அன்பு தர்ஷினி அனன்யா ஜேஜி ஆதித்யா தீப்தி ஆன்சி தன்யா ரம்யா சூப்பர் ராக்கனா okay so going to be option A common ancestor will be the right answer option A common ancestor will be the right answer okay அடுத்த கேள்வி பார்த்தலாம் அடுத்த கேள்வி which of the following is an example of analogous structure analogous structure கான எக்ஸாம்பிள்ஸ் என்ன அதெல்லாம் போடக்கூடாது okay analogous structure கான எக்ஸாம்பிள்ஸ் என்ன analogous structure kind of example wings yes we all know it okay super okay va yes it's going to be option C wings of butterfly and birds okay option C wings okay la option C wings is the right answer okay correct Rajit Deepthi Aditya Ananya Deepthi Dashini Jit JG Ansi Dashini Ramya correct it's going to be option C wings of butterfly and wings of birds is the right answer okay va okay next question பார்த்தலாம் அடுத்த क्वेश्चन வர்க்கு போனா the industrial melanism observed in England is an example of industrial melanism எதுக்கான எக்ஸாம்பிள் industrial melanism ஒரு எக்ஸாம்பிள் அது எதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் கேக்குறாங்க industrial melanism அதாவது மாத் பாத்திரம் போலியா டார்க் மாத் லைட் மாத் அப்படி ஒயிட் மாத் டார்க் மாத் அப்படினு சோ அதுக்கு எதுக்கான எக்ஸாம்பிள் அது வந்துட்டு எதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா நேச்சுரல் செலக்ஷன் ஆப்ஷன் சி நேச்சுரல் செலக்ஷன் will be the right answer எதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நேச்சுரல் செலக்ஷன்கான எக்ஸாம்பிள்ஸா இருந்துட்டு இருக்கு சோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் ஓகே ஆப்ஷன் சி நேச்சுரல் செலக்ஷன் இஸ் ரைட் ஆன்சர் ஓகேவா ஆப்ஷன் சி டாக்கனா எஸ் டா காசி ஜித் தர்ஷினி ஆதித்யா ஜேஜி அனன்யா தீப்தி தர்ஷினி ஆன்சி கலக்கிறீங்க ஸோ பி ஆப்ஷன் சி நேச்சுரல் செலக்ஷன் ஆப்ஷன் சி நேச்சுரல் செலக்ஷன் ஓகேவா கண்ணா யா அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோமா அடுத்த கேள்வி என்ன கேள்வி அப்படினா which of the following are used as a indicator for the industrial pollutionல இண்டிகேட்டர் எதை ஆட் பண்ணிட்டு சூப்பரா ரம்யா இது சொல்லுங்க பாப்போம் இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷனுக்கு இண்டிகேட்டர் எதை ஆட் பண்ணிட்டு இருக்கு இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷனுக்கு இண்டிகேட்டர் எதை ஆட் பண்ணிட்டு இருக்கு இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷனுக்கு இண்டிகேட்டர் எதை ஆட் பண்ணிட்டு இருக்கு இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷனுக்கு இண்டிகேட்டர் எதை ஆட் பண்ணிட்டு இருக்குன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் லைக்கன் ஓகேவா லைக்கன் தான் ஓகேங்களா லைக்கனை ஒட்டி வச்சிருப்பார் மகாராணி அப்படின்னு சொன்னா பார்த்தீங்களா ஸோ ஆப்ஷன் பி லைக்கன் இஸ் ரைட் ஆன்சர் ஓகே சூப்பர் தீப்தி ஜேஜி யாழினி ஆதித்யா ரம்யா ஜித் அனன்யா ஆன்சி அன்பு தர்ஷினி கலக்கிட்டீங்க ஸோ கொண்டு போய் ஆப்ஷன் பி லைக்கன் இஸ் ரைட் ஆன்சர் ஓகே அடுத்த கொஸ்டின் பார்த்தலாம் அடுத்த கொஸ்டின் என்னவா இருக்க போதுன்னா டார்வின்ஸ் தியரி ஆஃப் எவல்யூஷன் வாஸ் primarily influenced the work of population by Darwin's theory of evolution was primarily influenced by the work of population by எலிசபெத் சரி ஓகே வாங்க எக்ஸாம்பிள்ஸை மட்டும் ஞாபகம் வச்சு கண்டென்ட்டை மறந்துடாதீங்கடா யார் டார்வின் தியரி ஆஃப் எவல்யூஷன் வாஸ் பிரைமரிலி இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை த ஒர்க் ஆஃப் பாப்புலேஷன் பை தாமஸ் மால்தஸ் தாமஸ் நம்ம தாமஸ் பையன் தான் ஓகேவா ஸோ ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர் தாமஸ் நம்ம தாமஸ் பையன் ஓகேங்களா எஸ்டா ஜித் யாழினி தர்ஷினி தீப்தி ஆதித்யா ஜேஜி ரம்யா அன்பு சி இல்லடா அனன்யா ஓகே ஆன்சி சூப்பர் ஸோ ஆப்ஷன் பி தாமஸ் மால்டஸ் நம்ம என்சைடில் கொடுத்துருப்பாங்க தாமஸ் மால்டஸ் ஓகேவா எஸ்டா சூப்பர் ஓகே அடுத்த கேள்வி பார்த்தலாம் அடுத்த கேள்வி என்னவா இருக்க போதுன்னா அக்கார்டிங் டு லமார்க் ஜிராஃப் எவால்வ் லாங் நெக்ஸ் பிகாஸ் ஆஃப் எதனால ஜிராஃப்க்கு வந்து லாங் நெக் வந்திருக்கு அக்கார்டிங் டு லமார்க் பார்த்தோம்னா ஜிராஃப்ஸ்க்கு எதனால லாங் நெக் வந்திருக்கு அக்கார்டிங் டு லமார்க் ஜிராஃப்ஸ் எவால்வ் லாங் நெக்ஸ் பிகாஸ் ஆஃப் லமார்க் சொன்ன தியரி என்னது அதை வச்சு சொல்லிடலாமே long neck because of yes use and disuse ஓகேங்களா என்ன சொல்லிருக்காரு use and disuse organ use and disuse theory அப்படினு சொல்லிருக்காரு ஓகேங்களா so option B will be the right answer use and disuse organ சொல்லிருக்காரு இல்லையா so option B will be the right answer இருக்கனா ஓகே சூப்பர் அனன்யா ஜித் together two world தீப்தி பிரதீகா தர்ஷினி ஆன்சி ஆதித்யா கலக்கிட்டீங்க so option B use and disuse organ ஓகே இன்னும் லாஸ்ட் 15 minutes இல்ல லாஸ்ட் 15 क्वेश्चन இருக்கு ஓகேவா பார்த்து முடிச்சலாம் யூகோடிவரிஸ் terms a single step large mutation எதை சொல்லிருப்பாரு single step large mutation எதை சொல்லிருக்காரு single step large mutation அவர் சொன்னது எது single step large mutation அப்படினு அவர் சொன்னது எது single step large mutation அப்படினு யூகோடிவரிஸ் சொன்னது எது
சிங்கிள் ஸ்டெப் லார்ஜ் மியூட்டேஷன் சொன்னது சால்டேஷன். ஆப்ஷன் சி சால்டேஷனை சொல்லியிருப்பார். ஓகேவா, சிங்கிள் ஸ்டெப் லார்ஜ் மியூட்டேஷன் அப்படின்னு அவர் சொன்னது என்னவா இருக்கு, சால்டேஷன் இருந்துட்டு ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி எஸ்டா யாழினி டுகெதர் அனன்யா ஆதித்யா பிரதீகா தர்ஷினி தீப்ஸ் ஜித் ஆன்சி ரம்யா கலக்கிட்டீங்க. ஓகே, ஸோ கொண்டு போய் ஆப்ஷன் சி சால்டேஷன் தான் சொல்லியிருக்காரு. சால்டேஷன் இஸ் ரைட் ஆன்சர். சால்டேஷன் இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த Hardy-Weinberg equilibrium p² + 2pq q² = 1. The term 2pq represent the frequency of என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது, 2pqன்றது வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, 2pqன்றது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, 2pq. ஏன்னா நம்ம 2pqன்னு சொல்றோம். ஹோமோலஜி கேபிட்டல் ஏன்றது p, ஸ்மால் ஏன்றது qன்னு சொன்னேன். கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ அப்படின்றது வந்து நான் என்ன சொன்னேன், 2pq அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ ஹெட்டிரோசைகஸ் தானே இது பண்ணுது. ஸோ ஹெட்டிரோசைகஸ் இண்டிவிஜுவல். ஆப்ஷன் சி ஹெட்டிரோசைகஸ் இண்டிவிஜுவல் இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, எஸ் அனன்யா டுகெதர் பிரீத்திகா தீப்தி ஆன்சி ஜித் யாழினி ரம்யா. ஸோ இது ஹெட்டிரோசைகஸ் இண்டிவிஜுவல் தான். ஹெட்டிரோசைகஸ்னா டூ டிஃப்ரெண்ட். ஓகேவா, ரெண்டும் பார்க்க சேமா இல்லை, டிஃப்ரெண்டாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ கொண்டு போய் ஆப்ஷன் சி ஹெட்டிரோசைகஸ் இண்டிவிஜுவல் இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, எஸ் தா தீப்தி. ஓகே, எஸ் கொண்டு போய் ஆப்ஷன் சி ஹெட்டிரோசைகஸ் இண்டிவிஜுவல். ஓகே, அடுத்த கேள்வி பார்த்தலாம். When a change in allele frequency occurs by chance in a small population is called. When a change in allele frequencies occurs by chance. When a change in allele frequency occurs by chance in a small population is called. நல்ல கண்டுபிடிப்பு. சைனாக்காரன் என்ன நல்லா கண்டுபிடிக்கிறான், இவன் என்ன கண்டுபிடிக்கிறான்னு ஒரு சந்தானம் சொல்லுவான் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே ஓகே, கொஸ்டின் பார்க்குறதுல ப்ரீவியஸ் ஜெனட்டிக் ட்ரிஃப்ட். ஸோ ஆப்ஷன் பி ஜெனட்டிக் ட்ரிஃப்ட் இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, சூப்பராக. பிரதீகா ஜித் அனன்யா எஸ்டா ஜித். ஓகே, ஆதித்யா ஆன்சி டுகெதர் தீப்சி கலக்கிட்டீங்க. ஸோ கொண்டு போய் ஆப்ஷன் பி ஜெனட்டிக் ட்ரிஃப்ட் இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் பி ஜெனட்டிக் ட்ரிஃப்ட் தான் நம்ம கரெக்ட் ஆன்சர் கன்சிடர் பண்ணிருக்கோம். ஓகேங்களா, ஜப்பான்காரனா சைனா இல்லையா, சரி ஜப்பான்காரன். ஓகே, அதுலேயும் கண்டுபிடிப்பு. ஆப்ஷன் அடுத்த கொஸ்டின் பார்த்தலாம். The founder effect is associated with which evolutionary forces? The founder effect is associated with which evolutionary forces? இது சொல்லுங்க. The founder effect is associated with which evolutionary forces? Founder effect னா எதை சொல்லுவோம், அதே தான். ஏய் ஃபவுண்டர் எஃபெக்ட்ரா, பை சான்ஸ் என்ன நடக்க போகுது, ஃபவுண்டர் எஃபெக்ட் எப்படி நடக்கும், பை சான்ஸில் தான் நடக்கும். இங்கே பை சான்ஸ் ஜெனட்டிக் ட்ரிஃப்டாக இருக்கும்போது அவன் வேறு விதமாக கேட்டிருக்கானே தவிர ரெண்டும் சேம் தான். ஜெனட்டிக் ட்ரிஃப்ட் தான். ஆப்ஷன் பி தானே வரும். ஓகே, பி தான் வரும். ஓகே, எஸ் அனன்யா பிரதீகா தீப்சி ஜேஜி கலக்கிட்டீங்க. ஸோ ஆப்ஷன் பி தானே வரும். ஜெனட்டிக் ட்ரிஃப்ட் தான். ஃபவுண்டர் எஃபெக்ட்டும் பை சான்ஸ் எல்லாம் ஒன்று நடந்தேன். நான் வந்து இது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நான் கண்டுபிடிக்கல, பட் நான் அதை அடிக்கும் போது ஒரு சான்ஸ் பை சான்ஸில் வந்து இன்னொரு ஆர்கானிசம் வந்து உருவாயிருச்சு, நான் புதுசாக கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்றது. ஓகேவா, சூப்பர் ஆன்சி கலக்கிட்டீங்க. சூப்பர் தர்ஷினி சூப்பர்மா. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, அடுத்த கேள்வி பார்த்துலாம். அடுத்த கேள்வி, the evolution of different species in a given geographical area starting from point and radiating to other habitat is called. ஒரு பாயிண்ட்ல ஆரம்பிச்சு அதர் ரேடியேஷன் மைக்ரேஷன் மாதிரி ஆயிட்டு இருக்குன்றோம் இல்லையா, அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு இதுக்கு போகிறதுக்கு. எவல்யூஷன் இஸ் ரேடியேஷன் ஃப்ரம் geographical area from a point and radiating to the other habitat is called. ரேடியேட்டிங் கொடுத்தாச்சு. ரேடியேட்டிங் கொடுத்தா என்ன வரப்போகுது, அதை எப்படி அடிக்கணும். வணக்கம்டா மதி. ரேடியேட்டிங்னு கொடுத்தாச்சுன்னா அப்போ என்ன நடக்கும் போது, எஸ் அடாப்டிவ் ரேடியேஷன். ஆப்ஷன் பி அடாப்ட் பண்ணி ரேடியேட் ஆகி போயிட்டே இருக்குது. ஓகே, ஸோ அது கொண்டு போய் அடாப்டிவ் ரேடியேஷன் இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா, சூப்பர். அஜித் யாழினி டுகெதர் இட்ஸ் ஜேஜி சந்துரு பிரதீகா தர்ஷினி அனன்யா. என்னடா மறுபடியும் இதாவதா, மறுபடியும் பஃபர் ஆகுதா, இஸ் இட் பஃபரிங்காடா 2 minutes வெயிட் பண்ணும். நான் இங்கேம்மா செக் பண்ணுறது அதெல்லாம் கனெக்டாக தான் இருக்குது. எல்லாம் இங்கே எனக்கு நெட்வொர்க் சூப்பராக தான் காட்டுது. லைட்டா சார் சரி, ரெடி ஆயிடுச்சுன்னா சொல்லுங்கள் பார்ப்போம். ரெடி ஆயிடுச்சுன்னா ஒரு சர்ட்டு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டே இருப்போம். கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கும். ரெடி ஆயிடுச்சுன்னா சொல்லுங்கள். இப்போ தான் மறுபடியும் இருக்கா, இப்போ இருக்கா, இப்போ தானே ஓகே தானே. வணக்கம்டா, வணக்கம் மதி. ஓகே, இப்போ ஓகே தானே. தோ அகைன் மறுபடியும் நடக்குது. இந்த ஒரு நிமிஷம் நான் பார்க்குறேன். சில பேர் பர்ஃபெக்ட்ன்றீங்க. ஓகே, ஃபைன் தான். ஓகேவா, அடுத்த கொஸ்டின் பார்த்துலாம்.
ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்க போகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் ஓகே ஓகே டார்வின் ஃபின்ச்சஸ் ஆர் த கிளாசிக் எக்ஸாம்பிள் ஆஃப் டார்வின் ஃபின்ச்சஸ் எதோட கிளாசிக் எக்ஸாம்பிள்ஸாக இருக்கு டார்வின் ஃபின்ச்சஸ் எதோட கிளாசிக் எக்ஸாம்பிள்ஸை நம்ம கன்சிடர் பண்ணுறோம் எதோட கிளாசிக்கல் எக்ஸாம்பிள்ஸை நம்ம டார்வின் ஃபின்ச்சஸை கன்சிடர் பண்ணுறோம் எஸ் இஸ் கோயிங் டு பி அடாப்டிவ் ரேடியேஷன் அதே அடாப்டிவ் ரேடியேஷன் இந்த மார்சுபியல்ஸ் டார்வின் ஃபின்ச்சஸ் எல்லாமே என்னது அடாப்டிவ் ரேடியேஷனோட நம்ம என்ன பார்த்தோம்னா கிளாசிக்கல் எக்ஸாம்பிள்ஸாக தான் நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம் ஸோ அடாப்டிவ் ரேடியேஷன் ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் 𝑦𝒑𝒑𝒔 ப்ரத்திகா டுகெதர் 𝑗𝑗 மதி தீப்சி சந்துரு தஷினி ஆதித்யா ஆன்சி யாழினி அனன்யா தஷினி சூப்பராக கணக்கு ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் ஓகே அடுத்த கேள்வி பார்த்தலாம் which isolated continent allowed poached mammals marsupials to survive due to competition எங்கடா இருக்கு marsupials அப்படினு கொடுத்துட்டா எங்க இருக்க போகுது marsupials எங்க இருக்க போகுது தனியா இருக்குமா தனித்தீவு அப்படின்றது ஓகே தனியா கீழ வந்து இருக்கும் ஓகே ஆனா தனியா இருக்காங்க நம்ப முடியாது அதிகமான வேர்ல்ட் கப் அவங்க தான் அடிச்சிருக்காங்க யாரா இருக்காங்க இஸ் கோயிங் டு பி எஸ் ஆஸ்திரேலியா ஆப்ஷன் சி ஆஸ்திரேலியா பாவம் சென்னை சூப்பர் கிங்ஸ் நத்தன் எலிஸ் வேறு அடிபட்டுச்சு என்ன ஆக போகுதுன்னு தெரியல ஓகேவா ஸோ ஆப்ஷன் சி ஆஸ்திரேலியா இஸ் ரைட் ஆன்சர் ஓகேவா சூப்பர் அனன்யா தீப்தி ஜித் ஜேஜி யாழினி டுகெதர் மதி பிரதீகா சந்துரு காசி ஆதித்யா ஆன்சி தீப்தி தஷினி சூப்பர் கலக்கிட்டீங்க ஓகேவா ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி ஆஸ்திரேலியா இஸ் ரைட் ஆன்சர் ஓகேவா அடுத்த கேள்வி the first cellular forms of life appeared on earth approximately எவ்வளவு இயர்ஸ் வருது first cellular forms எப்போ அப்ரோச் ஆயிருக்கலாம் first cellular forms yes IPL வந்துட்டு இருக்கு பட் அதுக்கெல்லாம் முடிஞ்சிடும் ஓகே போர்டு எக்ஸாம் முடிஞ்சிடும் 27th போர்டு எக்ஸாம் முடிஞ்சு 28th IPL ஆரம்பிக்குது ஓகே அதனால பரவாயில்ல பட் இருந்தாலும் நம்ம நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறது போது அது ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பார்க்காம இருக்கணும் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் cellular forms எத்தனை வருஷம் முன்னாடி வந்திருக்கு yeah 2200 million years ago so option C will be the right answer okay option C will be the right answer yes ramya kasi dashini aditya madi deepthi ananya கலக்கிட்டீங்க ஜித் சந்துரு சூப்பரா ஜேஜி கலக்கிட்டீங்க so option C 2000 million years ago is the right answer option C 2000 million years ago okay va the biggest dinosaur characterized by huge dagger like teeth மதின்னு சொல்றேனடா உனதான சொல்ற மதின்னு உன் பேர் தான் என்னடா நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொன்ன மதின்னு தான் நான் கூப்பிடுவேன் அப்படின்னு டேகர் லைக் டீத் ரெக்ஸ் பார்த்துருக்கீங்களா எல்லா படத்துலையும் இந்த ரெக்ஸை தான் போடுவாங்க எல்லா டைனோசர் படம் வந்தாலுமே எந்த ஒரு ஜுராசிக் பார்க் வந்தாலே இந்த ரெக்ஸை தான் ஒரு சீனை போட்டு போடுவாங்க டைனோசரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்ஸை போடுவாங்க ரெக்ஸ் மட்டும் வந்துருச்சு சும்மா எடுத்து சாப்பிட்டு போயிட்டே இருக்குங்களா கக்கூஸ் இருந்து அப்படியே வாயில அப்படியே சாப்பிட்டு விவேக் சொல்லுவார்ல அதே மாதிரி தான் ரெக்ஸ் ஆப்ஷன் சி வில் பி தி ரைட் ஆன்சர் ஓகேவா எஸ் அனன்யா தஷினி சந்துரு மதி தீப்தி ஆதித்யா ரம்யா டுகெதர் ஜித் கலக்கிட்டீங்க ஸோ going to be option C is the right answer okay option C will be the right answer yeah next question பார்த்தலாம் டைனோசரை சடன்லி டிஸப்பியர் ஃப்ரம் எர்த் அபவுட் எவ்வளோ வருஷம் இருக்கலாம் டைனோசர் அழிஞ்சு போய் அது அழிஞ்சதே ரொம்ப நல்லதுன்றீங்க நீங்கள் எவ்வளோ வருஷம் வர பார்க்குறீங்களா பட் இருந்தாலும் நீங்கள் கெஸ் பண்ணுங்க அப்படின்னு கேட்பாங்க ஓகே எவ்வளோ வருஷம் இருக்கலாம் நம்ம பார்த்தோம் இல்லையா எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி டைனோசர் அழிஞ்சிருக்கு உலகத்துலேருந்து எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி வந்து டைனோசர் தான் அழிஞ்சிருச்சு பட் ஜுராசிக் பார்க்கில் மட்டும் இன்னும் அழியாமல் இருக்குது அது ஏன் என்ன கதைன்னு எனக்கு தெரியல ஓகே மிச்சம் உலகத்தில் எல்லாமே அழிஞ்சு நான் ஜுராசிக் வேர்ல்டில் மட்டும் அழியலை அது இன்னும் கூடிய சீக்கிரம் அழிஞ்சுன்னு நினைக்கிறேன் ஓகேவா எஸ் 65 million years ago ஓகே எத்தனை மில்லியன் இயர்ஸ் ago 65 million years ago ஆப்ஷன் சி வில் பி தி ரைட் ஆன்சர் ஓகே 65 million years ago ஓகேவா எஸ் தீப்தி டுகெதர் அனன்யா ஆதித்யா ஜித் தஷினி மதி காசி கலக்கிட்டீங்க ஓகே இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி எஸ் ரம்யா எஸ் ஓகே அடுத்த கேள்வி பார்த்தலாம் which primate existing 15 million years ago was described as more man like மனுஷன மாதிரி man like மனுஷன மாதிரி இருந்தது ராமாப்திகஸ் ட்ரையாப்திகஸ் ஏப் மாதிரி இருந்திருப்பான் ராமாப்திகஸ் தான் பார்க்கறதுக்கு மேன் மாதிரி இருந்திருப்பான் ட்ரையாப்திகஸ் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குமா ஏப் பிளானட் ஏப் மாதிரி அந்த குரங்கு மாதிரி ஏப் மாதிரி இருந்திருப்பான் ஓகேவா ஸோ man like da as more was man like Ramapithecus option B yes Dashini Chandru Madi Ansi Ramya Jit Kasi Deepthi Ananya okay super so option B Ramapithecus is the right answer okay அடுத்த கேள்வி பார்த்தலாம் the brain capacity of Homo habilis H தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறான் H ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது அவன் ஃபர்ஸ்ட் என்னவா இருக்க போகுது Homo habilis ஓட brain capacity என்னவா இருக்க போகுது Homo habilis ஓட brain capacity என்னவா இருக்க போகுது
எஸ்டா தீப்சி காசி சூப்பரா இன்னும் 2-3 கொஸ்டின் தானே 30 கொஸ்டின் தானே பார்ப்போம் ஹோமோ ஹபிலஸோட பிரெயின் கெப்பாசிட்டி 650 to 800 cc 650 to 800 cc ஆப்ஷன் பி எஸ் 650 to 800 cc தான் இருக்க போகுது எஸ்டா தீப்தி காசி ஆன்சி மதி ஜேஜி அனன்யா ரம்யா தஷினி சந்துரு டுகெதர் ஓகே ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம் அடுத்த கொஸ்டின் என்னவா இருக்க போகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபைன் விச் ஹோம்மேட் ஃபர்ஸ்ட் யூஸ் ஹைட்ஸ் டு ப்ரொடெக்ட் தேர் பாடி பரீடு தேர் டெத் யார் வந்துட்டு பணத்தை தொலைஞ்சி அதாவது பணத்தை வந்து புதைச்சானா அது மட்டும் இல்லாமல் பாடியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒளிஞ்சிருந்தானா யார் பணத்தை புதைச்சவன் அப்படின்னாலே கண்டுபிடிச்சானு எங்கேருந்து வந்திருக்கான் அந்த பணத்தை புதைச்சவன் வந்துட்டு பணத்தை எல்லாம் புதைச்சவன் தலைவன் எங்கேருந்து வந்திருக்கானா நெதர்லாண்டுருந்து வந்திருக்கான் அடிச்சனா நெதர்லாண்டு சொன்ன பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோன்னு நியாண்டர்தல் மேன்ஸ் ஆப்ஷன் பி நெதர்லாண்டு ஞாபகம் வச்சுக்கோன்னு சொன்னேன் புரிஞ்சுக்கோங்க நியாண்டர்தல் மேன்ஸ் ஆப்ஷன் பி எஸ்டா யாழினி காசி ஆன்சி ரம்யா சந்துரு வச்சுக்கொண்டு பி நெதர்லாண்டா ஆப்ஷன் பி டாக்கன்னா அவன் தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கான் பாடியை புதைச்சவன் அவன் தான் கொஞ்சம் மேன்லி அவனுக்கு அப்புறமா தான் என்ன வராங்க இவனுக்கு அப்புறமா தான் யார் வராங்க ஹோமோ சாபியன்ஸ் அதை நம்மளாம் வராங்க ஓகேவா அது இவனுக்கு அப்புறமா தான் நம்ம வரும் ஓகேங்களா மறந்துடாதீங்க ஓகே சார் பி தான் ஓகேவா நெதர்லாண்ட் மாடர்ன் ஹோமோ சாபியன்ஸ் அரௌஸ் டியூரிங் த ஐஸ் ஏஜ் பிட்வீன் ஹோமோ சாப்பியன்ஸ் எப்போ வந்திருப்பாங்க அவங்களோட ஐசேஜ் என்ன ஹோமோ சாப்பியன்ஸ் கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது பார்த்து வச்சுக்கணும் தனித்தனியாக பார்த்து வச்சுக்கணும் 1 மார்க்கில் தான் இதெல்லாம் மெயினாக 1 மார்க் கொஸ்டின்ஸ் 1 மார்க்கில் தான் மெயினாக கை வைப்பான் 1 மார்க் போச்சுன்னா நினச்சி பாருங்கள் எல்லாருமே ஃபுல் மார்க் எடுக்க முடியும்டா 2 மார்க்லையும் சரி 3 மார்க்லையும் சரி 4 மார்க் 5 மார்க் கண்டென்ட் தெரிஞ்சால் ஃபுல் மார்க் எடுக்க முடியும் அவன் ஏன் இதனால் 65+ எடுக்க முடியுமா சார் கேட்குறான் அவனுக்கு நம்பிக்கை இல்லை 1 மார்க்கில் ஃபுல் மார்க் எடுக்க முடியுன்றது ஏன்னா 1 மார்க் அவ்வளோ டஃபாக வரதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது ஸோ 1 மார்க்கில் நீங்கள் அடிக்க முடிஞ்சதுன்னா அப்போ நீங்கள் வந்துட்டு நல்லா ஹையராக இன்ஃபியூஸ் ஆகிட்டு அர்த்தம் ஓகே சூப்பராக இருக்கணும் ஸோ இட்ஸ் கோயிங் டு பி 75,000 to 10,000 years ago அதான் நம்ம ஹோமோ சாப்பியன்ஸ் நம்மலாம் வந்துட்டு கூட ஐசேஜ் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஓகே எஸ்டா தர்ஷினி ஜேஜி தீப்சி காசி ரம்யா சந்துரு மதி அனன்யா டுகெதர் ஓகே என்ற யாழினி சூப்பர் மக்கணும் ஸோ கொண்டு போய் ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர் லாஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா ஸோ இன்னைக்கான லாஸ்ட் கொஸ்டின் இன்னைக்கான லாஸ்ட் கொஸ்டின் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் ஹியூமன் செட்டில்டு ஸ்டார்டட் டவுன் அப்ராக்சிமேட்லி how many years ago எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஹியூமன் ஓகே அக்ரிகல்ச்சர் கண்டுபிடிச்சாச்சு இதுக்கப்புறம் நான் ஏன் மைக்ரேட் பண்ணிட்டே இருக்கணும் நான் இந்த இடத்துல உட்காந்துட்டு இது பண்ணுறேனே அப்படின்னு சொல்லியிருப்பார் அது எத்தனை வருஷத்துக்கு அப்புறமா 1 மார்க்கில் தான் ஆப்பு வைப்போம் 1 மார்க்கில் தான் குறைக்க பார்ப்போம் 1 மார்க் எழுதனால தான் நிறைய பேர் சென்டம் அடிக்க முடியாமல் போகிறதுக்கு மெயின் காரணம் என்னவா இருக்குன்னா 1 மார்க் தான் ஸோ 1 மார்க் நம்ம கரெக்டாக அடிச்சிடணும் ஓகே எஸ் 10,000 வருஷத்துக்கு ஆப்ஷன் பி ஏன்னா நம்ம முன்னாடி கொஸ்டின் தான் பார்த்தோம் 75 10,000 வருஷத்துக்கு முன்னாடி ஹோமோ சாப்பியன்ஸ் வந்திருக்கோம் ஹோமோ சாப்பியன்ஸ் என்ன பண்ணியிருப்போம் அக்ரிகல்ச்சர் பேஸ் பண்ணி சொல்லியிருப்போம் ஓகேவா ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் ஓகேவா ஸோ தர்ஷினி அனன்யா ஜேஜி தீப்சி சந்துரு ரம்யா ஆன்சி மதி டுகெதர் ஓகே கலக்கிட்டீங்க ஜித் சூப்பர் இருக்கணும் ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி 10,000 years is the right answer and with this we have completed the today's session இன்னைக்கான செஷனை நம்ம வெற்றிகரமாக முடித்து விட்டோம் இன்னைக்கான செஷன் நம்ம என்ன பண்ணி விட்டோம் வெற்றிகரமாக முடித்து விட்டோம் ஃபயர் ஒன்று போடுங்க பாப்போம் come on guys ஃபயர் கமெண்ட் பாக்ஸில் ஃபயர் ஒன்று போடுங்க பாப்போம் ஓகே அப்படியே செஷன் லைக் பண்ணாமல் செஷன் லைக் பண்ணி விட்டுருங்க 2 மணிக்கு நம்மளோட ஆப்பில் கிளாஸ் இருக்குடா யாராவது பெய்டு ஸ்டூடெண்ட்ஸ் நம்பிக்கை பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா 2 மணிக்கு இருக்குது அதுக்குள்ள 1 மணி நேரம் பிரேக் இருக்குது போய் சாப்பிட்டு வந்துருங்க ஓகேவா போய் சாப்பிட்டு வந்துருங்க நமக்கு 2 மணிக்கு ஆப்பில் கிளாஸ் இருக்குது இன்றைக்கி நம்ம பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸை முடிச்சிருவோம் ஓகே நம்ம ஏற்கனவே பாதி முடிச்சிட்டோம் மிச்சம் இருக்க பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸை நம்ம இன்றைக்கி முடிச்சிருவோம் ஸோ வந்துருங்க ஓகேங்களா எஸ் நாளைக்கு 11 ஓகேவா யா 10 or 11 ஓகே நான் சொல்கிறேன் ஓகே உடனே இது பண்ணுறது 10லேருந்து ரெடியாக இருங்க ஓகே நான் டைமிங் சொல்கிறேன் ஓகே ஸோ பை செஷனுக்கு நம்ம 2 மணிக்கு செஷன் இருக்குடா 2 மணிக்கு நம்ம ஆப்பில் செஷன் இருக்குது ஸோ மறக்காமல் வந்துருங்க ஸோ அங்கே சந்திக்கிறேன் இப்போ யாரெல்லாம் சாப்பிடல போய் சாப்பிடுங்க ஓகே இது ரிவைஷன் பண்ணுங்கள் இந்த நோட்ஸ் நான் கொடுக்க சொல்லிடுறேன் ஓகே இந்த நோட்ஸ் நான் கொடுத்துருவோம் ஓகேவா ஸோ நான் பை டாக்கண்ணா மறுபடியும் சந்திப்போம் பை ஆப் ஸ்டூடெண்ட்ஸை நான் 2 மணிக்கு ஆப்பில் சந்திக்கிறேன் யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸை நான் நாளைக்கு சண்டே சந்திக்கிறேன் ஓகேவா கண்ணா பை நாளைக்கு மார்னிங் தானே நாளைக்கும் காலைல தான் நாளைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் மைக்ரோப்ஸ் அண்ட் ஹியூமன் ஹெல்ப்பர் அதாவது 2 லெசனையும் நம்ம சேர்த்து வச்சு பார்க்க போகிறோம் ஓகேவா ஓகே கண்ணா பைடா